नमस्ते हस्तिशैलेश श्रीमन्नम्बुजलोचनः शरणं त्वां प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाद्रीशं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् आकारत्रय सम्पन्नाम् अरविन्दनिवासिनीम् अशेष जगदीशिप्रीं वन्दे वरदवल्लभाम् வாழி எதிராசன் வாழி எதிராசன் வாழி எதிராசனென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் வாழியென வாழ்த்துவார் காளினையில் தாழ்த்துவார் விண்ணோர் தலை. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். அமுதனார் அமுதம் கமழ் திருவாகி மலகிலம் சோதி சேர்வடிவும் அமுதமென்னகையும் புகருடன் திகழும் துய்யதாம் முப்புரி நூலும் அமைவுடைக் குருவாய் அடியவர் கொடியாய் விளங்கும் அண்ணங்காரியர்த்தம் அமுதமென் மொழியும் குமுதமென் மலரே நயனமும் நெஞ்சகலாவே. கூடியிருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை சொல்லிக்கொண்டு பேரருளாளன் பெருமை என்கிற தலைப்பிலே சில வார்த்தைகள் பேசத் தொடங்குகிறேன். அமைந்த கரையிலே எழுந்தருளி இருப்பவனாய் எப்போதும் பிரசன்னனாய் வரங்களை அள்ளித் தருபவனான வரதராஜன் அப்பெருமானுடைய தோட்ட உற்சவ சந்தர்ப்பத்திலே இந்த உபன்யாச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பகவானுக்கு பேரருளாளன் திருநாமம். அவன் அளவற்ற அருளாளன், நிரம்ப கருணையை பொழிபவன். ஆனாலும் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே பொதுவாக பெருமானை பேரருளாளன்னு சொல்லி அறியார்கள். காஞ்சி தேவப்பெருமாள பேரருளாளன்னு சொல்லுவார்கள். திருக்குறுங்குடி நம்பி அந்த பெருமானுக்கும் பேரருளாளங்கிற திருநாமம் உண்டு. இன்னமும் ஓரிரண்டு திவ்ய தேசங்களிலே பேரருளாளங்கிற திருநாமத்தோடு பகவான் சேர சாதிக்க கூடும். ஆனால் பொதுவாக பேரருளாளன்னு சொல்லிட்டாலே காஞ்சி தேவப்பெருமாள் தான் அனைவருடைய நெஞ்சங்களிலும் நிழல் ஆடுவர். மற்ற பேர்களெல்லாம் பேருக்கு அருளாளர்கள். அவர்தான் பேரருளாளங்கிற பெருமை பெற்றவன். இன்றைக்கு சாயங்காலம் இந்த உபன்யாசம் பண்ணணுங்கிறதுக்காக கார்த்தால சில விஷயங்களை சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். பெருமாளுக்கு வரதராஜன் திருநாமம். வரங்களை அள்ளித் தருபவர் வரதராஜன். கேட்கிற வரங்களை தருகிறவரானால் நாம் கேட்கணும்னு நினைச்சிருக்கிற வரங்களையே தருகிறவர். அப்பேற்பட்ட பெருமை பெற்றவர் தேவப்பெருமாள். அடியன் நினைச்சின்றேன், எல்லா தெய்வங்களும் தான் வரங்களை அருளுகிறார்கள். எல்லா கோயில்களிலும் தான் கூட்டம் இருக்கிறது. அவரவர்கள் ஆசைப்படுகின்ற பலவற்றை அந்தந்த தேவதைகள் மூலமாக பலரும் பெற்றுப்போவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அதென்னமோ இவர் ஒருத்தர் தான் வரம் தரா போலே இவருக்கு எதனாலே வரதராஜன்னு திருநாமம் அப்படின்னு சிந்தனை செய்து கொண்டிருந்தேன். அப்ப பெருமாளே உள்ளேருந்து ஒரு அர்த்தம் சொன்னார். மற்ற பெயர்கள் எல்லாம் மற்ற தேவதைகள் எல்லாம் மனிதர்களுக்கு வரம் தர பழகியவர்கள். ஆனால் தெய்வத்துக்கே வரம் தந்த ஒரு தெய்வம் உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை காஞ்சி தேவப்பெருமாளுக்கு மட்டும்தான் உண்டு, பேரருளாளனுக்கு மட்டும்தான் உண்டு. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே 108 திருத்தலங்களுக்கு திவ்ய தேசங்களுக்கு
அதிக முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. நாம் கூட எந்த திவ்ய தேசத்துக்கு போனாலும் மறவாமல் பலர் ஒரு கேள்வியை கேட்பதை பார்த்திருப்போம். இது எத்தனையாவது திவ்ய தேசம், அந்த எண்ணை சொல்ல வேண்டும் அப்படின்னு கேட்பார்கள். காஞ்சிபுரத்தில் நேற்றைக்கோ முந்தானேற்றுக்கோ ஒரு திவ்ய தேசத்துக்கு போயிருந்தேன். இது எத்தனையாவதுன்னு ஒருத்தர் கேட்கிறார். அவரது உள்ளுக்குள்ளேருந்து 48, 88 ஏதோ பதில் சொன்னார். அதை தெரிஞ்சுண்டாத்தான் பக்தர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியே ஏற்படுகிறது. ஆனால் உண்மையில் திவ்ய தேசங்களில் அந்த மாதிரியெல்லாம் எந்த எண்ணிக்கையும் தரப்படவில்லை. அது நம்ம சௌகரியத்துக்கு நாம் வாங்கி வைத்திருக்கிற 108 திருப்பதி புத்தகத்திலே நாம் டிக் செய்து கொள்வதற்காக, இந்த கோயில் போயிட்டு வந்துட்டோன்னு தெரிந்து கொள்வதற்காக அப்படி ஒரு எண்ணிக்கையை வழங்கி இருக்கிறார்கள். அதனால் அர்ச்சக சுவாமியோட என்ன பண்ணிவிடுறார், இது திவ்ய தேசங்களிலே 52வது திவ்ய தேசம். அது பெருமாளுக்கே புது செய்தி, அது அவருக்கே தெரியாது. ஆனால் அப்போ கேட்பார், ஓ இது 52வது போல் இருக்கு, அர்ச்சகர் சொல்லிட்டு இருக்கார் அப்படின்னா இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லிப்பார் பெருமாள். அது ஜனங்களுடைய ஒரு சௌகரியத்துக்காக. ஆனால் 108 திருப்பதிகளுக்குள்ளே ஒரு 3-4 திவ்ய தேசங்களை மிக முக்கியமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். முதல் 4க்கு தான் எண்ணிக்கை உண்டுன்னுட்டா, இன்னமும் சொல்ல போனால் 3க்கு தான் எண்ணிக்கையே உண்டு. 4வதாக மேலக்கோட்டை திருநாராயணபுரத்தை ராமானுஜர் அபிமானித்தார். அந்த க்ஷேத்திரத்தை ரொம்பவும் கொண்டாடினார். ஆழ்வாருடைய பாசுரத்தை அந்த பெருமானுக்கு அவர் அருளினார், கொடுத்தார், சமர்ப்பித்தார். இந்த க்ஷேத்திரத்தை திவ்ய தேசங்களிலே ஒன்றாக பாவிக்க வேண்டும்னு நியமித்தார். அதனால திருநாராயணபுரத்தையும் 108 சேராத ஒரு திவ்ய தேசமாக நாம் கொண்டாடி வருகிறோம். முக்கியமாக 4 திருத்தலங்களை கொண்டாடுகைங்கிறது வழக்கம். கோயில் திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸ்ரீரங்க மங்களநிதிம் கருணாநிவாசம், ஸ்ரீவெங்கடாத்ரி சிகராலய காளமேகம், ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம், ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுசைல தீபம். இது எம்பெருமானார் அருளி செய்த ஸ்லோகம்னு சொல்லுவார்கள். ராமானுஜர் இயற்றிய ஸ்லோகங்கிற பெருமை இந்த ஸ்லோகத்திற்கு உண்டு. 4 வரிகள், 4 திருத்தலங்களை அவர் கொண்டாடி மகிழ்கிறார். இப்போ சில திருத்தலங்களுக்கு நாம் போனோம்னால் மூலவர சேவைங்கிறது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். சில திருத்தலங்களிலே மூலவர பெருசாக கண்டுக்க மாட்டார், உற்சவருடைய சேவை தான் பிரதானமாக இருக்கும். சில க்ஷேத்திரங்களுக்கு போனால் மூலவரும் சேவிக்கணும், உற்சவரையும் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு சமமான பிராதானியம், முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கும். இப்போ உங்களுக்கு புரிகிறா போல சொல்கிறேன். திருவரங்கத்துக்கு போனோம்னால் பெரிய பெருமாளும் முக்கியம், நம்பெருமாளும் முக்கியம். உற்சவரை சேவிச்சாச்சு, பெரியவரை சேவிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை, மூலவரை சேவிக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லைன்னு சொல்ல போகாது. ஏன்னா குரு பரம்பரையினுடைய பிரதம ஆச்சாரியன் பெரிய பெருமாள் அப்படின்னு அவருக்கு தான் ஏற்றம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம்னு சொல்கிறோமே. ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையிலே முதல் ஆச்சாரியன் பெரிய பெருமாள் தான். அந்த பெரிய பெருமாள் தான் பெரிய பிராட்டியாருக்கு, ஸ்ரீ மகாலட்சுமிக்கு ரகசியத்ரயங்களை போதித்தார். அப்போ ஆச்சாரிய பரம்பரையில் முதல்ல வரக்கூடிய பெருமாள், முக்கியமான பெருமாள் மூலவர் பெரிய பெருமாள். அதனால் அவரையும் அவசியமாக சேவிக்கணும். நம்பெருமாள் கேட்கவே வேண்டாம். திருக்கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்து அஞ்சல் எண்ண கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின நிலைகளுமாயிருக்கிற திருவடி நிலைகளே நமக்கு தஞ்சம் என்று பிள்ளலோகாச்சாரியர் சாதித்திருக்கிறார். நம்பெருமாளுடைய அந்த கண்ணக்குழி சிரிப்புக்கு மயங்காதவர் யாருளர், அவரையும் அவசியமாக சேவிக்கத்தான் வேண்டும். அப்போ ஸ்ரீரங்கம்னா 2 பேருமே முக்கியம்னு தெரிஞ்சு போச்சு. திருமலைன்னு வந்துட்டா உற்சவரை பெரும்பாலும் நாம் எஸ்விபிசி சேனலில் தான் சேவிச்சிருப்போம். இல்லைன்னா அவரை சேவிக்கிறதுக்கு பெருசாக வாய்ப்பே கிடையாது. அவர் கார்த்தாலேயே சம்பாதிக்க வெளியில் கிளம்பிடுவார். ஏன்னா நிறைய ஆர்ஜித உற்சவங்கள்லாம் நடக்கும். கல்யாண உற்சவம் உண்டு, ஆர்ஜித பிரம்மோற்சவம், ஆர்ஜித வசந்தோற்சவம். இன்னைக்கு இந்த மண்டபத்தில் இருப்பார். சாயங்காலம் வேணும்னா நிறைய தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைத்து ஊஞ்சல் சேவைன்னு நடக்கும்போது வேணும்னா அவர் அதிர்ஷ்டவசாத்து பார்த்துடலாம். இல்லைன்னா அவரை பார்க்கணும்னு கூட நமக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. நமக்கு ஆசையெல்லாம் அந்த மூலவரை இந்த ஜருகண்டின்னு சொல்லிட்டே இருப்பா. அதில் ஒரு கணம் அவரை நல்லா சேவிச்சுட்டோம்னா ஒரு திருப்தி பிறக்கிறது. அப்போ திருமலைனா எது முக்கியம்னால், ஒரு அன்பர் எழுந்து சொன்னார், லட்டு தான் முக்கியம் சுவாமி.
நீ இந்த மூலவர் உற்சவர்லாம் சொல்லாதீங்க, எங்களுக்கு லட்டு பிரசாதம் தான் முக்கியம்னா இருக்கட்டும். ஆனால் இப்போ ஒரு சாம்பிரதாயிகமாக பார்த்தோம்னால் ஸ்ரீரங்கத்தில் 2 பேரும் முக்கியம்னு தெரிஞ்சுட்டோம், திருமலையில் மூலவர் சேவை தான் முக்கியம். காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டோம்னால் மூலவர் உற்சவர் 2 பேரும் முக்கியமாக இருக்கலாம். உற்சவர் கீழே இறங்கிவிட்டார், மலையிலேருந்து கீழே வந்துட்டார்னால் யாரும் மலைக்கு போய் பெருமாளை சேவிக்கவே மாட்டார். உற்சவர் தான் கீழே இருக்காரே. கோஷ்டியெல்லாம் கூட கீழே நடந்துடும். பெருமாள் கண்ணாடி அறையில் கீழே உற்சவர் இருப்பார், அங்கேயே கோஷ்டியெல்லாம் பண்ணிடுவார். சேவா காலமோ எல்லாம் அங்கேயே நடந்துடும். அதே மூலவரோடு இருக்காருன்னா அங்கே நடக்கும். அப்போ உள்ளூரில் இருக்கிறவன் மூலவரை சேவிக்க போக மாட்டான். பெருமாள் கீழே இருக்கார், மேலே போய் மூலவரை சேவிக்கிற வழக்கம் இல்லைன்னு விடுவான். இவா போக மாட்டாங்கிறது ஆச்சரியம் இல்லை. வெளியூர்லேருந்து நீங்கள் வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ கீழே சேவிச்சாச்சு, ஒரு நிமிஷம் மேலே போயிட்டோம்னா ஐயோ அதெல்லாம் வழக்கமே கிடையாது. உற்சவர் கீழே வந்தாச்சுன்னா மேலே போகிறது வழக்கம் இல்லை அப்படின்னு விட்டா அவளுக்கு ஒருவேளை பயம் ஒன்றுமோ, அவளையும் அழைச்சின்னு போனால் ஒரு 10 படி, அதுக்கு மேலே ஒரு 24 படி, அதுக்கு மேலே கொஞ்சம் நடக்கணும். இவ்வளோ நடந்து போய் தான் அவரை பார்க்க முடியும். ஆனால் சில பேர் போகிறா, நாங்கள் எங்கேயோ வெளியிலேருந்து வந்திருக்கோம், இந்த நியமம் எல்லாம் எங்களை கட்டுப்படுத்தாது. ஏன்னா என்றைக்கோ ஒரு நாள் வரவாளுக்கு நாங்கள் மூலவரையும் சேவிச்சுட்டு போகணும்னு ஆசைப்படுறோம், முடிஞ்சால் அத்திவரதர் வெளியில் வந்தால் அவரையும் சேவிக்கிறதுக்கு காத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிடுவா. அதனால் காஞ்சிபுரத்தில் உற்சவருக்கு தான் ஏற்றம், திருநாராயணபுரத்தில் 2 பேருக்குமே ஏற்றம். மூலவரும் முக்கியம், உற்சவரும் முக்கியம். ஏன்னா திருநாராயணர் அங்கேயே இருந்தவர், அந்த ஊர் பெருமாள். உற்சவர் எங்கோ அயோத்தியில் இருந்தார், அதுக்கு முன்னே சத்தியலோகத்தில் இருந்தார். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச கதை தான் சுருக்கமாக சொல்கிறேன். ராமன் தன்னுடைய திருவாராதன பெருமாளை விபீஷணனுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் அவருக்கு திருவாராதனத்துக்கு பூஜைக்கு பெருமாளே இல்லை. பிரம்மா வந்தார், ராமா நீ பூஜை பண்ணாதான் உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பூஜை புனஸ்காரம்லாம் வச்சுப்பான், இல்லைன்னா ஒருத்தனும் பண்ண மாட்டான், உனக்கு இன்னொரு மூர்த்தியை தரேன், நீ அந்த மூர்த்தத்தை கொண்டு பூஜைகளை நடத்தி வா அப்படின்னு சொல்லிட்டு ராமப்பிரிய விக்கிரகத்தை கொடுத்தார். அதனால தான் செல்வப்பிள்ளைக்கு மேலக்கோட்டை உற்சவருக்கு ராமப்பிரியன்னு பேர். அந்த பெருமாள் பின்னாளில் சூரிய வம்சத்திலேருந்து சந்திர வம்சத்துக்கு வந்துட்டார். பலராமனும் கண்ணனும் பூஜித்து வந்தார்கள். அவள் தான் கொண்டு வந்து அந்த பெருமாளை திருநாராயணபுரத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். அந்த பெருமாள் தான் ராமானுஜருடைய அருமை மகனாக ஆனார். யதிராஜ சம்பத்குமாரங்கிற பெயர் பெற்றார். அந்த ஊரில் உற்சவரும் முக்கியம். வைரமுடி உற்சவம்னு நடக்கிறது பாருங்க, அந்த பெருமாளும் முக்கியம். இப்போ ராமானுஜருடைய இந்த ஸ்லோகத்தையே நல்லா பாருங்கோ. அது என் கீழே சொன்னேனே, ஒரு 4 வரி ஸ்லோகம் விண்ணப்பித்தேனே, அந்த ஸ்லோகமே எந்தெந்த க்ஷேத்திரத்தில் யார் யார் முக்கியங்கிறத நமக்கு காட்டி கொடுத்து விடும். ஸ்ரீரங்க மங்கள நிதி கருணாநிவாசம் 2ஆ பிரிச்சார். ஸ்ரீரங்க மங்கள நிதின்னு சொன்னது உற்சவரை, கருணாநிவாசம்னு சொன்னது உள்ளே கிடக்கின்ற மூலவரை. அடுத்த வரி பாருங்க, ஒரே அர்த்தமாக சொல்கிறா போது ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம். ஸ்ரீ வெங்கடாத்ரி திருவேங்கட மாமலையின் மேலே விளங்குகின்ற ஒரு காள மேகத்தை போல, கருத்த மேகத்தை போல இருக்கிற ஒருவன். மூலவரை மட்டும் சொல்லிட்டார். அடுத்தது காஞ்சிபுரத்துக்கு வந்தார். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம். ஸ்ரீ ஹஸ்திசைல சிகரம், அதற்கு மேலே உஜ்வலித்தமாய் நன்கு பிரகாசிக்குமவனான பாரிஜாத்தத்தை போன்றவனான பெருமான் ஒருத்தரை தான் சொல்லியிருக்கார். அதை கடைசியில் பாருங்க, ஸ்ரீஷம் நமாமி சிரசா யதுஷைல தீபம். ஸ்ரீஷம்னு ஒன்று பிரிச்சார், யதுஷைல தீபம்னு ஒன்று பிரிச்சார். ஸ்ரீஷம் திருநாராயணன்னு சொன்னார், யதுஷைல தீபம்னு செல்வப்பிள்ளையை சொல்லியிருக்கார். அதனால் இந்த 4 திவ்ய தேசங்களை மிக முக்கியமானதாக சொல்லுவார்கள். அதைத்தான் கோயில், திருமலை பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிமாதிபயங்கரம் சுவாமி அவர் ரொம்ப ரசமாக ஒரு அர்த்தம் சொல்கிறார். நீங்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்தாலே 4 திவ்ய தேசங்களையும் சேவிச்சுடலாம்ங்கிறார். எப்படின்னு சொல்கிறேன். இப்போ சம்பிரதாயத்திலே காஞ்சிபுரம்னு சொல்ல மாட்டார். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறவா இன்றைக்கும் வைதிகர்கள் ஸ்ரீரங்கம்னு சொல்ல மாட்டார். திருவரங்கம் பெரிய கோயில், பெரிய கோயிலுக்கு எழுறதா அப்படி தான் கேட்பான். இப்போ நம்மளையே பார்த்து நீ ஸ்ரீரங்கத்துக்கு வரியான்னு எப்படி கேட்பான்? நான் ஸ்ரீரங்கத்துக்கு வரியான்னு கேட்க மாட்டான், ஸ்ரீரங்கத்துக்கு வரியான்னு கேட்க மாட்டான். திருவரங்கம் பெரிய கோயில் எழுறதா, எழுந்தருடுகிறதா அப்படின்னு மரியாதையாக கேட்பா. அந்த ஊரை திருவரங்கம் பெரிய கோயில்னு தான் சொல்லுவாள். அப்போ கோயில் பெரிய கோயில் அப்படின்னு சொல்லலாம். திருமலை எல்லாருக்கும் தெரியும், திருமலை திருப்பதி. காஞ்சிபுரத்துக்கு பெருமாள் கோயில்னு தான் பெயர். சம்பிரதாயத்தில் எப்படி சொல்லுவார்கள்? பெருமாள் கோயில் அப்படின்னு சொல்லுவார்கள். திருநாராயணபுரம், அது திருநாராயணபுரம் தான் சொல்கிறோம். இப்போ கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம்னு ஆச்சா. இப்போ ஒருத்தர் வெளியூர்லேருந்து புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, காஞ்சிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கார். நீ எங்கே போகிறேன்னு நான் கேட்டேன், கிளம்பச்சா கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவா, கேட்டுவிட்டேன்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னார் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன்னா. காஞ்சிபுரத்துக்கு போகிறேன்னு அர்த்தமாச்சா. வந்துட்டார், யாரோ ஒருத்தர் ஆட்டில் தங்கியிருக்கார், பெருமாள் சேவிக்கிறேன்னு கிளம்பினார். அப்போ அங்கே ஒருத்தர் இருந்தார். எல்லா இடத்துலையும் எங்கே போகிறேன்னு கேட்கறதுக்கு ஒருத்தர் இருப்பார் போல் இருக்கு. எங்கேயோ கிளம்புறீரே எங்கே என்னார்? இந்த கோயிலுக்கு போயிட்டு வரேன்னார். ஊருக்கு பெருமாள் கோயில் காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. இப்போ பெருமாளை சேவிக்கிறதுக்கு அவர் கோயிலுக்கு போயிட்டு இருக்கார்.
ஸ்ரீரங்கத்தை நினைவு கூர்ந்தார். கோயில்னு சொன்னதுனாலே ஸ்ரீரங்கம் நினைவு கூறப்பட்டதாக ஆகிவிட்டது. நேர போனார், கீழே தாயார் சன்னதி சேவிச்சார். அடுத்து எங்கேன்னா திருமலைக்கு போயிட்டு இருக்கேன்னார். ஏன்னா மலைக்கு மேலதான் பெருமாள் இருக்கார். திருவத்தி மாமலைன்னு பேரு, ஹஸ்திகிரின்னு சொல்லுவார்கள். ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா சந்தனோத்துமயி சந்ததம் ஹரிஹி நிசமாபியதிகமபியதத்த எம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி கூறத்தாழ்வான் வரதராஜஸ்தவங்கிற ஸ்தோத்திரத்தில் கொண்டாடுறார். ஏன்னா பெருமாளை வேத வேதாந்தங்கள்னால தான் தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அத்தனை அறிவோ சாமர்த்தியமோ நம்ம கிட்ட கிடையாதுன்னா ஆழ்வான் சொல்றார், கஷ்டமே பட வேண்டாம், காஞ்சிபுரத்துக்கு போங்கோ, 24 படி ஏறி போங்கோ, சுலபமாக அந்த வேத வேதாந்தங்களினாலே அறியப்படுகின்றவனை நீங்கள் கண்ணார கண்டுவிடலாம்ங்கிறார். அதுக்குன்னு கஷ்டப்பட்ட புஸ்தகங்கள் எல்லாம் திரட்டி பார்க்க வேண்டாம், நிறைய காலட்சேபங்கள்லாம் கேட்கணுமா? ஆனால் அங்கே போய் சேவிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கேட்டான். அப்போதானே தெரியுது, வேத வேதாந்தங்களினாலே எவன் அறியப்படுகின்றவனாக இருக்கின்றானோ, எவனை ஊனக்கண்களால் பார்க்க முடியாதுன்னு வேத வேதாந்தங்கள் சொல்லுகின்றனவோ அவன் நம்முடைய ஊனக்கண்களுக்கும் வசமாகின்றான். போய் பார்க்கும்படியா இருக்கார். அப்போ திருமலைக்கு மேலே தான் பெருமாள் இருக்கார். காஞ்சிபுரத்தில் அந்த 24ங்கிற எண்ணிக்கைக்கு ரொம்ப மகத்துவம் உண்டு. 24 படிகளுக்கு மேலே தான் பெருமாள் இருக்கார். குளத்தில் படிக்கட்டுகள் 24, 4 புறமும் மதில் சுவர் இருக்கும். ஒரு கல்லுக்கு மேலே ஒரு கல் அடுக்கி வச்சு மதில் கட்டி வச்சிருக்காள் இல்லையோ, அது அடுக்கடுக்கா 24ங்கிற நிலையை தொடும். இப்படி எல்லாம் 24. நம்ம ஆத்த நம்பர் கூட 24 தான். அது பெரிய பாக்கியம். இப்போ தான் புது நம்பர் 34ன்னு ஒரு 10 நம்பரை சேர்த்து கொடுத்துட்டாங்க. விடலையே இருந்தாலும் 34 கீழே 24 அப்படின்னு தான் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப சுலபமான ஒரு எண் அது. ஊரில் எல்லாத்தோடையும் சம்பந்தத்தோடு இருக்கிற ஒரு எண்ணாக இருக்கிறதுனால அதை விடுறதுக்கு இப்போ மனசு வருமா? அப்போ 34 கீழே 24, அந்த 24 படிக்கு மேலே தான் பெருமாள் இருக்கார். அப்போ திருமலைக்கு போறேங்கிறார். அப்போ திருமலை திருப்பதி அவராலே எண்ணப்பட்டதாக ஆயிற்று. அங்கே போய் எந்த பெருமாளை சேவிக்க போறார்? திருநாராயணனைத்தான் சேவிக்க போறார், ஸ்ரீஹஸ்பதியைத்தான் சேவிக்க போறார். அப்போ கோயில் திருமலை, பெருமாள் கோயில், திருநாராயணபுரம், இந்த 4 திவ்ய தேசங்களையும் ஒற்றை திருத்தலத்திலே நாம் சேவித்துக் கொள்ள வாய்ப்பு உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை காஞ்சிபுரத்துக்குத்தான் உண்டு. இன்னொன்று காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லணும்னா, அவர் கிருத்தயுகத்து பெருமாள். மற்ற பெருமாள்களைப் போல ஏதோ சமீப காலத்தில் வந்தவர் அல்லர். திரேதாயுகத்திலோ துவாபர யுகத்திலோ வந்தவர் அல்லர். கலியுகத்தில் வந்தவர் அல்லர். கிருத்தயுகத்து பெருமாள். ஆதி யுகத்திலே அயன் செய்த அயமேக வேள்வி, அந்த வேள்வியிலிருந்து தான் அவர் வெளிப்பட்டார். 4 யுகத்துக்கு 4 பெருமாளை முக்கியமானவாளா சொல்லுவார். கிருத்தயுகம்னா தேவ பெருமாள் தான் பூஜ்யர், முக்கியமானவர். பூஜ்யர்னா நீங்கள் சூன்யம்னு நினைச்சுக்க வேண்டாம், பூசிக்க தகுந்தவர், அவர் தான் பூஜ்யர். கிருத்தயுகம்னா தேவப்பெருமாள். திரேதாயுகம்னு சொன்னால் ஸ்ரீ ரங்கநாதன். துவாபர யுகம்னா புரி ஜெகநாத பெருமாள். கலியுகம்னா சொல்லவே வேண்டாம், கலவு வெங்கடநாயகா. வெங்கடாத்ரி சமஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சன வெங்கடேஷ சமோதேவோ ந பூதோ ந பவிஷ்யதி. அப்போ கிருத்தயுகம்னா தேவப்பெருமாள், திரேதாயுகம்னா ரங்கமந்திரம், துவாபர யுகம்னா புரி ஜெகநாத பெருமாள், கலியுகம்னா திருவேங்கடமுடையான்னு ஒரு கணக்கு சொல்லுவார்கள். அப்போ ஆதி யுகத்திலே தோன்றிய பெருமாள் அப்படிங்கிற ஏற்றம் இருக்கிற பெருமாள். இன்னொன்று பற்பல இடங்கள் இந்த பிரம்மோற்சவம்னு நடக்கிறது இல்லை. நீங்கள் எந்த திருத்தலத்துக்கு போனாலும் கண்டிப்பாக பிரம்மோற்சவம்னு உண்டு. முதல்ல பிரம்மோற்சவங்கிறது என்ன நடந்தது? பிரம்மோற்சவம்னா என்னென்னா பெரிய உற்சவம் சுவாமி, எங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். 10 நாள் காலையும் மாலையும் விவித வாகனங்களில் பகவானுடைய புறப்பாடு நடைபெறும். ரொம்ப பிரம்மாண்டமான உற்சவம். அர்ச்சக சுவாமிகளை கேட்டால் பிரம்மோற்சவம்னா என்னன்னு கேளுங்க, எங்கள் தாவு தீர்ந்து போகிற உற்சவம்னு விடுவார். அத்தனை கஷ்டம் இருக்கும் சுவாமி. காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் ஓய்வு ஒழிச்சதே கிடையாது. 2 வேளையும் புறப்பாடு, கூடையே போகணும் வரணும், நடுவில் திருமஞ்சனம், இதெல்லாம் வேற இருக்கும். ஏகாந்த சேவைன்னு வேற தனியாக வச்சுருந்துருப்பான். இந்த ஏகாந்த சேவையெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அப்போ தான் ஒரு 10 நிமிஷம் 1/2 மணி கிடைக்கிறதுனா அதில் ஒரு ஏகாந்த சேவை அப்படின்னு வச்சுருப்பான். அவகாசமே கிடைக்காது. பிரம்மாண்ட உற்சவம் பிரம்மோற்சவம். ஏன் பிரம்மோற்சவம்னு பேர்? பிரம்மா வந்து நடத்தி வச்ச உற்சவம் பிரம்மோற்சவம். பிரம்மா முதல்ல எங்கே வந்து நடத்தி வச்சாருனால் அந்த பெருமையும் காஞ்சிபுரத்துக்குத்தான் உண்டு. காஞ்சிபுரத்தில் வேள்வி செய்து பெருமாள் அந்த வேள்வியிலிருந்து வெளிப்பட்ட பிற்பாடு, அவதரித்த பிற்பாடு பிரம்மாவுக்கு ஆச்சரியம் தாங்கலை. இதில் வேடிக்கை கொள்ளுங்கோ, பிரம்மா வேள்வி செய்ததே தன்னுடைய பிரம்ம பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான். பிரம்ம பதவியை தக்க வச்சுக்கிறதுக்கு தான் வேள்வியே பண்ணார். ஆனால் பெருமாள் வந்தப்புறம் அவர் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? எனக்கு பிரம்ம பதவியே வேண்டாம், நான் இங்கேயே இருக்கேன்னார். நான் இங்கே இருந்து உன்னை பூசித்துக் கொண்டு ஆராதித்து கொண்டு என் காலத்தை கழிக்க விரும்புகிறேன்னுட்டார். அப்போ பெருமாள் பார்த்து சொல்லியிருக்காரு, இல்லை இல்லை, நீ ஆசைப்படலைன்னாலும் உனக்கு பிரம்ம பதவி அது நீடித்திருக்கும். அது நான் கொடுத்த பதவி. நானா இறக்கிற வரைக்கும் நீ இருந்துதான் ஆக வேண்டும். இது பெருமாளுடைய வினோதமான விளையாட்டு. யாரை தூக்கி பிரம்மாவா வைப்பார்?
பிரம்மாவா இருந்த யாரை தூக்கி பக்கத்தில் சிறிய எறும்பா ஓட விடுவார், இது அவருக்குத்தான் தெரியும். யாரை தூக்கி எங்க உட்காத்தி வைப்பாருங்கிறது அவருக்குத்தான் தெரியுங்கிறது இப்போ நமக்கும் தெரியும். இப்போ தானே 1 மாதம் தான் ஆயிருக்கு, நமக்கும் தெரியும். இவர் வருவாரா அவர் வருவாரா, இந்த வாட்டி அவர் தான் இந்த வாட்டி இவர் தான் சொல்லியிருந்தாலும் எவ்வளோ ஒருத்தர் திடீர்னு வந்தார், அவர் வந்திருக்கார், வரத்துக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னா அவர் வந்துட்டார். அவருக்கே ஆச்சரியம், நமக்கும் ஆச்சரியம், எல்லாருக்கும் ஆச்சரியம் இல்லையோ. வருவார் எதிர்பார்க்க சுவாமி ஏதோ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். பெரிய பெரிய அரசியல் சாணக்கியர்கள்லாம் என்ன சொன்னா, அவர் 5 ஜெயிக்கட்டும் 10 ஜெயிக்கட்டும் நான் அரசியல் பேசுறதை நிறுத்துறேன்னு சொன்னவாள்லாம் உண்டு. இப்போ என்ன சொல்கிறா, அதிசயமாக பார்க்குறோம் சுவாமி, வாயை குழந்தைட்டு பார்க்குறோம், எங்களுக்கே இது பெரிய அதிசயம்தான். இதில் நமக்கு ஒரு ஆறுதல், நமக்கு ஒன்றும் பெருசாக அரசியல் தெரியாது, தெரிஞ்சவாளே கணிக்க முடியலன்னா நாம் என்ன சொல்கிறதுன்னா, இதுதான் அவனோட விளையாட்டு. யாரை எங்கே உட்காந்து வைக்கணும்னு அவர் ஒரு தீர்மானம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அந்த தீர்மானத்தை ஒருத்தராலையும் மாற்றவே முடியாது. அப்போ பிரம்மாவா உட்கார்ந்து இருக்கிறவரை எறும்பா ஓட விடுவார், எறும்பா இருக்கிறவரை தூக்கி பிரம்மாவா உட்காத்தி வைப்பார். பிரம்மா கிட்ட சொல்லிட்டார், நான் சொல்ற வரைக்கும் நீ இருந்துதான் ஆகணும், நீ வைகாசி மாசத்துல பிரம்மோற்சவத்தை நடத்திட்டு நீ சத்தியலோகத்துக்கு கிளம்புன்னார். அதனால பிரம்மா ரொம்ப விசேஷமா அந்த உற்சவத்தை 10 நாள் நடத்தி வைத்தார். பெருமாளையும் சத்தியலோகத்துக்கு வாயேன்னு கூப்பிட்டார். பெருமாள் சொல்லிட்டார், இல்லை இல்லை இப்பெல்லாம் வரதா இல்லை, நான் பல பேர்களை அனுகிரகிக்க வேண்டி இருக்கிறது, அவர்களெல்லாம் அனுகிரகித்த பிற்பாடுதான் வருவதாக இருக்கிறேன். நீ சென்று நாம் கொடுத்த கட்டளைப்படி சிருஷ்டி காரியத்தை, படைப்பு தொழிலை நன்கு நடத்தி வருவாய் அப்படின்னு அனுப்பிச்சு வச்சார். ஏன் பிரம்மா யாகம் பண்ணினார்? அவர் பதவிக்காகத்தான் யாகம் பண்ணினார்னு சொன்னேன். பதவிக்கு எதனாலே ஆபத்து வந்ததுங்கிறத தெரிஞ்சுட்டோம்னால் தேவப்பெருமாளுடைய பெருங்கருணை நமக்கு புரிய வரும். பிரம்மா இருக்காரே, நன்னா வேதமெல்லாம் நன்னா அத்தியனம் பண்ணியவர், பெருமாளே வேதங்கள் எல்லாம் அவருக்கு சொல்லி கொடுத்துருக்கார். நேர பகவானிடத்தில் உபதேசம் பெற்றவர், பெருமானுடைய நாபிக்கமலத்திலே தோன்றியவர்ங்கிற பெருமைக்கு உரியவர் பிரம்மா. படைப்பு தொழிலை பரமனுடைய கட்டளைப்படி திறம்பட நிர்வகித்து வருகிறவர். இத்தனை பெருமைகள் இருக்கும் இல்லையோ. ஒரு சமயம் அவர் உட்கார்ந்திருந்தார் சபையிலே, சத்தியலோகத்தில் அவர் வீத்திருந்தார். பக்கத்தில் சரஸ்வதி தேவி இருக்கிறாள். அவன் நிறைய பேர் ஒரு சந்தேகத்தை கேட்டு வந்துட்டா, எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், நீர் தான் தீர்த்து வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். என்ன சந்தேகம் கேளுங்கோள், பதில் சொல்ற மூட்ல தான் இருக்கேன், தயாரா இருக்கேன், கேளுங்கோன்னு கேட்டேன். உடனே வந்த வாழ் என்ன தெரியுமா கேட்டுட்டா, உலகத்துல பெண்மணிகள்னு எத்தனையோ பேர் உண்டு, அந்த பெண்களுக்குள்ளே ஆகச்சிறந்த பெண்மணின்னு யாரை சொல்ல முடியும்? இவள்தான் பெண், இவளுக்கு நிகரானவள் இன்னொருத்து இல்லை அப்படிங்கிற பெருமை படைத்திருக்கிற பெண் யார்? இதுதான் கேள்வி. சரஸ்வதி தேவி பக்கத்தில் தனக்கு பணிவிட செய்கின்ற பெண்களை பார்த்து சொன்னா, எவ்வளோ அழகாக கேள்வி கேட்டிருக்கா பார்த்தியா வந்தவாள்னா, எங்கள் ஆத்துக்காரரை பார்த்துட்டு இந்த உலகத்திலேயே சிறந்த பெண் யாருன்னு கேட்டிருக்கா, என் பெயரைத்தான் சொல்ல போறார். இன்னைக்கு எனக்கு பெரிய பெருமை விளைய போகிறது, என்ன உலகமெல்லாம் கொண்டாட போகிறது, இந்த உலகத்திலேயே சிறந்த பெண்மணி சரஸ்வதி தாங்கிற ஏற்றம் எனக்கு கிடைக்க போகிறது. அதனால அவர் சொல்ற பதிலை எல்லாம் பொறுமையா கேளுங்கோ அப்படின்னு சொல்லி வைத்தாள். பிரம்மா பேச ஆரம்பித்தார். நீங்கள் கேட்ட கேள்வி என்ன? உலகத்திலேயே சிறந்த பெண்மணி யாருன்னு தானே கேட்டீங்கோ. கையை கூப்பிண்டே சொல்றார், ஸ்ரீ மகாலட்சுமிக்கு இணையானவள் முன்பும் இல்லை பின்பும் இல்லை, அவள்தான் சிறந்தவள் அப்படின்னு அவர் உண்மையை சொல்லிட்டார். அவர் ஒன்று இவ்வளவு வெறுப்பேற்றணுங்கிறதுக்காகவோ இல்லை இவளுக்கு ஏதேனும் மன வருத்தத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காகவோ சொல்லலை. காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதிஹி சய்யாசனம் வாகனம் வேதாத்மா விஹவேஸ்வரஹா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரபிரஜா சதைதா த்வத்தாச தாசீகணா. ஆளவந்தார் சதுஸ்லோகியில் ரொம்ப அழகாக பாடுறார். வரத வல்லபா ஸ்தோத்திரம்னு இந்த ஸ்தோத்திரத்தை வடதேசத்தில் அத்தனை சிறப்பாக கொண்டாடுவார்கள். அது என்ன சொல்றார்? அது பிரமனோ சிவனோ மட்டுமுண்டான தேவதைகள் எல்லாம் அவரவர்களுடைய மனைவிமார்களுடன் வந்து தாயாருக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள், ஸ்ரீ மகாலட்சுமியை தொழுகின்றார்கள். அதனால ஸ்ரீ மகாலட்சுமியே சிறந்தவள். இது சரஸ்வதிக்கு தெரியாதா? நன்னாத்தான் தெரியும். இருந்தாலும் தன்னுடைய ஆத்துக்காரர்கிட்ட வந்து கேட்டிருக்கா. நாம் வேற பக்கத்திலே தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம், அதுக்காகவாது நம்ம பேரைத்தான் சொல்லுவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அவர் ஸ்ரீ மகாலட்சுமின்னு சொல்லிட்டார். வந்ததே கோபம், இதுக்கு மேலே இங்கே இருக்கிறதா இல்லை. என்னை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்துக்கொண்டு இன்னொரு பெண்ணை சிறந்தவள் என்று எப்போது நீர் சொன்னீரோ, இனிமேல் உமக்கும் நமக்கும் எந்த விதமான உறவும் கிடையாது, நான் கோபித்துக் கொண்டு போகிறேன் அப்படின்னு கிளம்பி போயிட்டார். பிரம்மாவுக்கு புதுசாக ஒரு தலைவன் வந்துவிட்டா. இப்போ அகமுடையாள் கோபித்துக் கொண்டு அகத்தை விட்டு போய்விட்டாள். அகத்தை உடைச்சுண்டு போகிறதுனால அகமுடையாளும் என்னமோ வீட்டை உடைச்சிட்டு உடைச்சிட்டு இப்போ கிளம்பிட்டாள் இல்லையோ. அகமுடையாள் வீட்டை உடைச்சிட்டு அகத்தை உடைச்சுன்னு கிளம்பிட்டு போயிட்டா. ஆனால் பெருசாக அப்போ ஒன்றும் பெரிய பாதிப்பு அவருக்கு ஏற்படலை. ஆனால் அந்த பிரச்சனைங்கிறது ஒன்று வந்தால் பின்ன ஒரு 100 கூட்டு வரா போலே இன்னொரு பிரச்சனையே இன்னும் கொஞ்ச நாளிலேயே அவருக்கு வந்துடுத்து. தேவதைகள்லாம் வந்தா, மகரிஷிகள்லாம் வந்தா, வரச்சேவே ஏதோ அவளுக்குள்ள பெரிய போராட்டம் நடக்கிறது, ஏதோ ஒரு விஷயத்தில் தெளிவில்லைங்கிறது நன்றாக தெரிந்தது. கொஞ்சம் கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த யாகம் எல்லாம் பண்ணுறதுன்னு சொன்னால்
பழைய நாளுக்குன்னு ஒரு விதி உண்டு, புதிய நாளுக்குன்னு ஒரு விதி உண்டு. பழைய நாள் விதி என்னன்னா, யாகமெல்லாம் செய்யப்பட்டால் அதில் நிஜமான பசுவை பலியிட வேண்டும். பசுனா பசுமாடுன்னு நினச்சிக்காதீங்க, மிருகம். ஒரு ஆட்டை பலி கொடுக்கறது, அதில் குதிரையை கொண்டு அந்த யாகத்தை செய்வது அப்படிங்கெல்லாம் உண்டு. இதை வேதங்களே விதிக்கின்றன. இது சரியா தவறா அந்த விசாரம்லாம் பழைய நாள்லேயே பண்ணிவிட்டா. ராமானுஜர் ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீபாஷ்யத்தில் பல அர்த்தங்கள் எல்லாம் சொல்கிறார். இல்லை யாக பசுன்னு ஒரு ஆட்டை கொண்டு வருவா, அந்த ஆட்டினுடைய உள் சதையை கொண்டு செய்யப்பட வேண்டிய யாகங்கள் பல உண்டு. அப்படி செய்யறதுனால அது ஜீவ ஹிம்சைன்னு ஆகாது, அந்த ஆட்டினுடைய ஆன்மாவிற்கு உயர்ந்த லோகம் கிடைக்கிறதுன்னு அதெல்லாம் நிரூபிச்சிருக்கார். அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அப்போ சாஸ்திரங்கள் வேள்வி செய்யப்படும் போது அதில் சில மிருகங்களை கொண்டு செய்ய வேண்டும் என்று விதிக்கிறது. ஆனால் இதெல்லாம் யுக பேதத்தால் மாறுபடும். ஒரு சில யுகத்துக்கு இது பொருந்தும், சில யுகங்களுக்கு பொருந்தாது. பின்னாளில் மகர்ஷிகள்லாம் கூடி என்ன முடிவு கொடுத்துட்டா, அவள் ஒரு வழிக்கு வந்தா. என்னென்னா, யாக பசுங்கிறது முக்கியம்தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நிஜமான ஆட்டையோ குதிரையையோ பிடித்து கொண்டு வர வேண்டுங்கிற அவசியம் இல்லைன்னு ஒரு முடிவுக்கு வந்தா. அவள் என்ன சொல்லிட்டா, மாவுனால நீங்கள் ஆட்டை போல குதிரையை போல பண்ணி வச்சுக்கோங்கோ, அந்த ஆட்டையும் குதிரையையும் பலியிடுவதற்கு என்னென்ன மந்திரங்கள் உண்டோ அந்த மந்திரங்களை சொல்லி இந்த மாவினாலே செய்யப்பட்ட பசு, அதுக்கு பிஷ்ட பசுன்னு பேர், அந்த பசுவை நீங்கள் அதில் சேர்த்து விட்டீர்களானால் அது மெய்யே ஆட்டையோ குதிரையையோ கொடுத்து செய்யப்பட்ட யாகத்திற்குண்டான பலனை உங்களுக்கு தந்துவிடும். இந்த தேவர்கள் ஒத்துக்கலை. அவள் என்ன சொல்லிட்டா, அதெல்லாம் கிடையாது, ஒரிஜினலான ஆடாக இருக்கணும், ஒரிஜினலான குதிரையாக இருக்கணுங்கிறா. ரிஷிகள் என்ன சொல்லிட்டா, அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, மாவால் செய்யப்பட்டதாக இருந்துட்டா கூட பரவாயில்ல, எதுக்கு ஒரு ஆட்டையோ குதிரையையோ நாம் ஹிம்சை பண்ணிட்டு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டா. இப்போ என்ன செய்யறதுங்கிறது பிரச்சனை வந்துடுத்து. இப்போ ஆடா குதிரையா, அது மாவினாலானதா இல்லை ஒரிஜினலா, இப்படிங்கிற பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. அத்தனை பேரும் பிரம்மா கிட்ட தான் வந்திருக்கா. நீர் தான் தகுந்த பதிலை சொல்ல வேண்டும். அவர் ஏற்கனவே மன உளைச்சல் மன வருத்தத்தில் இருக்கார். ஏன்னா பொண்டாட்டி கோஷன் போயிட்டான். அகமுடையாள் கோபித்து கொண்டு கிளம்பி விட்டாள். அவளை எப்படி அழைச்சின்னு வருதுன்னு அவர் யோசனை பண்ணிட்டு இருக்கார். இப்போ புதுசாக இந்த பிரச்சனையோடு வந்திருக்காள் இல்லையோ, அவர் என்ன பண்ணார், இப்படி ஏதோ யோசனை பண்ணுறா போல பண்ணிட்டு, ஐயோ இது என்ன புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. நமக்கெல்லாம் பிரச்சனைனா நம்ம தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருவோம். பிரம்மாவுக்கு அதுலேயும் பிரச்சனை, எந்த தலையில் கை வச்சுக்கிறதுன்னு பிரச்சனை இப்போ இருக்குது. நான் 4 தலையோடு இருக்கார் இல்லையோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பிச்சுண்டு போகலாம் போல் இருக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டார். சரி, ஏதாவது ஒரு பதில் உங்களுக்கு சமாதானம் சொல்லி ஆகணும் இல்லையோ, எல்லாம் மாவினாலான பசு, அதை கொண்டு செய்தாலே போதுமானது, உண்மையான ஆட்டையோ குதிரையையோ அழைத்து கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் இல்லை, அவசியம் இல்லைன்னு விட்டார். தேவகுரு ப்ரஹஸ்பதி இருக்கார் பாருங்கோ, அவரை தேவர்கள்லாம் சூழ்ந்து விட்டார். இதுக்கு தான் இங்கே அழைச்சி வந்தீரா, இந்த மனுஷர் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கார் பாருங்கோ, எங்களுக்கு அப்பவே தெரியும் அவர் மகரிஷிகளுக்குத்தான் பக்ஷபாதியாக இருப்பார், அவர்களுக்கு பட்சமாகத்தான் பேசுவார்னு எங்களுக்கு அப்பவே தெரியும். இந்த மாதிரி அநியாயம் பண்ணிவிட்டாரே, இப்போ ப்ரஹஸ்பதிக்கு கோவம் வந்துடுத்து. அவர் உடனே சாபம் கொடுத்துட்டார், நீ தப்பான தீர்ப்பை கொடுத்துட்டே பிரம்மாவே, நீ ஏதோ பெரிய பதவியில் உட்கார்ந்துருக்கேங்கிற அந்த ஆணவத்தினாலே இப்படி செய்ததாக எங்களுக்கு படுகிறது, இப்பவே சாபம் தருகிறோம். நீ 1000 அஸ்வமேத யாகங்களை செய்யாவிடில் உன்னுடைய பதவி உன்னிடமிருந்து விலகி போய்விடும், நீ பதவியை இழக்க நேரிடும்னு சொல்லிட்டார். பதவிங்கிறது நமக்கு கொடுக்க போறேன்னு சொன்னாலே விடுறதுக்கு மனசு வராது, உட்காந்தா விடுறதுக்கு மனசு வரப்போறதா இப்போ. அதனால பிரம்மா எப்படியாவது காப்பாற்றிக்கணும்னு நினைச்சார். ஆனால் 1000 அஸ்வமேத யாகங்களை பண்ணணும்னு சொன்னால் அது ஒன்றும் சுலபமான காரியம் கிடையாது. 1000 யாகங்களை எங்கேருந்து பண்ணுறது? இருந்தாலும் பதவியை காப்பாற்றிக்கணும்னா 12 தான் ஆகணும். அவர் புஷ்கர க்ஷேத்திரத்துக்கு போனார், நைமிஷாரண்யத்துக்கு போனார், இன்னும் பல க்ஷேத்திரங்களுக்கு போய் இந்த இடம் சரிப்படுமா அந்த இடம் சரிப்படுமான்னு பார்த்துட்டு இருக்கார். கவலை தோய்ந்த முகம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்பத்தான் மேலேருந்து அசரீரியா பெருமாள் பேசினார். ஆகாசவாணின்னு சொல்லுவார்கள். அசரீரி, சரீரம் இல்லாமல் குரல் மட்டும் வருது பாருங்க. பெருமாள் சொன்னார், நீ எதுக்காக கஷ்டப்பட்டு இருக்க, அஸ்வமேத யாகம் பண்ணணும், அவ்வளவுதானே, சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போ, துண்டீர மண்டலம். இப்போ நாம் இருக்கிறதெல்லாம் கூட துண்டீர மண்டலம் தான், தொண்ட மண்டலம் தான். இந்த துண்டீர மண்டலத்திலே சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போ, அங்கே போய் ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணு அப்படின்னு சொன்னார். பிரம்மா கேட்டார், ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு வழி சொல்லிட்டேன், எனக்கு சாபம் என்ன, 1000 அஸ்வமேத யாகங்கள் பண்ண வேண்டும். யார் கொடுத்தா சாபம் உனக்கு தெரியாதா? ப்ரஹஸ்பதி தான் கொடுத்தார், தேவகுரு அவர் தான் கொடுத்தார். நீ என்ன பண்ண? நானும் திரும்ப சாபம் கொடுத்தேன் என்னார். அவருக்கு மட்டும்தான் சக்தி இருக்கான்னு நானும் சாபம் கொடுத்தேன். இதில் வேடிக்கை பாருங்க, பிரம்மாவினுடைய சாப விமோசனமும் தேவப்பெருமாள் தான், தேவகுரு ப்ரஹஸ்பதியினுடைய சாப விமோசனமும் தேவப்பெருமாளால் தான். இப்போ பரஸ்பரம் சாபங்களை அவர் நானும் வெசா அவனு வெசாங்கிற போல வெசுட்டார், 2 பேரும் சாபங்களை கொடுத்துட்டார். இப்போ 1000 அஸ்வமேத யாகங்களை பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்கார்.
நீ சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு போ, ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணுன்னு சொல்ற, மீதி 999 யாகங்களை நான் எங்க போய் பண்றதுன்னு கேட்டார். பண்றது சுலபமா பெருமானே? அதுக்குள்ள என்னுடைய பதவிக்காலமே முடிஞ்சு போயிடும், நான் ஆட்டோமேட்டிக்கா கீழே இறங்கிடுவேன், அப்புறம் எங்க இருந்து பதவியை நான் காப்பாத்திக்கிறது? பெருமாள் அசரீரியா ரொம்ப அழகா வார்த்தை சொன்னார். நான் உன்னை அனுப்புற இடம்ங்கிறது எப்பேற்பட்ட இடம் தெரியுமா? அங்கே ஒற்றை புண்ணிய காரியத்தை ஒருவன் செய்வானாகில் அது கோடி புண்ணிய காரியங்களாக கணக்கிடப்படும். இது காஞ்சிபுரத்துக்கு தொண்டமண்டலத்துக்கு இருக்கிற ஏத்தம், சத்தியவிரத க்ஷேத்திரத்துக்கு இருக்கிற ஏத்தம். ஏன்னா தேவப்பெருமாளுடைய விமானமே புண்ணியகோட்டி விமானம்னு தான் பேர். அவர் எழுந்தருளி இருக்கிற விமானத்துக்கு புண்ணிய கோட்டின்னு பேர். அந்த ஊரில் யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட கையேந்தினார், நீங்கள் ஒரு ஒற்றை ரூபாய் நாணயத்தை அவருக்கு தானமாக வழங்கினீர்கள்னால் உங்கள் கணக்கில் கோடி ரூபாய் கொடுத்ததா எழுதுவாளாம். எப்பேற்பட்ட ஊர் பாருங்க. ஒரு ரூபாய் யாருக்காவது கொடுத்துட்டோம்னா கோடி ரூபாய் கொடுத்தார். ஒரு தடவை நாராயணான்னு கூப்பிட்டீர்களானால் கோடி தடவை நாராயணான்னு கூப்பிட்டார். இது ஒரு இடத்துல சொல்லிட்டு இருந்துச்சு. உபன்யாசம் முடிச்ச உடனே ஒரு பிள்ளை என்கிட்ட வந்தான், சுவாமி ரொம்ப நன்னா சொன்னேன், அந்த ஊரில் செய்கிற பாபத்தை கூட அப்படிதான் கணக்கு பண்ணுவாளான்னு கேட்டான். சின்னதாக ஏதாவது தப்பு பண்ணிட்டா அது கோடியாக கணக்கில் எடுத்துப்பாளான்னா இங்கே செய்கிற பாப்பங்கள் பாப்பங்களாக கருதப்படவே மாட்டாது. ஆனால் அதுக்காக நீங்கள் ஏதாவது திட்டமிட்டு யாராவது அழிச்சுட்டு ஏதாவது பண்ணணும்னா அடியன் பொறுப்பாக மாட்டேன், அது சொல்லிட்டேன். அந்த மாதிரி செய்ய மாட்டேன். தெரிஞ்சு செய்யறதுங்கிறது வேறு, தெரியாமல் செய்கிற பாப்பங்கள் பெரிதாக கணக்கிலே கொள்ளப்பட மாட்டாது. அந்த அளவில் ஞாபகம் வச்சுக்கணும். சின்னதாக பண்ணுற நன்மைகளும் பெரிதாக கணக்கிலே கொள்ளப்படும், அவ்வளவுதான் விஷயம். அதனால் அங்கே போய் நீ ஒரே ஒரு அஸ்வமேத யாகத்தை பண்ணு, நீ 1000 தானே பண்ணணும்னு சொல்கிற, உன் கணக்கில் கோடி அஸ்வமேத யாகங்கள் வந்துவிடும், நீ அங்கே போன்னு விட்டார். சந்தோஷமாக பிரம்மா வந்துவிட்டார், எல்லாம் சரி. இதுக்கு மேலே தேவதச்சனையும் அழிச்சுன்னு வந்தார். ஊரை ரொம்ப அழகாக அவர் நிர்மாணிச்சுட்டார், எல்லாம் சரியாக போச்சு. ஆனால் பக்கத்தில் பத்னிங்கிறவள் இருக்கணும் இல்லையோ? சாதாரணமாக மனைவிக்கே பத்னின்னு எப்போ பேருன்னா நாம் யாகம் முதலானவைகள் செய்யும்போது பக்கத்தில் இருக்கா பாருங்கோ, அப்போ தான் பத்னின்னு பேர். இப்போ நாமே கூட அக்னி சந்தானம் எல்லாம் பண்ணுகிறோம்னால், உபாசனம் பண்ணுறோம்னால் அதை ஸ்ராத்தத்தன்னைக்கு தான் பல பேர் பண்ணுற வழக்கமே இப்போ வச்சுட்டு இருக்கா. பல பேருக்கு அது தினப்படி பண்ண வேண்டியதுங்கிறதே தெரியாது. அதுவும் ஸ்ராத்தத்தில் இருக்க போட்டு ஸ்ராத்தத்தன்னைக்கு அதுவும் சேர்ந்து வருது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. முதல்ல 3/4 மணி காலம் அதுக்கு போயிடும், அதுக்கு மேலே தான் ஸ்ராத்த காரியம் ஒரு மணி காலம், அவ்வளவுதான். அது இப்போ சேர்ந்தா போல் ஒரு 1.5 1/4 மணி காலம் நடந்துட்டு இருக்கு பாருங்க. அப்போ திடீர்னு வாத்தியார் சுவாமி சொல்லுவார், மாமியை கொஞ்சம் கூப்பிடுங்கோன்னுவார். நம்ம மாமியை தான் நம்ம ஆம்பியாவில் வர சொல்லுவார். உடனே வந்துடுவா. வந்த உடனே நம்ம கையில் கொஞ்சம் அரிசியை கொடுக்குறார் அவர், அதை அந்த அம்மா கையில் கொடுங்கோன்னுவார். பாதியாக பிரிச்சுக்கோங்கோ, முதல் பாதியை ஒரு தடவை கொடுங்கோ, அடுத்த பாதியை இன்னொரு தடவை கொடுங்கோன்னுலாம் சொல்லுவார். அப்போ இதை செய்யும்போது பக்கத்தில் அவள் இருக்கணும். அப்புறம் அந்த அம்மா சேவைக்கு சொல்லிட்டு நீ போயிட்டு வாமான்னு அனுப்பிச்சி வச்சுடுவார். அப்போ ஒரு நல்ல காரியம் நாம் பண்ணுறோம்னு சொன்னால் அது திருவாராதனமாகட்டும், தானமாகட்டும், வேள்வியாகட்டும், பக்கத்தில் மனைவிங்கிறவள் இருக்கணும். இப்போ தான் கோச்சிட்டு போயிருக்காளே, அவளை விட்டுட்டு எப்படி பண்ணுறதுன்னு இவருக்கு கவலை. அவள் கண்ணாற்றங்கரையிலே போய் தவம் இயத்துகிறாள். சரஸ்வதி நதின்னு சொல்கிறோம் பாருங்க, அந்தர்வாகினின்னு பேர். அது வெளியில் தெரிகிறா போலெல்லாம் ஓடாது, எங்கேயோ பூமிக்கு அடியில் ஓடிட்டு இருக்கு, சில இடங்களில் வெளிப்படுங்கிறாள். அப்போ அவள் எங்கேயோ போய் தபஸ் பண்ணிட்டு இருக்கா. பிள்ளைய வசிஷ்டரை கூப்பிட்டார், நீர் தான் போய் அழைச்சிட்டு வரணும்னு. வசிஷ்டர் கூப்பிடணும்னு போனார். அவள் சொல்லிட்டார், இந்த பாருப்பா அவரை போய் சொல்லிட்டார், பெண்களில் யார் சிறந்தவள்னா ஒரு வார்த்தைக்காவது என் பேரை சொல்லி வச்சிருக்கூடாதா? உடனே பட்டுன்னு ஸ்ரீமகாலட்சுமின்னு சொல்லிட்டார். எனக்கு மனசில் பெரிய காயம் ஏற்பட்டிருக்கு. நான் வேற வாய் வச்சு நெருமை இல்லாத ஏற்கனவே பக்கத்தில் இருந்தவாள்லாம் பார்த்துட்டு என் பேரை தான் சொல்ல போறார், என் பேரை தான் சொல்ல போறாருன்னு வேற சொல்லி வச்சேன். அவர் ஸ்ரீமகாலட்சுமின்னு சொல்லிட்டார். நான் வரதா இல்லை, அவர் வேள்வி பண்ணா என்ன, பண்ணலனா என்ன, அவர் பதவி தங்கினா என்ன, தங்கலன்னா என்ன, என் அருமை இப்பயாவது அவருக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். வசிஷ்டர் எவ்வளோ சொல்லி பார்த்தார், ஒன்றும் கேட்கல, வந்துட்டார். ஆனால் பிரம்மா கலக்கம் அடையலை. பிரம்மா சொன்னார், நிறைய மனைவிமார்கள் இருப்பது ஓரளவு நல்லதுக்கு தான் போல் இருக்குன்னார். அவ கோச்சிங் போனால் என்ன, இப்போ காயத்ரி சாவித்திரின்னு நிறைய மனைவிமார்கள்லாம் இருக்கா, அவர்களை எல்லாம் கொண்டு இந்த யாகத்தை நாம் நடத்தி விடலாம். ஆனால் சரஸ்வதி அதை பெருசாக எடுத்துக்கல, பாவம், நல்ல புத்தியோட தான் இருந்தா. அசுரர்கள்லாம் பார்த்தா பிரம்மா ஏதோ பெருசாக திட்டம் போட்டு பெரிய யாகம் நடத்த போகிறாராம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துடுத்துனால் நம்ம பழப்பு ஓடாதுன்னு அவர்கள் எண்ணினார்கள். சரி, நாம் போய் இதை தடுக்க முடியுமான்னா, நாம் பிரம்மாவை போய் எதிர்க்கிற அளவுக்கெல்லாம் பெரிய சக்தி நம்மக்கிட்ட கிடையாது. ஏன்னா பெரும்பாலும் நமக்கெல்லாம் வரம் கொடுத்து நம்மளை ஆளாக்கி அழகு பார்க்குறதே அவர் தான். நீங்கள் பாருங்க, ரொம்ப சுலபத்தில் வரங்களை கொடுக்குறவான்னா பிரம்மா சிவன் போல்வாரத்தான் காட்டுவா. நீங்கள் எங்கேயாவது நாராயணன் போனார் வரம் கொடுத்தார்னு கேட்டிருக்கீங்களானால் கொடுக்கவே மாட்டார். அப்போ அவர் என்ன தான் பண்ணுவார்னா இருக்கிறத பிடுங்குவார்னா. ஐயோ, ரொம்ப ஆபத்தான தெய்வமாக இருப்பார் போல் இருக்கே. இப்போ தான் வரதராஜ பெருமாள் வரதன், கேட்டதெல்லாம் தருகிறவர். அதில் ஒரு சின்ன திருத்தத்தை நாம் பண்ணிக்கணும். நமக்கு எது சரியோ அதை தருகிறவர், கேட்டதெல்லாம் தரவருங்கிறது ஆகாது. நமக்கு எது சரிப்படுமோ அது அனைத்தையும் நமக்கு தருவார். நான் கேட்டனே சுவாமி, எனக்கு சரின்னு படுறதை தானே கேட்டேன்னா, உனக்கு சரின்னு படுறதோ உனக்கு தரமாட்டார். உனக்கு எது சரின்னு அவருக்கு படுறதோ அதை தருவார், அவ்வளவுதான் விஷயம். அப்போ எது நமக்கு நன்மை பயக்குமோ அதை தர வல்லவர்.
ஆனால் மீதி தேவதைகள்லாம் எப்படின்னா, ஒரு பக்தன் வந்து கொண்டாடினா உடனே அவர்கள் மனமயங்கி கேட்டதெல்லாம் கொடுப்பதற்கு தயாராக ஆகிவிடுவார்கள். அதனால தான் தேவதைகள்லாம் கூட்டு பெருமாளே ஒரு தடவை சொன்னாராம், நீங்கள் இந்த மாதிரி வரவா போகிறவாளுக்கெல்லாம் கையெடுத்து கும்பிட்டாலே வரம் கொடுப்பதுங்கிற வழக்கத்தை விட்டுடுங்கோன்னார். அவள்லாம் ஏன்னு கேட்டா, அப்புறம் பிரச்சனைன்னா நான் தான் ஓடி வர வேண்டியது, அவர் தானே ஓடி போக வேண்டியிருக்கு. அதனால நான் சொல்கிறேன், பார்த்து பார்த்து வரங்களை கொடுங்கோ அப்படின்னு சொல்கிறார். அப்போ பிரம்மா தான் வரங்களை பல பேருக்கும் கொடுத்தே வச்சிருக்காரு. நேரடியாக போய் பிரம்மாவை நாம எதிர்ப்பதுங்கிறது வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம், சரஸ்வதி கோச்சிட்டு போயிருக்கா, அவளை போய் நாம் கொஞ்சம் கோபமேற்றினோம்னு சொன்னால், கோபம் உண்டாக்கினால் அவளை கொண்டு இந்த யாகத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தி விடலாம் அப்படின்னு சரஸ்வதி தேவியின் இடத்துல போய் அவர்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தார்கள், பிரம்மா பாத்தியா உன்னை அனுப்பிச்சு வச்சதோட இல்லாமல் பெரிய யாக வேற பண்ணிட்டு இருக்காரா, பிள்ளையை அனுப்பிச்சுன்னு உன்னை கூப்பிடுறது, அவரே வந்து காலில் விழுந்திருக்க வேண்டாரோ, நீ எப்படியாவது வந்துடு, இந்த வேள்வியை என்ன நடத்தலாம்னு எதனா ஒரு வார்த்தை சொல்லியிருக்கூடாதா, கோச்சிண்டு போனால் அப்படியே விட்டுடுறதா, அதெல்லாம் செய்யவே கூடாது. நாம தப்பு பண்ணியிருந்தா நம்ம மனைவியின் இடத்துல போய் நாம போய் சாரி கேட்கணும், மனைவி தப்பு பண்ணியிருந்தா அப்போ நாம தான் போய் கேட்கணும். அதுதான் உலகத்தில் நடக்கிறது, இருக்கிற கிரமமே அதுதானே. அதை பிரம்மா மட்டும் மீறினா சரியா இருக்குமா, இப்படி வராத இருந்துட்டார். எப்படியாவது நாம் அனைவரும் சேர்ந்து அந்த யாகத்தை குலைக்க வேண்டியது, கெடுத்து விட வேண்டியது அப்படின்னு தீர்மானித்து கொண்டார்கள். சரி, எப்படி எப்படியெல்லாம் கெடுக்கலாம்னு பார்த்தார்கள். காஞ்சிபுரத்தில் ஒரு விசேஷம் சொல்கிறேன் உங்களுக்கு. சின்ன காஞ்சிபுரத்தில் பல திவ்ய தேசங்கள் உண்டு. நீங்கள் தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு மேற்கே அப்படியே வந்தீர்களானால் வலதுபுறம் திரும்பினால் யதோக்தகாரி பெருமாள், சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு சேவிச்சுக்கலாம். இடதுபுறம் போனீர்களானால் அஷ்டபுஜ பெருமாள்னு சேவிச்சுக்கலாம். அவரை சேவிச்சுட்டு நேரே போனீர்களானால் வேளுக்கை ஆளரிங்கிற பெருமாளை சேவிச்சுக்கலாம். அவருக்கு பிற்பாடு போனீர்களானால் தீப பிரகாசங்கிற பெருமாளை சேவிச்சுக்கலாம். இப்போ காஞ்சிபுரத்துலேருந்து போச்சே இந்த கிரமத்தில் சொல்லிட்டேன்னா, முதல்ல தோன்றிய பெருமாள் தீப பிரகாசங்கிற பெருமாள், விளக்கொளி பெருமாள்னு ரொம்ப ஆச்சரியமான திருநாமம் அவருக்கு. ஏன்னா இந்த சரஸ்வதியும் அசுரர்களும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊரையே இருட்டாக்கிட்டான். நீ வெளிச்சம் இருந்தாத்தானே எல்லாம் செய்வே, இந்த யாகம் எல்லாம் பண்ணுவே, பகலா இரவான்னு தெரியாதபடிக்கு ஒரு காரிருளை நாங்கள் சூழச் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் கும்மிருட்டு, யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி கூட தெரியல, எங்கெங்க என்னென்ன சாமகிரி இருக்குன்னு தெரியல, எப்படி யாகங்களை செய்வது ஒன்றும் முடியல. அப்பதான் பிரம்மா பார்த்தார், பெருமானே என்னை இந்த க்ஷேத்திரத்துக்கு போ, துண்டீர மண்டலத்துக்கு போ, சத்தியவிரத க்ஷேத்திரம் யாகம் பண்ணுன்னு நீ தான் அனுப்பிச்ச, உன் சொல்ல கேட்டுத்தான் நான் இங்கே வந்தேன். நான் ஒன்றும் சரஸ்வதி தேவி வரக்கூடாதுன்னு தான் நினைக்கல, என் பிள்ளையை அனுப்பிச்சு எப்படி நயமாக அழைக்க முடியுமோ அப்படி அழைத்தேன், அவள் வர விரும்பவில்லை, அதுக்கு நான் என்ன பண்ணுறது, உன் ஆணைப்படி எல்லாம் நான் செய்கிறேன், அடி என்னை காப்பாற்ற வேண்டியது உம்முடைய பொறுப்பு, இவ்வளவுதான் சொன்னார். பிரச்சனைகளை பெருமானிடத்திலே ஒப்படைத்து விட்டார். அடி என் வேடிக்கையாக சொல்கிறது உண்டு. இப்போ நமக்குலாம் பிரச்சனைகள் உண்டான்னா, சுவாமி இது கேள்வி, பிரச்சனைகள் மட்டும்தான் இருக்குது, ஒன்றும் குறவே கிடையாது, நிறைய பிரச்சனைகளை வச்சுட்டு தான் உட்காந்துருக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறவே இல்லை. சில பேர் ரொம்ப வினோதமான மனுஷாலாக இருப்பாள். அவகிட்ட போய் கேட்டேன், உங்ககிட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னா, அவள் வேடிக்கையாக சொன்னான், நிறைய சொல்யூஷனுக்கு எங்ககிட்ட பிரச்சனை இருக்குன்னா. தேவையில்லாத பிரச்சனைகள், நம்ம யோசிக்க வேண்டாத, நடக்கவே போகாத, நடக்கவே முடியாத, அப்படி எத்தனையோ விஷயங்களை நாம் யோசித்து பார்த்து கொண்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு இருப்போம். இன்றைக்கு வாழற வாழ்க்கை கையை விட்டு தொலைஞ்சே போயிருக்கும். நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்த கணம் என்ன நடக்குமோ, துளசிதாசர் அழகாக சொல்லிட்டார், நடக்க போகிறது நடக்கத்தான் போகிறது, எது நடக்க போகிறது இல்லையோ அது நடக்க போகிறது இல்லை, அவள் கவலைப்பட்டும் பிரயோஜனம் இல்லை, எது கவலைப்படணும், இப்போ போகிற போக்கில் விட்டுடுங்கிறார் இல்லையோ. அதனால் பிரம்மா பார்த்தார், பிரச்சனைகளை பகவானிடத்துல நாம் ஒப்படைச்சுட்டோம்னால், சர்வதர்மானு பரித்யஜ்யமாமேகம் சரணம் பிரஜ அகம் துவா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சஹா, நீ கவலைப்படாதேன்னு அவர் சொல்லியும் கூட நாம் கவலைப்படுறோம்னால் அவர் வார்த்தையில் நமக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அவ்வளவுதான் விஷயம். கீதையில் அவ்வளோ அழகாக சொல்லி வச்சிருக்காரு பாருங்க, அனன்யாச்சிந்தயந்தோ மாம் ஏ ஜனாஹா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம், நானே கதின்னு நீ இருந்துட்டாயாகில் உன்னை பார்த்து கொள்வது என் பொறுப்புங்கிறார் அவர். இந்த வார்த்தையில் உண்மையாக நமக்கு நம்பிக்கை இருக்குமாகில் நாம் எதை குறித்தும் கவலை கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே செய்யக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை, எதையும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காக செய்வதாக நினைத்து கொள்ளாமல் அவர் கட்டளப்படி இயங்குவதாக நினைத்து கொண்டு நாம் செய்ய வேண்டும். நம்மளால் ஒருபோதும் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, அதை என்ன தெரிஞ்சுக்கோங்க. காப்பாற்றுகிறவர் அவர்தாங்கிற உறுதிப்பாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் மகாவிஸ்வாசம்வா, சரணாகதினா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா. ஸ்ரீரங்கத்தில் பராசர பட்டர் எழுந்தருளி இருந்த காலம், அவர் தினப்படி சன்னதிக்கு வருவார், பெருமாளுக்கு ஸ்தோத்திரம் எல்லாம் பண்ணுவார். ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா, ஸ்ரீரங்கநாதனுடைய புரோஹிதரே அவர் தான். அவர் வந்தார்னா நித்தியப்படி இன்னைக்கு நாள் கிழமை திதி வாரம் எல்லாம் சொல்லுவார் பெருமானுக்கு. ராஜா ஒல்லிய பெருமாள் இதெல்லாம் அவருக்கு முன்னே படித்து காட்டணும். இன்னைக்கு என்ன நாள், என்ன மாதம் நடக்கிறது, என்ன வருஷம் இது, இதெல்லாம் சொல்ல வேண்டும். பெருமானை கொண்டாடிட்டு போகணும். மேலே அவர் உபன்யாசங்கள்லாம் பண்ணுவார், காலக்ஷேபங்கள்லாம் பண்ணுவார்.
இங்கங்க அவர் வேலைக்கெல்லாம் போனதே கிடையாது. ஒரு ஆசாமி பார்த்தார், தினந்தோறும் இவரை பார்ப்பார். நான் கார்த்தால வேலைக்கு போகிறதுக்கு முன்னே கோயிலுக்கு வரேன், அப்போ இவரை பார்க்குறேன். வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வரேன், அப்பவும் இங்கே தான் இருக்கார். சில பேர் விசாரித்தா மத்தியானத்தில் கூட இங்கே தான் இருக்காரா. பிழப்பு எப்படி ஓடுறதுன்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவர் பிழப்பு எப்படி ஓடுறதுன்னு அவருக்கு சந்தேகம். நேரம் இவர்கிட்ட வந்தார். எப்பவும் கோயிலே இருக்கீரே, உங்கள் பிழப்பு எப்படி ஓடுறது அப்படின்னார். என் பிழப்பை பற்றி நான் கவலைப்படலை, உனக்கு என்ன கவலைன்னு கேட்டார். சுவாமி தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், எப்படித்தான் நடக்கிறது? அவர் ஒரு கேள்வி கேட்டார். பராசர பட்டர் கேட்டார், பெருமாளை தினப்படி வந்து சேவிக்கிறியே, அவர் எப்படி இருக்கார்? கையை எப்படி வச்சுருக்கார் சுவாமி அப்படின்னார். இப்படி வச்சுருக்காரோ இல்லையோ, இப்படி வச்சுருக்கிற கையை இப்படி திருப்பினா கூட நான் இங்கேருந்து போகிறவன் கிடையாதுன்னார். நீ கவலைப்படாதே, நான் இருக்கேன்னு சொல்லி கையை ஒருத்தன் இப்படி வச்சுட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது எனக்கு இங்கே இருக்கிறதுல ஒரு கவலையும் இல்லை, ஏன்னா நான் இருக்கேன், கவலைப்படாதேன்னு அவர் சொல்லியிருக்கார். ஒருவேளை கையை இப்படி திருப்பிட்டு அதில் நான் பார்த்துக்க மாட்டேன்னு அவர் சொன்னால் கூட நான் இங்கேருந்து நகர்ந்து போகிறவன் அல்லேன். களைவாய் துன்பம் களையாதொழிவாய் களைக்கண் மத்திலேன்னு ஆழ்வார் பாடினார் இல்லையோ. நம்முடைய துன்பங்களை போக்கினாலும் அவர் தான், துன்பங்களை போக்கலன்னாலும் அவர் தான். இதுதான் பெரிய விஸ்வாசம். பெருமாள் காப்பாற்றுவார்னா என்ன அர்த்தம்னு உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, அவர் பார்த்துப்பார், அவர் காப்பாற்றுவார். அது உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? அவர் காப்பாற்றலைன்னா கூட அது கூட காப்பாற்றினதாக தான் அர்த்தம்னு நாம் நினைக்கணும். அதுதான் காப்பாற்றுவாருங்கிறதுக்கு அர்த்தம். அவர் எதை செய்தாலும் சரிங்கிற அந்த ஒரு மனோபாவம் இருக்கு பாருங்கோ, அது நமக்கு ஏற்பட வேண்டும். நமக்கு எது சரியோ அதை செய்வதற்கு அவர் அல்ல. நமக்கு எது சரி நமக்கு தெரியாது, நமக்கு சரியானதை மட்டும்தான் அவர் பண்ணுவார். ஆனால் அது நமக்கு தெரியும்னு நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க, அதுதான் தப்பு. அது அவருக்கு தான் தெரியும். நமக்கு எது சரி என்று அவருக்கு படுகிறதோ அதை நமக்கு செய்கிறவர் பெருமாள். அதனால பிரம்மா கையை கூப்பிட்டு பெருமாளை தியானம் பண்ணினார். இருட்டா இருக்கா, அந்த இருட்டு ஓடுற அளவுக்கு நான் பெரிய ஒளியாக வருகிறேன்னு பெருமாள் வந்துட்டார். தீப பிரகாசராக பெருமாள் வந்து சேர்ந்தார். அதுக்கப்புறம் நரசிம்மனா வந்து வேள்வியை காப்பாற்றினார். அதுக்கப்புறம் அஷ்டபுஜ பெருமாள் காளியை அனுப்பிச்சுட்டா சரஸ்வதி தேவி, நீ போய் அந்த மொத்த யாகசாலையும் துவம்சம் பண்ணிட்டு வந்துடுன்னுட்டு. அப்பதான் அஷ்டபுஜ பெருமாள் 8 திருக்கரங்களோடு இருக்கிற பெருமாள். அந்த பெருமாள் எழுந்தருளி வேள்வியை காத்து கொடுத்தார். அதுக்கப்புறம் சரஸ்வதி தேவி பார்த்தா, இதுக்கு மேலெல்லாம் பொறுமையா இருந்தா ஒன்றும் நடக்காது, நாமே போக வேண்டும், அந்த வேள்வியை முழுவதுமாக அழிக்க வேண்டும்னுட்டு வேகவதிங்கிற ஒரு நதியாக பிரவகித்து ஓடி வந்தாள். 7 கிளை நதிகளோடு இருந்த ஒரு நதி. இன்னைக்கு ஏதோ ஒரு கால்வாயாட்டம் கூட கண்ணில் படாது. 7 கிளை நதிகளோடு பெருகி ஓடிய ஒரு நதி, அது பாலாத்தில் போய் கலக்கிறதுங்கிறார். அந்த வேகவதிங்கிற நதியாக அவள் ரொம்ப பெரிய பிரவாகமாக ஓடி வந்தாள். 3 இடங்களிலே அணையாய் கிடந்து பெருமான் ரட்சித்தான் வேள்வியை. இது பலருக்கு ஒரு புதிய செய்தியா இருக்கலாம். சுவாமி, இந்த யதோக்தகாரின்னு சொன்னீரே, அவருக்கு பேரே வேகாசேத்துன்னு பேரு. வேகமாக பெருக்கெடுத்து வந்த அந்த நதியினுடைய ஓட்டத்தை குறைப்பதற்காக ஒரு அணை போலே கிடந்த பெருமாள் வேகாசேத்து அப்படின்னு அந்த பெருமாளுக்கு, அதுதான் பழைய பெயர் அவருக்கு. ஆனால் அவருக்கு ஒரு புது பேர் வந்துடுச்சு. சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு பேர் ஏற்பட்டது. அந்த பேர் ஏன் ஏற்பட்டதுனால் அது திருமழிசை ஆழ்வார் காலம். அதை இன்னொரு நாள் சொல்கிறேன். அது இப்போ அதுக்குள்ளே போனோம்னா தேவப்பெருமாள் பெருமையை அனுபவிக்க முடியும். வேகாசேத்துங்கிறது பழைய பெயர். காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோ அபீஷ்ட சித்திஹி வேதாந்த தேசிகன் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். காஞ்சிபுரத்தினுடைய பாக்யம்னு ஒரு பெருமாளை சொல்ல முடியும்னு சொன்னால் அது யதோக்தகாரி பெருமாளுக்கு தான் அந்த ஏத்தம். இன்னொன்று தேவப்பெருமாளையும் யதோக்தகாரி பெருமாளையும் அண்ணா தம்பின்னுவா. இப்போ ஸ்ரீரங்கத்தில் பெரிய பெருமாள்னு சொன்னேன் இல்லையோ, காஞ்சிபுரத்தில் யதோக்தகாரி பெருமாளுக்கே பெரிய பெருமாள்னு பேர். சந்நிதி தேவப்பெருமாள் சந்நிதி அளவுக்கு ஒன்றும் பெரிய சந்நிதி கிடையாது. ஆனால் பெருமாளுக்கு பெரிய பெருமாள். ஏன்னா இவர் தேவப்பெருமாளுக்கு தமையனார்னார். அதே வேகாசேத்து ஸ்தோத்திரத்தில் வேதாந்த தேசிகன் இன்னொரு அழகான அர்த்தத்தை சொல்கிறார். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. சம்பிரதாயத்தில் உபாயம் உபேயம்னு 2 உண்டு. உபாயம்னா அடைவிப்பது எதுவோ அது உபாயம், அடையப்படுவது எதுவோ அது உபேயம். 6 பேருன்னு தமிழிலே சொல்லுவார்கள். 6ன்னா வழின்னு அர்த்தம். பேருன்னா அடையத்தக்க பலன் இருக்கே, அதற்கு பேரு உபேயம்னு பேரு. அப்போ உபாயம் ஒன்று, உபேயம் ஒன்று. இப்போ எனக்கு இலக்கு எதுனால் ஐயாவு மகாலுக்கு வரணும், இன்னைக்கு இங்கே பேசணும், இது என்னுடைய இலக்கு, இதுதான் பலன். அதுக்கு உபாயம் எது? ஒரு வண்டி வச்சு வந்திருக்கேன், அது உபாயமாக இருந்தா. அப்போ உபாயம் வேறு, உபேயம் வேறு. ஆனால் பகவான்கிற விஷயம்னு எடுத்துக்கொண்டால் வழியும் அவர் தான், ஆறும் அவர் தான், பேரும் அவர் தான். வழியாகவும் அவரே இருப்பார், அடையத்தக்க பலனாகவும் அவரே இருப்பார். வேதாந்த தேசிகன் சாதித்தார், யதோக்தகாரி பெருமாள் உபாயமாக இருக்கார், வழியாக இருக்கார். தேவப்பெருமாள் அடையத்தக்க பலனாக இருக்கார்னார். உபாயத்தை பார்க்கணும்னா வேகாசேத்து பெருமாளை சேவிச்சுக்கணும், உபேயத்தை சேவிக்கணும்னா தேவப்பெருமாளை சேவித்து கொள்ள வேண்டும். அவர் உபாயம், இவர் உபேயம். அவர் 6, இவர் பேரு. அவர் அண்ணா, இவர் தம்பி. அவர் தான் அணையாப்படுத்துகிறார். இன்னைக்கும் அந்த க்ஷேத்திரத்துக்கு நீங்கள் போனீர்களானால் திருவடிவாரத்தில் சரஸ்வதியையும் நீங்கள் தரிசித்துக் கொள்ளலாம். அவள் உட்கார்ந்துட்டு இருப்பா.
அவளுடைய வேகத்தை தடுக்கிறதுக்காக பெருமாள் வந்து அங்கே படுத்துன்னு விட்டார். என்னை மீறி நீ எப்படி போற பார்க்குறேன் அப்படின்னு படுத்துன்னு விட்டார். ஆனால் ஒரு இடம் இல்லை, 3 இடத்துல படுத்துட்டார். பலருக்கும் இந்த க்ஷேத்திரம் தெரியுமே தவிர மற்ற 2 க்ஷேத்திரம் தெரியாது. அது எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் வேலூரை நோக்கி காஞ்சிபுரத்துலேருந்து பிரயாணம் பண்ணி கொண்டு போக வேண்டும். பள்ளிக்கொண்டான்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்கிறது. அங்கே பெருமானுக்கு சயனேசன்னு பேர், படுத்துட்டு இருக்கிற பெருமாள். பக்கத்திலேயே பாலாறு இருக்கிறது. அதே போல் திருப்பார்க்கடல்னு ஒரு க்ஷேத்திரம் இருக்குது. இது 2மே புராண க்ஷேத்திரங்கள். ஆழ்வார்கள் பாடலை, அவ்வளவுதான். அதுதான் ஒரு குறையை தவிர புராண க்ஷேத்திரங்கள். சரஸ்வதி தேவி எத்தனை பெரிய வெள்ளமென பெருக்கெடுத்து வந்திருப்பாளேயாகில் 2 இடத்துல பகவான் படுத்து அவராலையும் தடுக்க முடியல. அப்போ காஞ்சிபுரம் வரைக்கும் வந்துட்டாள். அங்கேருந்து பிரவகித்து ஓடி வந்தவள் காஞ்சிபுரம் நகரத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டாள். சின்ன காஞ்சிபுரத்தை நோக்கியும் வந்து விட்டாள். இன்னைக்கும் பல இடங்கள் நீங்கள் காஞ்சிபுரத்தில் பார்த்தீர்களானால் அந்த வேள்வியோடு சம்பந்தப்பட்ட பேரே வச்சிருப்பாள். இப்போ காஞ்சிபுரத்தை சேர்ந்தவாளுக்கு தெரிஞ்சிருக்கும். காஞ்சிபுரத்துலேருந்து நீங்கள் நேர பெருமாள் சன்னதியிலேருந்து நேர அந்த தோட்டக்காரி பெருமாள் சன்னதியை நோக்கி போனீர்களானால் போலீஸ் ஸ்டேஷன் வரும், காவல் நிலையம் உண்டு. அதுக்கு புது போலீஸ் ஸ்டேஷன் வா. அது பழைய போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருந்ததோ தெரியாது. ஆனால் காஞ்சிபுரம் வாசிகள் இன்றைக்கும் சொல்கிறச்சே, பெருமாள் எங்கே இருக்கார்? பழைய போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட. பெருமாள் எங்கே இருக்கார்? புது போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டார். அப்படின்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக உடனே கோயிலுக்கு ஓடணும்னு அர்த்தம். பிரம்மோற்சவத்தில் புது போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட பெருமாள் வந்துட்டார்னு சொன்னால் ஐயோ இன்னும் 10 நிமிஷம் 4 மணியில் சன்னத்தெருவுக்கு வந்துருவார்னு அர்த்தம். அந்த புது போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒரு சந்து, அந்த சந்துக்குள்ளே ஒரு மண்டபம் இருக்குது. யாகசால மண்டபம்னு பேர். பிரம்மா வேள்வி செய் இன்றைக்கும் அதுதான் பேர் இருக்குது, யாகசால மண்டபம் அப்படின்வா. பிரம்மா வேள்வி செய்த காலத்திலே அங்கிருந்து யாகசாலை பந்தல் எல்லாம் போடப்பட்டிருந்தது. இன்னொன்றும் இன்னைக்கும் ஒரு குட்டை போல ஒரு குளம் இருக்குது அந்த இடத்துல. அது இன்னைக்கு சொல்கிறச்சே சாதாரணமாக ஒரு பேச்சு வழக்கில் குசல குட்டைன்னு சொல்லுவார்கள். அதில் தான் கொண்டு போய் அவர் குஷங்களை எல்லாம் தர்மங்களை எல்லாம் வேள்வி முடித்த பிற்பாடு கொண்டு போய் சேர்த்தாருங்கிறார். இதெல்லாம் ஆதி காலம் தொட்டு அந்தந்த சம்பந்தத்தை இட்டே அந்த பெயர்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றன. அப்போ பெரிய வேள்வியை அவர் இயற்றினார். சரஸ்வதி ஒரு நதியாக பிரவகித்து வருகிறாள். பள்ளி கொண்டாந்த பெருமாள் படுத்துட்டு அணையா படுத்துட்டு தடுத்தாட்கொண்டார். திருப்பார்க்கடலிலும் கிடந்தார். இன்னமும் வேகமாக வந்தால் பாருங்கோ. அப்போ தான் வேகாசேத்து யதோக்தகாரி பெருமாள் வந்து படுத்துட்டார். சரஸ்வதி தேவியினுடைய கோபம் அப்போதுதான் தணிந்தது. இதுக்கு மேலே பிரம்மாவை போட்டு ரொம்ப வாட்டாதே, உன்னுடைய கோபத்துக்கு நீ என்ன செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்து விட்டாய், இனி அவரோடு சேர்ந்து இந்த வேள்வியை சரியாக நடத்தப்பார் அப்படின்னு பெருமாள் சொல்லிட்டார். சரஸ்வதி தேவி வந்து திரும்பவும் சேர்ந்துட்டார், பிரம்மாவோட சேர்ந்தாச்சு. வேள்வியை சிறப்பாக செய்தார்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ரொம்ப ஆச்சரியமா சித்திர மாதத்திலே ஹஸ்த நட்சத்திரத்திலே தேவப்பெருமாளுடைய திருவவதாரம்ங்கிறது நிகழ்ந்தது. பெருமாள் அந்த வேள்வி குண்டத்திலிருந்து யாக குண்டத்திலிருந்தே வெளிப்பட்டார். இன்னைக்கும் தேவப்பெருமாளை சேவித்தோம்னால் திருமுக மண்டலம் எல்லாம் அந்த வடுக்களோட சேவை சாதிக்கிறார் பாருங்கோ. ஏன்னா வேள்வியிலிருந்து வந்தவருங்கிறதுனாலே அந்த அடையாளங்களோடேயே சேவை சாதிக்கிறார். திருவல்லிக்கேணிக்கு போனால் பார்சாரதி பெருமாளை சேவிச்சிருப்பீங்கோ. அவர் அப்படி தான் திருமுக மண்டலம் முழுக்க அந்த வடுக்களோடு சேவை சாதிக்கிறார். ஒருத்தர் கேட்டார், அவரும் வேள்வியிலிருந்து தான் வந்தாரான்னார். அவர் வேள்வியிலிருந்து வரல. திருமங்கை ஆழ்வார் ரொம்ப அழகாக பாட்டு பாடியிருக்கார். தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னார். இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்னானை திருவல்லிக்கேணி கண்டேனே. சாரதினா டிரைவர்னு அர்த்தம். தேரை ஓட்டுறவர் உட்காந்துருப்பாரா நின்றுருப்பாரா? உட்காந்துட்டு தான் ஓட்டுவார். நாமளே ஒரு கார் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க, அதை ஓட்டுறதுக்கு ஓட்டுநர் தேவை அப்படின்னு ஒரு பெரிய பலகையை மாட்டுவிட்டேன். இவ்வளோ சம்பளம் தரப்படும், எல்லாம் போட்டாச்சு. வாரம் ஒரு நாள் விடுமுறை எல்லாம் போட்டாச்சு. ஒருத்தர் வந்தார், பணிவாக கை கட்டி நின்றார். நான் வரேன் சுவாமி, நீர் போட்டதெல்லாம் அந்த சட்டத்திட்டங்களுக்கு நான் கட்டுப்படுகிறேன், உமக்கு ஓட்டுநராக நான் இருக்கேன் அப்படின்னாரு. நான் எவ்வளோ உட்கார சொன்னாலும் உட்காரவே இல்லை. நான் சொன்னேன், வீட்டுக்குள்ளே வந்திருக்கார், கொஞ்சம் உட்காருக்கோ, சோஃபா போட்டிருக்கேன், உட்காருக்கோ, பேசலான்னா அதெல்லாம் உங்கள் இதில் எப்படி சுவாமி உட்காருறது அப்படின்னு விட்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி நாளைக்கே நீ வந்து ஜாயின் பண்ணிக்கலான்னு விட்டேன். அடுத்த நாள் வந்தார், கார் எடுக்கட்டுமான்னார். சாவியை கொடுத்தேன், எடுத்தார். சீட்டில் போய் உட்காந்துன்னு விட்டார் வண்டி ஓட்டுறதுக்கு. நான் பின்னாடி உட்காந்தேன். நேற்றுக்கு எத்தனை மரியாதையாக இருந்தான் பையன், வீட்டுக்குள்ளே உட்காருன்னா உட்காரவே இல்லை. ஆனால் இன்னைக்கு காரில் நான் உட்காந்துருக்கேன்னா அவரும் ஏறி உட்காந்துருக்காரு முன்னாடி. நம்ம நேற்று நின்றுட்டே இருந்தியே என்ன உனக்கு புரியல? ஆமாம் சுவாமி உண்மைதில் எப்படி இப்போ உட்காந்துருக்கேன்னா நான் எப்படி வண்டி ஓட்டுறதுன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. நேற்றுக்கு இருந்த மாதிரியே தான் நீ இனிமேல் இருக்கணும். உன்னுடைய அந்த பண்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நீ எப்பவும் நின்று கொண்டு வண்டி ஓட்டுவதானால் சம்மதம். அவர் சொன்னார், எதுக்கு சுவாமி உம்ம உயிருக்கும் அது ஆபத்து, என் உயிருக்கும் ஆபத்து, உம்மை பற்றி கவலை என்னாலும் நான் என்னை பற்றி கவலைப்பட்டாகணும். அந்த மாதிரி ஒரு டிரைவர் கிடைச்சா நீ தாராளமாக வச்சுக்கோ, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவர் கிளம்பிவிட்டார். அப்போ ஓட்டுறவர் உட்காந்துன்னு தானே ஓட்டணும். பாசம் எப்படி இருக்கு பாருங்க. இந்திரன் சிறுவன் தேர்முன் நின்றானைன்னு இருக்கு. அர்ஜுனன் என்ன போலவா? ஒருவேளை கண்ணனை பார்த்து சொல்லிட்டான் போல் இருக்கு, நீ அதெல்லாம் நீ சரிசமமாக உட்காந்தா ஒன்றும் நன்னா இருக்காது, நீ நின்று கொண்டு தான் ஓட்ட வேண்டும்னு சொல்லிட்டாரானால் ஐயோ பாவம் அர்ஜுனன் அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. பெருமாள் தான் உட்காரவே இல்லைங்கிறார். ஏன்னா எதிர்க்க பகதத்தன் இருக்கான், பீஷ்மர் இருக்கார், சரமாரியா அவர்கள் அம்புகளை அப்படியே பொழிந்து கொண்டே இருக்கிறார்கள்.
அதனால காப்பாற்றுறதுக்காக எழுந்து நின்றார் பெருமாள். மொத்த அம்புகளையும் தன்னுடைய திருமுக மண்டலத்திலே வாங்கி கொண்டார். அதனால தான் பார்த்தசாரதி பெருமாள் திருமுக மண்டலத்தில் அத்தனை வடுக்கள். தேவப்பெருமாள் யாக குண்டத்திலிருந்து வேள்வி குண்டத்திலிருந்து வெளிப்பட்டார். இன்றைக்கும் அந்த வடுக்களோடு அவர் சேவை சாதிக்கிறார். 2 பேருமே பக்தர்களுக்காகத்தான் தோன்றி இருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த 2 பேர் திருமுக மண்டலத்தில் இத்தனை வடுக்கள் இருந்தாலும் இவாளை போல அழகான இன்னொரு தெய்வத்தை நம்மால காட்டவே முடியாது. அத்தனை அழகு. சில பேர் என்ன தெரியுமா சொல்லுவா, இந்த வடுக்கள்லாம் இல்லைன்னா இன்னும் அழகா இருப்பாருவா. இந்த வடுக்கள் இருக்கிறதுனால தான் இத்தனை அழகா இருக்கா. வடுக்கள் இல்லைன்னா இந்த அழகுங்கிறது வரவே வராது. சம்பிரதாயத்தில் உங்களுக்கு திருவடி, பெரிய திருவடி, சாதாரணமாக ஹனுமான சிறிய திருவடின்னுவா. அதுவே தப்பு தான், திருவடின்னு தான் சொல்லணும். பெரிய திருவடின்னு கருடனை சொல்லலாம், அவருக்கு அதுதான் பேரு பெரிய திருவடி. ஹனுமானுக்கு திருவடின்னு தான் பேரு. இந்த 2 பேருடைய சரித்திரத்தையுமே நீங்கள் பார்த்தீர்களானால் அடிபட்டு காயம் ஏற்பட்டு அதனால அழகு பெற்றவர்கள். கருடனுக்கும் அடிபட்டது, அவருடைய மூக்குல அடிபட்டு அது ஓஹோன்னு அழகா இருந்ததுன்னு கொண்டாடிட்டார். ஹனுமான் முதல்ல சாதாரண பிள்ளையாத்தான் இருந்தார். சூரியனை பார்த்தார், மாம்பழம்னு நினைச்சுட்டு விட்டார். மாம்பழ சீசன் கேட்கவே வேண்டாம், நேராக போனார், சாப்பிடலான்னு போனார். வஜ்ராயுதத்தால் இந்திரன் அடிச்சுட்டான். ஒரு பக்கம் அடிச்சா பாருங்க, இந்த பக்கம் வீங்கி போச்சு. அடிச்ச வேகத்தில் மேலேருந்து கீழே விழுந்தார், பாறையில் விழுந்தார், இந்த பக்கம் வீங்கி போச்சு. அம்மா வந்தார், முன்ன கூட இவ்வளோ அழகா இல்லையடா நீ, இப்போ ரொம்ப அழகா இருக்கேன்னுட்டான். அதனால தான் ஹனுமான்கிற பேரே அவருக்கு ஏற்பட்டது இல்லையோ. அடிப்பட்ட பிறகு 2 பக்கமும் வீங்கி விட்டது, கன்னங்கள் வீங்கி விட்டன. அதனால சுந்தரனானார் ஹனுமான். அதை போலத்தான் இந்த வேள்வித்தீயிலிருந்து வெளிப்பட்டவனான பெருமான் அழகிலே சிறந்தவனாக ஆயினன். அதை போலத்தான் பார்த்தசாரதி பெருமாளும் இப்போ வேள்வியிலிருந்து வந்துட்டார். ஆச்சாரியர்கள் ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். பிரம்மாவினுடைய நிலைப்பாடு எப்படி இருந்ததுன்னால், ஒரு அம்புலி கண்ட பிள்ளைய போல ஆயிட்டானா. சந்திரனை பார்த்த பிள்ளைய போல அத்தனை சந்தோஷம் ஏற்பட்டு போச்சு. சுற்றி சுற்றி வருகிறான், கட்டி அணைத்துக் கொள்ளுகிறான், கன்னத்தை வருடுகிறான், முத்தமிடுகிறான், பெருமானை தடவி கொடுக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியல. இனிமேல் நான் பிரம்மலோகத்துக்குலாம் போறதா இல்லை, அந்த சுகம் ஒரு சுகமே கிடையாது, இனிமேல் இங்குதான் இருக்க போகிறேன் அப்படின்னு பலவாறாக சிந்தித்து கொண்டு பெருமானிடத்திலே அவன் அதற்காக பிரார்த்திக்கிறான். இனிமேல் இங்குதான் இருக்க போகிறேன் அப்படின்னு பெருமானிடத்திலே அவன் பிரார்த்திக்கிறான். என் அமுதினை கண்ட கண்கள் மத்தொன்னினை காணாவே அப்படின்னுட்டு இனிமேல் இங்குதான் இருப்பேன்னு சொல்லிட்டான். அப்பதான் பெருமாள் சொல்லிட்டார், இல்லை இல்லை நீ போக வேண்டும், உன்னுடைய பதவிக்காலத்தை நீ அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பிரம்மா கேட்டான், நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டான். பெருமாள் அழகா பதில் சொன்னார், நான் என்ன உன் ஒருத்தனை பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கியா? எனக்குள்ள 1000 ஆசைகள் இருக்குன்னு. பெருமாளுக்கே அவாப்த சமஸ்த காமன்னு பேரு. எல்லா ஆசைகளும் இயல்பாகவே நிறைவேற பெற்றவர். அவருக்கு நமக்கு இருக்கிற வேறுபாடு சொல்றேன். இப்போ உங்களை பார்த்து உங்களுக்கு ஏதாவது நிறைவேறாத ஆசை இருக்கான்னு நான் கேட்டா நீங்க என்ன தெரியுமா சொல்லுவீங்க? இருக்கிற ஆசை மொத்தமே நிறைவேறாத ஆசை தான். ஏன்னா தனியாக ஏதோ ஒன்று இருக்கா மாதிரி கேட்க, எது நடந்தது, நான் நினைச்சேன்னா எனக்கு அது நடக்கவே நடக்காது இப்படிங்கிற அபிப்பிராயிக்கிறவாள்னா கையை தூக்கு போட்டால் முதல்ல நான் தூக்குவேன். இது எல்லாருமே பண்ணிடுவோம் இல்லையா? அது என்னமோ சுவாமி அது நினைச்சா நடக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பெருமாளுக்கு எல்லா ஆசையும் நிறைவேறி விட்டதுங்கிறார். அவரே என்ன சொல்றார் பாருங்க, எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கிறது, என் திட்டங்கள் எத்தனை எத்தனை என்பதனை நானே அறிவேன்னா. எனக்கு தான் தெரியும். ஏன்னா சத் சம்பிரதாயமான ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை வளர்க்கணுங்கிற ஆசை கொண்டுள்ளேன் நான். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு சம்பிரதாய பெருமாள்னு பேரு. நான் ஆரம்பத்தில் அடியன் ஒரு விஷயம் சொன்னேன், மற்ற தேவதைகள்லாம் மனிதர்களுக்கு வரம் தருகின்ற தேவதைகள். ஆனால் தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாள்னு ஏன் பெயர் பெற்றார்னால் தெய்வத்துக்கே வரம் கொடுத்தவர்னு சொன்னேன். அது எந்த தெய்வத்துக்குன்னு மேலே சொல்றேன். தெய்வத்துக்கு அரசுன்னு இருக்கிற தெய்வத்துக்கு வரம் கொடுத்த தெய்வம் தேவப்பெருமாள். அதை மேலே விண்ணப்பிக்கிறேன். இப்போ பிரம்மா கிட்ட பெருமாள் என்னன்னு சொல்லியிருக்காரு பாருங்க, எனக்கு நிறைய திட்டங்கள்லாம் இருக்கு, நீ சத்தியலோகத்துக்கு போயிட்டு வா, நான் இருந்து சாதிக்க வேண்டிய விஷயங்கள் பல உள்ளன, நான் அதையெல்லாம் முடிச்சுட்டு தான் வரதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டார். பிரம்மா பொறுமையாக கேட்டார், என்ன செய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். உடனே பெருமாள் சொன்னார், இந்த மாதிரி ஒரு உரையாடல் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் நடக்கலை, நடந்ததா பாவிச்சுட்டு நாம் பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மா கிளம்புனோடனே அவர் கிளம்பிட்டார். சரி நீ சொல்லிட்டே, உன்னை பத்திரமா பார்த்துக்கோ, நான் அங்கேருந்து அப்பப்போ வருஷத்தில் ஒரு நாள் வந்து உன்னை பூசிக்கிற பேற்றை எனக்கு கொடு. இதைத்தான் பிரம்மா கேட்டார். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் நடைபெறும். பாலாத்துக்கு பெருமாள் எழுந்தருள்வார். அந்த பாலாத்துக்கு போனார்னு சொன்னால் அந்த இடத்துல பிரம்மாவே வந்து பெருமானை அன்றைய தினம் பூசிப்பதாக இன்றைக்கும் ஐதிஹ்யம் உண்டு. அடியன் கூட இந்த பிரசன்ன வரதராஜ பெருமாள் அமைந்த கரையிலே எழுந்தருளி இருக்கிறார்னு உடனே இந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்வு தான் நினைவிற்கு வந்தது. ஆசையா பெருமாள் போறார், பாலாத்தங்கரைக்கு போறார், பிரம்மா பண்ற திருவாராதனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்போ ஒரு கரைக்கு போறது பெருமாளுக்கு வரதராஜ பெருமாளுக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ? அதுக்கு தான் ஸ்திரமா பிரசன்ன வரதராஜ பெருமாளா
அமைந்த கரைக்கே வந்துட்டார்னு சொல்லணும். அப்போ தேவப்பெருமாள் எப்படி பாலாத்தின்கரைக்கு போயிட்டு பிரம்மா பண்ற யாகத்தை, பிரம்மா பண்ற திருவாராதனத்தை ஸ்வீகரிக்கிறாரோ, இங்கே அமைந்த கரையிலே பிரசன்ன வரதராஜ பெருமாளாய் இருந்து கொண்டு அடியவர்கள் சமர்ப்பிக்கின்ற, அடியவர்கள் தொழுகின்ற, செய்கின்ற பூஜைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்வித்துக் கொண்டிருக்கிறான் பெருமான். அப்போ பிரம்மா இன்னைக்கும் ஒரு நாள் வந்து பூஜை பண்றார், இருக்கட்டும். இப்போ ஒரு உரையாடலாம் பிரம்மாவுக்கும் பெருமாளுக்கும் நடந்ததா வச்சுட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். பிரம்மா கேட்டார், நீ ஏன் இங்க இருக்க போறேன்னு கேட்டார். பெருமாள் சொன்னார், எத்தனை கனவுகள் எனக்குள்ளே, சம்பிரதாயத்தை நன்னா வளர்க்கணும்னு சொன்னால் நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருள வேண்டும். முதல்ல முடிவெடுத்துட்டார். உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரும் அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி தொழுகழன் மனமே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். காஞ்சிபுரத்தில் நம்மாழ்வார் ரொம்ப விசேஷமாக சிலை சாதிக்கிறார். திருமங்கையாழ்வார் தம்முடைய திருக்கரங்களால் பிரதிஷ்டை செய்த நம்மாழ்வார்ங்கிற ஏத்தம் மிக்கவர். எல்லா ஊர்களையும் நம்மாழ்வார் நீங்கள் சேவிக்கலாம். ஆனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிற நம்மாழ்வாருக்கு சிறப்புகள் 2. முதற் சிறப்பு, திருமங்கையாழ்வாரால் ஏறி அருள பண்ணப்பட்ட திருமேனி. திருமங்கையாழ்வார் தான் அவரை அங்கே எழுந்தருள பண்ணினார். ஒரு குழந்தைகிட்ட சொன்னேன், இந்த மாதிரி திருமங்கையாழ்வார் தான் இந்த நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணினார்னு. அந்த குழந்தைக்கு புரியவே இல்லை. அப்படின்னா என்னன்னு கேட்டுது. நான் சொன்னேன், திருமங்கையாழ்வார் இங்கே வந்தார், அவர் தான் இந்த நம்மாழ்வாரை இங்கே ஏழை பண்ணினார். முதல்ல எழுந்தருள பண்ணினார், அப்புறம் புரியுறா போல இது இருக்குமோன்ட்டு ஏழை பண்ணினார்னு. அப்பவும் புரியல. கொஞ்ச நேரம் இப்படி எப்படின்னு தலையாசிச்சுட்டு அவர் தான் இவரை இன்ஸ்டால் பண்ணாரான்னு கேட்டுது. அதே தான் இப்போ புரிஞ்சுனுட்டு இல்லையா, அவர் தான் இவரை இன்ஸ்டால் பண்ணார். மற்ற ஆப் எல்லாம் நீ அப்பப்போ அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இது அன்இன்ஸ்டால் ஆகாத இருக்கிற தெய்வம். அப்போ திருமங்கையாழ்வார் தான் நம்மாழ்வாரை அங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கார். அது புரிஞ்சு கொடுத்தாப்போ அது ஒரு ஏக்கம். இன்னொன்று, தம்முடைய இதய பகுதியை நோக்கி தமக்குத்தானே உபதேசம் பண்ணிக்கிறா போல அவர் அங்குதான் சேவிக்க முடியும். துயரரு சுடரடி தொழுகழன் மனமே, இப்படி இருப்பார் நம்மாழ்வார். உபாசரியமான திருமேனி, தமக்குத்தாமே உபதேசம் செய்து கொள்கிறார். என்ன உபதேசம் பண்ணிக்கிறார்? துயரரு சுடரடி, துன்பங்களை நீக்குகின்ற திருவடிகளை அனவரதமும் சிந்திப்பாயாக. இதுதான் அர்த்தம். கொஞ்சம் கவனமாக கேளுங்கோ. ராமானுஜர் ரொம்ப அழகாக அர்த்தம் பண்ணார். யாருடைய துன்பங்களை நீக்குகிற திருவடி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கின்றார். கேள்வியே வேண்டாமே, அடியவர்களுடைய துயரங்களை நீக்குகின்ற திருவடி. ராமானுஜர் சொன்னார், கிடையாதுன்னார். தன் துன்பங்களை தானே போக்கிக் கொள்கிற திருவடிகளை உடையவன்னார். சுவாமி அவருக்கு என்ன சுவாமி துன்பம்? ஒரு நாள் அவருக்கு துன்பமே கிடையாதுன்னால் ராமானுஜர் அழகா அர்த்தம் சொன்னார், அடியவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய துயரங்களாகவே கருதுகிறவன் பெருமான். அதனால அவர்கிட்ட போயிட்டு அடியவர்களுடைய துன்பங்கள்னா பெருமாள் கோபம் வந்துருமா? அதனால் அடியவர்களுடைய துன்பங்கள் அதெல்லாம் என்னோட துன்பங்கள்ங்கிறார். இப்போ நம்ம பிரச்சனைனா நாம் அணுகுவதுங்கிறது வேற மாதிரியாக தான் இருக்கும். இன்னொருத்தர பிரச்சனைன்னா கண்டிப்பாக பண்ணிவிடுறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிவிடுவோம். அவர் போன அப்புறம் என்ன தெரியுமா சொல்லுவான், வேற வேலை இல்லை, வாரம் ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டு இருக்கார். இவருக்கு வேலை செய்கிறது தான் ஏன் வேலையா? அப்போ நல்லா பண்ணுறேன்னு சொன்னீரே சுவாமினா, பின்ன முகத்தில் அறைந்தார் போல பண்ண மாட்டேன்னு நான் சொல்ல முடியும்? பண்ணுறேன்னு தான் சொல்லுவோம். இப்போ எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டாவது இன்னும் வரதா இருந்தேன் சுவாமி, எனக்கு ஏதோ முக்கியமாக வேற ஒரு வேலை வந்துடுத்து அப்படின்னா ஒரு வேலையும் இருந்திருக்காது. ஆனால் நம்ம சொல்கிறது பொய்ன்னு அவருக்கும் தெரியும். ஆனால் இப்படி சொல்கிறத அவரும் விரும்புகிறார். உலகமே அப்படி தான் இயங்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அப்படி ஒரு வார்த்தைக்கு சொன்னால் கூட சரி வரதா இருந்தாரா, வேறு ஏதோ அவருக்கு வேலை வந்துருத்தான் அப்படின்னா அது நம்புறதுக்கும் ஆள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை போல் நம்ம நேரடியாக சொல்ல முடியாது இல்லையோ. இப்போ தேவப்பெருமாள் தம்முடைய துன்பங்களை தாமே போக்கிக் கொள்ளுகிறார் அப்படின்னா அடியவர்களுடைய துன்பங்களை தன்னுடைய துன்பங்களாகவே கருதுகின்றான் பெருமான். துயரரு சுடரடி தொழுகழன் மனனே. நம்மாழ்வார் முதற் பாட்டிலே பாடினார், மயர்வர மதிநலம் அருளினன்னு பாடினார். என்ன கேட்டுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னால், தன்னை பற்றிய ஞானத்தை ஆழ்வார்களுக்கு பெருமானே அருளினான். ஆழ்வார்கள் எந்த முயற்சியும் பண்ணலை. இதுதான் ஆழ்வார்களுடைய ஏத்தம். இறைவனை அறிவதற்கு அவர்கள் எந்த முயற்சியும் செய்யலை. ஒரு சிறு கல்லை இங்கேருந்து எடுத்து அங்கே போடலை. ஆனால் அவர்களுக்கு எப்படி அத்தனை பெரிய அறிவு ஏற்பட்டதுன்னா, பெருமாளே வந்தார், தட்டி எழுப்பினார், நான் தான் பெருமாளினார், தன்னை பற்றின ஞானத்தை கொடுத்தார். அதுதான் மயர்வர மதிநலம் அருளுகள். நம்மாழ்வார் அவதரித்தார். 16 ஆண்டுகள் ஏதும் பேசவில்லை. மதுரகவி ஆழ்வார் வந்தார், ஒரு சிறு கல்லை எறிந்தார், இவர் ஏதோ கேட்டார், அவர் ஏதோ பதில் சொன்னார். அதுக்கப்புறம் தான் நம்மாழ்வார் பாடவே ஆரம்பித்தார். கவனமாக கேளுங்கோ. திருவிருத்தம்னு முதல்ல பாடினார். அந்த திருவிருத்தம் பாடுறச்ச முதற் பாட்டு என்ன ஆச்சரியமான பாட்டு பாருங்கோ. பொய்நின்ன ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை இனி யாமுராமை. முதற்பாட்டே பெருமாள் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருக்கார். 16 வருஷம் ஊமையாக இருந்த ஒரு பிள்ளை பேசுறதுன்னா தாய் தகப்பனாருக்கு எத்தனை ஆர்வம் இருக்கும். என்ன பேச போகிறதோ குழந்தைன்னு கேட்கணும்னா அந்த குழந்தை வாய் திறக்கிறச்சேவே இனிமேல் இந்த உலகத்தில் இருக்க எனக்கு ஆசையில் நான் போகிறேன்னுத்துனா, ஐயோ இதுக்கு பேசாதே இருந்திருக்கலாம்னு விடுவா. ஐயோ முதல் வார்த்தை பேசுறச்சேவே இந்த உலகத்தில் எனக்கு இருக்க பிடிக்கல நான் போகிறேன்னு சொன்னால், ஐயோ அண்ணா அது என்னமோ மாதிரி பேசுறது, நான் குழந்தைய கொஞ்சம் ஓடி வாங்குவோன்னு கூப்பிடுவா. பேசுறதுன்னு சந்தோஷப்பட மாட்டா. நம்மாழ்வார் அப்படித்தான் பேசினார். இனி யாமுராமைன்னார்.
தேவபெருமாள் சொல்லிட்டாரு, எனக்கு காதே கேட்கலன்னுட்டார். என்னை எடுத்துக்கோங்கிறார். உன்னை கொண்டு தான் உலகத்தை திருத்தணும்னு நான் பிளான் போட்டு உன்னை அனுப்பிச்சு வச்சிருக்கேன். ஏற்கனவே 16 ஆண்டுகள் நீ வாய்மொழின்னு இருந்துட்ட. நீ இன்னைக்கு பேசுறியா நாளைக்கு பேசுறியான்னு எதிர்பார்த்து நான் காத்துருந்து இன்னைக்கு தான் பாட ஆரம்பிச்சிருக்கேன். உனக்கு மயர்வர மதிநலம் அருளி இருக்கிறேன். நீதான் உலகத்தை எல்லாம் திருத்த வேண்டும். 4 திவ்ய பிரபந்தங்களை நீ பாட வேண்டும். அந்த பாசுரங்களின் துணை கொண்டே மக்கள் என்னை அறிய வேண்டும் அப்படின்னு காது கேட்காதவரை போல பெருமாள் இருந்துட்டார். அப்ப நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருளி அவர் 4000 பாசுரம் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி இருக்கார் இல்லையோ, அந்த 4 திவ்ய பிரபந்தங்களை அவர் அருளுவதற்கு நான் தான் உதவி செய்ய வேண்டும். அதுக்கு பிரம்மா நான் இங்க தான் இருந்தாக வேண்டும் அப்படின்னு முதல் ஆசையை சொல்லிட்டார். அடுத்த ஆசை பாருங்க, தேவப்பெருமாளுடைய கருட சேவையை பாடிய ஆழ்வார்ங்கிற ஏத்தம் பூதத்தாழ்வாருக்கு தான் உண்டு. அத்தியூரான் புள்ளையூருவான் அணிமணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இறையாவான் எங்கள் பிரான். உலகம் முழுக்கத்தான் கருட சேவை நடக்கிறது. ஆனா கருட சேவைன்னு சொன்னாலே காஞ்சிபுரம் தேவப்பெருமாளுடைய வையன் கண்ட வைகாசி திருநாள் கருட சேவை. அதற்கு ஈடு இணைங்கிறது உண்டா? சரியா 4 மணிக்கு பெருமாள் புறப்படுவார். ஆழ்வார் பிராகாரம் போயிட்டு அன்னைக்கு ஆழ்வாருக்குன்னு விசேஷமான தரிசனம். ஏன்னா ஆழ்வார் பாடியிருக்கார், அருளாழி புட்கடவீர் அவர் வீதி ஒரு நாளுன்னு அருளாழி அம்மானை கண்டக்கால் இது சொல்லி அருளாழி வரிவண்டே. ஆழ்வார் தாமே பாடியிருக்கார். அவர் கருடன் மேலே ஏறி உட்காந்து என்னை பார்க்கறதுக்கு வரமாட்டாரா? நான் ஏதோ ஒரு ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்து அவரை சேவிச்சுட மாட்டேனா அப்படின்னு நம்மாழ்வார் பாடியிருக்காருங்கிறதுக்காகவே கருடன்ல ஏறி உட்காந்தாச்சுன்னா நேர விடுறா வண்டியே ஆழ்வார் சந்நிதிக்குன்னு விடுவார். ஏன்னா அவர் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருக்கார். அவரை விசேஷமாக அனுகிரகிப்பது அப்படின்னு நம்மாழ்வாரை அனுகிரகிச்சுட்டு தான் மேலே அந்த பிராகாரம் ஆழ்வார் பிராகாரம் சுற்றி வந்து கோபுரவாசலுக்கு வந்தார்னால் மகாச்சாரியர் தொட்டையாச்சாரியர் சேவைன்னு உண்டு. சேவிச்சவாளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கோபுரவாசல்ல பெரு வெள்ளமென மக்கள் கூட்டம் இருக்கும். பெருமாள் வாசல்ல வரப்போறார், சேவிக்கணும்னு நினைச்சுட்டு இருப்பா. அந்த கோபுரத்துக்கு நடுவில் வந்து நின்றுட்டார்னால் கொடையை போட்டு பெருமாளை மறைச்சுடுவா. ஏன் மறைக்கிறான்னு பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தொட்டையாச்சாரியர்ங்கிற பெரியவர் சோழசிம்மபுரத்திலே எழுந்தருளி இருந்தவர். ஒரு 400-500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு வச்சுக்கோங்க. அந்த பெரியவர் பிரதி வருடமும் வந்து தேவப்பெருமாளை கருட சேவையில சேவிச்சுடுவார். ஒரு வருஷம் வர முடியல. அவர் சோழசிம்மபுரத்திலே சோழங்கிபுரத்திலே தக்கான் குளத்தில் பின்னால 4 மணிக்கு தீர்த்தாமாடுறதுக்கு போயிட்டார். அனுஷ்டானங்களை பண்ணணும்னு போயிட்டார். போனவர் ஓன்னு அழ ஆரம்பிச்சுட்டார். இந்த வேலை காஞ்சிபுரத்தில் இருப்பேனே, இப்போ பெருமாள் புறப்பட்டிருப்பாரு அப்படின்னு நினச்சிட்டே இருந்தார். பாருங்க, பக்கத்தில் ஏதோ ஒரு பெரிய ஒளி வெள்ளம் என அவருக்கு காட்சி தோற்றியது. ரொம்ப வெளிச்சமா இருக்க என்னன்னு திரும்பி பார்த்தார். பக்கத்தில் கருட சேவையோட பெருமாள் வந்துட்டார். நீ வருஷம் என்னை பார்க்க வருவே, இந்த வருஷம் உம்மாலே வர முடியவில்லை, உம்மை பார்க்க நாமே வந்தோம்னு தரிசனம் கொடுத்தார். இன்னைக்கும் கொடையை போட்டு அதனால தான் பெருமாள் மறைச்சுடுவார். அவர் தொட்டையாச்சாரியருக்கு சேவை சாதிப்பதற்காக போயிருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. அப்போ ஆச்சரியமான கருட சேவை. அந்த கருட சேவையை பாடிய பெருமை பூதத்தாழ்வாருக்கு தான் உண்டு. அத்தியூரான் புள்ளையூருவான். நிறைய பேர் வேடிக்கையாக ஒரு விஷயம் சொல்லிடுவா, காஞ்சி தேவப்பெருமாளுக்கு ஆழ்வார்கள் பாசுரமே பாடலேன்னு சொல்லிடுவா. நீங்கள் கூட சில பேர் அதை கேள்விப்பட்டிருக்கலாம். எங்காவது காற்றுல அந்த வாதம் வந்து உங்கள் காதில் விழுந்திருக்கும், ஆழ்வார்கள் யாரும் பெருசாக பாடலை. அது சரியான வாதம் ஆகாது. எங்கள் அப்பா ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தார், ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சொன்னார். தேவப்பெருமாளுக்கு பாசுரங்கள் இல்லைங்கிறது எப்படி இருக்குன்னா, ஒளியில் ஆதவனை ஒளி இல்லாதவனாக உரைப்பதொக்கும்னார். ஆதவன்னா சூரியன். ஒளியில் ஆதவனை, ஒளியில சூரியனுக்கு நிகராக ஒருத்தரை நம்மளால காட்ட முடியுமா? ஒளியில் சிறந்தவர் அவர். ஒளியில் ஆதவனை ஒளி இல்லாதவனாக உரைப்பதொக்கும். சூரியன்ல வெளிச்சமே இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா எப்படியோ அப்படித்தான் தேவப்பெருமாளுக்கு பாசுரங்கள் இல்லைன்னு சொன்னால். அப்படியா சுவாமி? இப்ப நேரடியா அந்த கட்சின்னு வந்ததுன்னா உங்க ஊர்ல 14 திவ்யதேசங்கள் இருக்கே, அது தேவப்பெருமாளை சொல்லும்னு நீங்கள் எப்படி சொல்லலாம்? இப்போ ஸ்ரீரங்கத்தை பாடினான்னு வச்சுக்கோங்களேன். அரங்கமாநகர்னா வேற திவ்யதேசம் எல்லாம் அங்கே இல்லை, ஸ்ரீரங்கம் தான் இருக்கு, ரங்கநாதன் சந்நிதின்னு புரிந்து கொள்ளலாம். திருமலைன்னு பாடிவிட்டான்னா திருமலை திருப்பதி ஒண்ணுதான்னு தெரிகிறது. காஞ்சிபுரத்தில் பிரச்சனை என்னன்னால் 14 திவ்ய தேசங்கள், பக்கத்தில் திருப்புக்குழியும் சேர்த்துண்டா 15 திவ்ய தேசங்கள். நீங்கள் ஒரே ஊரில் ஒரு நாள் தங்கியிருந்தால் சேவிச்சு விடலாம். சரியா திட்டமிட்டீர்களாகில் கார்த்தாலிருந்து ராத்திரிக்குள்ள உங்களுடைய 108 திவ்யதேச புத்தகங்களில் நீங்கள் 15 திவ்ய தேசங்களை டிக் பண்ணிக்கலாம், சேவிச்சுட்டு எல்லாம் பக்கத்துலேயே இருக்கு. அப்போ கட்சின்னு வந்துட்டா அது தேவப்பெருமாளுக்கு தான் நாங்கள் எப்படி நம்புறது? இதுதான் பிரச்சனை. இப்போ கட்சின்னு ஏன் பேருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடியன் ஆரம்பத்தில் என்ன சொன்னேன்? துண்டீர மண்டலம் சத்தியவிரத க்ஷேத்திரம்னு தான் பேர் சொன்னேன். ஊருக்கு அதுதான் பேர், சத்தியவிரத க்ஷேத்திரம். காஞ்சிங்கிறது எப்போ ஏற்பட்டது தெரியுமா? பிரம்மா வேள்வி செய்து அந்த வேள்வியிலிருந்து வரதன் வெளிப்பட்ட பிற்பாடு ஊருக்கு காஞ்சிங்கிற பெயர் ஏற்பட்டது. காஞ்சின்னா என்னன்னு சொல்றேன், கஹான்னு பிரம்மாவுக்கு பெயர். கஹாங்கிற பிரம்மா எவ்விடத்திலே ஹரியை பூஜித்தானோ அவ்விடத்திற்கு காஞ்சின்னு பெயர். க இதி பிரம்மணோ நாம தேன தத்ராஞ்சிதோ ஹரிஹி
தஸ்மாத்து காஞ்சிபுரி விக்யாதா புரி புண்ணிய விவர்தனின்னு சொல்லுவார்கள். எவ்விடத்திலே ஸ்ரீஹரியை பிரமன் பூஜித்தானோ அவ்விடத்திற்கே காஞ்சி, அதுதான் கட்சி. இப்போ உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைச்சிருக்கணும். தேவப்பெருமாள் சந்நிதியை ஆழ்வார்கள் பாடலைன்னு சொன்னால் கட்சின்னு பாடியிருக்காரு. இவரை பூஜித்ததுனால தான் ஊருக்கே கட்சின்னு பேர் ஏற்பட்டிருக்கு. அப்போ இவரை பாடினத்தான அர்த்தம், எங்கெல்லாம் கட்சிங்கிற சொல் வந்திருக்கிறதோ அவ்விடங்களெல்லாம் முக்கியமாக தேவப்பெருமாளைத்தான் ஆழ்வார்கள் பாடியிருக்கிறார்கள். அதை முக்கியமாக கருத்திலே கொள்ள வேண்டும். உங்களுக்கு இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். பிள்ளைப்பெருமாளையங்கார்னு ஒரு பெரியவர், அவர் தான் அஷ்டப்பிரபந்தம்னு இயற்றி இருக்கிறார். 108 திருப்பதி அந்தாதின்னு பாடியிருக்கார். அந்த 108 திருப்பதி அந்தாதியிலே காஞ்சி தேவப்பெருமாளுக்கும் ஒரு பாசுரத்தை அவர் சமர்ப்பிச்சிருக்கார், எழுதியிருக்கார். அப்ப 108 திருப்பதிகளிலே நிச்சயமாக காஞ்சி தேவப்பெருமாள் சந்நிதி உண்டுங்கிறது நிரூபணம் ஆகிறது. ஆனா பேரை ஸ்பஷ்டமா சொல்லலையேன்வா. இதுக்கு ரொம்ப அழகான ஒரு சமாதானம் சொல்றேன் கேளுங்கோ. திருமங்கை ஆழ்வார் பாடினார். அவர் பாடுறச்ச என்ன சொல்லிட்டார், என்னை மனம் கவர்ந்த எம் ஈசனை. வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க, என்னை மனம் கவர்ந்த ஈசனை எம் ஈசனை அப்படின்னு பாடினார். அது யாருன்னு கேட்டா வானவர்த்தம் முன்னவனைன்னார். நேர பெருமாள் பேரை சொல்லலை. வானவர்த்தம் முன்னவன்னா என்ன அர்த்தம், இமையோர் தலைவன் தேவராஜன்கிறது அர்த்தம். ஏன் நேரடியா பேரை சொல்லாம இப்படி சொன்னார்னால் அதுக்கு அழகா சமாதானம் சொல்லுவார். ஒரு நல்ல பத்னியாக இருக்கிறவள் எந்த காலத்திலும் தன்னுடைய கணவனுடைய பெயரை சொல்ல மாட்டாள். வேடிக்கை இப்படி சொல்லலாம், இந்த நாளில் ஆம்பையா பேரை சொல்றதுக்கு பயப்படுற மாதிரி அந்த நாளில் ஆத்துக்கார பேரை சொல்றதுக்கு பயந்துட்டு இருந்தா, அவ்வளோலாம் உறக்கெல்லாம் வெளிப்படையெல்லாம் சொல்லிட மாட்டா. எங்கள் பாட்டிக்கிட்டலாம் நீங்கள் என்ன சுற்றி வளைச்சு கேட்டாலும் சொல்லவே மாட்டான். நீங்கள் எப்படி ஒன்று, எங்கள் பாட்டி உங்கள் பாட்டி அப்படி தான் வச்சுக்கோங்க. எத்தனை சுற்றி வளைச்சு ஆத்துக்கார பேரை கேட்டாலும் அங்கே இருக்காரு அந்த பெருமாள் பேர், இங்கே இருக்காரு அந்த பெருமாள் பேர். அந்த பெருமாள் பேர் என்னென்னா இவர் பேர் தான் அவருக்குன்னுவா, இவர் பேர் என்னென்னா அந்த பெருமாளோட பேருன்னுவா. சரி, அந்த பெருமாளுக்கு என்ன பேருன்னா இவர் பேர் என்னமோ அதுதான் அப்படின்னுடுவா. நீங்கள் எத்தனை கேட்டாலும் சொல்ல மாட்டாலும் இல்லையோ. அதை போல தான் திருமங்கை ஆழ்வார் பார்த்தார். என்னை மனம் கவர்ந்த ஈசனைன்னார். யாருன்னா, ஐயோ ஆத்துக்கார பேரை இப்படி வெளியில் இத்தனை வெளிப்படையாக பேச முடியுமா? திருமங்கை ஆழ்வாருக்கு தேவபெருமாள் ஆத்துக்காரரானால் உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அவர் தான் ஆத்துக்காரர். ஆத்மான்னு எடுத்துட்டா அத்தனை பேரும் பெண்கள் தான். எல்லா பெண்களுக்கும் ஒரே நாயக்கர் பெருமாள் தான். அதனால திருமங்கை ஆழ்வாருக்கும் அவர் தான் கணவர். அப்போ எப்படி அவருக்கு பேரை சொல்றதுன்னா, அந்த ஊர் பெருமாள் இந்த ஊர் பெருமாள்னு சொல்றா போலே வானவர்த்தம் முன்னவனைன்னார். தேவராஜன் இமையோர் தலைவன் நீயா புரிஞ்சுக்கோன்னு நமக்கு சொல்லித் தருகிறார். அதனால ஸ்பஷ்டமா பாடலேன்னு ஒரு கருத்து சொல்லுவார்கள். அப்ப பூதத்தாழ்வார் அவர் ரொம்ப ஆச்சரியமா தேவப்பெருமாளுடைய கருட சேவையை பாடியிருக்கார். திருமங்கை ஆழ்வாருக்கு செல்வம் கொடுத்து உதவிய பெருமாள். தேவப்பெருமாள் சம்பிரதாயத்துக்காக எத்தனை பண்ணியிருக்காருன்னு பாருங்க. அதனால தான் பேரருளாளன். திருமங்கை ஆழ்வார் சோழ மன்னனுக்கு தர வேண்டிய கப்ப பணத்தை தராமல் விட்டுட்டார். ஏன் தரல? தினந்தோறும் 1000 பேர்களுக்கு மேல அவர் அன்னதானம் பண்ணணும், தடியாராதனம் பண்ணணும். அப்பதான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன்னு குமுதவல்லி நாச்சியார் சொல்லிட்டார். அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னா தடியாராதனம் பண்ணி ஆக வேண்டும். தினந்தோறும் ஆயிரக்கணக்கான ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு பண்ணிட்டு இருக்கார். தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் தடியாராதனத்தில் போட்டுட்டார். கொள்ளையடிச்சுட்டு வந்தார். ராஜாவுக்கு தர வேண்டிய கப்ப பணத்தையும் செலவழிச்சுட்டார். சோழ மன்னன் திருமங்கை ஆழ்வாரை வலுக்கட்டாயமாக கைது செய்து சிறையில் அடைத்துட்டான். அவர் அப்பவும் கவலைப்படலை. ஒரே ஒரு கவலை தான் அவருக்கு, ஐயோ நான் இங்கே இருந்தால் தடியாராதனத்தை யார் பண்ணுவா? அப்போ வேற எந்த பெருமானும் கனவுல வரல, தேவப்பெருமான் தான் கனவுல வந்தார். நீர் கவலைப்பட வேண்டாம், ராஜாவை அழைச்சிட்டு உடனடியாக வேகவதி ஆற்றின் கரைக்கு வாரும், உமக்கு வேண்டிய அளவுக்கு அங்கே பொண்ணு கொடுக்குறோம், ராஜாவுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு நீர் கைங்கரியத்துக்கு மீதியை உபயோகிச்சுக்கலான்னுட்டார். ராஜாவை அழைச்சிட்டு வந்தார், பொன் கிடைத்தது. அந்த பொண்ணை திரும்ப ராஜாவுக்கு கொடுத்துட்டு மீதியை கைங்கரியத்துக்கு எடுத்துட்டார். ராஜா பார்த்தார், நீர் செய்கிற இந்த அறப்பணிக்கு தெய்வமே துணை நிற்கும் போது நான் நிற்க மாட்டேனா, இந்த பணத்தையும் அதே கைங்கரியத்துக்கு வச்சுக்கோன்னு கொடுத்துட்டு போயிட்டான். அப்படி திருமங்கை ஆழ்வாரை காப்பாற்றிருக்காரா? அதற்கு பிற்பாடு ஆளவந்தார் ராமானுஜரை பெறுவதற்காக காஞ்சிபுரத்துக்கு வந்தார். இப்போ வரிசையாக தான் என்னென்ன பண்ணணும்னு திட்டம் போட்டு பிரம்மாவுக்கு சொல்லிட்டு இருக்கார் பெருமாள். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல சொன்னது என்ன? முதல்ல சொன்ன வார்த்தைங்கிறது நம்மாழ்வாருக்கு மயர்வர மதிநலம் அருள வேண்டும், பூதத்தாழ்வார் என் கருட சேவையை கொண்டாடி பாட வேண்டும் அப்படின்னு சொன்னார். மூணாவதாக அவர் சொல்ற விஷயம், திருமங்க மன்னனுக்கு நான் செல்வம் தர வேண்டி இருக்கிறது. நான்காவதாக ஆளவந்தார் ராமானுஜரை பார்க்கறதுக்குன்னு வரப்போறார். அப்ப என்கிட்டத்தான் பிரார்த்தனை பண்ணிட்டு போறார், ராமானுஜரை கொடுக்க வேண்டும்னு கேட்க போறார். சம்பிரதாயத்துக்கு ராமானுஜரை தந்தருள வேண்டும் அப்படின்னு என்கிட்ட தான் பிரார்த்தனையை பண்ணிட்டு போறார். அந்த பிரார்த்தனையை நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அதற்கடுத்தது விந்தியமல காடுகளிலிருந்து ராமானுஜரை காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். ராமானுஜர் யாதவ பிரகாஷருங்கிறவரிடத்துல கல்வி பயிலுகிறார். அறிவில் சிறந்தவர் ராமானுஜர். சரியான அர்த்தங்களை குருவுக்கே போதித்தவர். அது குருவுக்கு சரிப்படலை. ஏன்னா அப்பப்போ நம்மளையே திருத்தர பிள்ளையா இருக்காரு, இவர் வளர்ந்தா நமக்கு ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னா என்ன பண்றது?
இவரை முடித்து விட வேண்டியதுதான், இவரை மாய்த்து விட வேண்டியதுதான். பக்கத்தில் 2 சிஷ்யர்களை வைத்துக்கொண்டு அவரை எப்படியாவது கொன்னுடணும், ஆனால் நமக்கும் பாபம் வரக்கூடாது, அதுக்கு சாஸ்திரத்தில் ஏதாவது வழி இருக்கா பாருங்கன்னார். எப்படி இருக்கு பாருங்க, கொலையும் பண்ணணும், ஆனால் அது பாப்ப கணக்கும் நம்ம கணக்கில் சேரக்கூடாது, தண்டனை கிடைக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். அதுக்கு என்ன வழி? அப்போ சிஷ்யாலாம் பார்த்துட்டு, சுவாமி நாங்களும் பார்க்குறோம், நீரும் பாருன்னு எல்லாம் கலந்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்தா, கங்கையில் கொண்டு போய் யாரையாவது பிடிச்சி தள்ளிட்டோம்னால் விழுகிறவருக்கும் முக்தி, தள்ளினவருக்கும் பாப்பம் இல்லைன்னு எங்கேயோ ஒரு பிரமாணம் கிடச்சிதான். இது யாரும் பிளான்லாம் நம்ம பண்ணக்கூடாது, சாஸ்திரம் விட்டாலும் போலீஸ் விட மாட்டா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சட்டம் விடாது, கடமையை செய்யும். அதனால் கொண்டு போய் தள்ளிவிட்டா விழறவருக்கும் முக்தி, பிடிச்சி தள்ளினவருக்கும் பெரிய உபகாரம் பண்ணிருக்கேன், அவருக்கு முக்தி வாங்கி கொடுத்துருக்கேன், இவருக்கு வேறு பரிசெல்லாம் கொடுப்பா போல் இருக்கு. அதனால் கொண்டு போய் அங்கே போய் பிடித்து தள்ளிவிடலாம், கங்கா யாத்திரை அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போயிட்டார். ராமானுஜருக்குன்னு ஒரு 18-20 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க, அறியா பருவம். கூடவே போயிட்டு இருக்கார். என்ன திட்டம்லாம் அவருக்கு தெரியாத, ஆசையாக ஒரு இடமும் சுற்றி பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம்னு நினச்சிட்டு அவர் போயிட்டு இருக்கார். ஏதோ டூர் கூப்பிட்டு போகிறான்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கார். அவர் சிறிய தாயார் பிள்ளை எம்பார் தெரிஞ்சு விட்டார், கோவிந்தருக்கு தான் தெரிஞ்சது, திட்டம் தெரிஞ்சு போச்சு. அவர் நேராக அண்ணா வந்தார். நீ என்னமோ ஆசையாக ஒரு இடமும் பார்த்துட்டே, அந்த இடம் பார்த்தியா இந்த இடம் பார்த்தியான்னு கேட்டுட்டு வர, பார்க்கறதுக்கு வருவேன், பார்த்துட்டு நீ திரும்பி போகிற ஆள் கிடையாதுன்னு என்ன தெரிஞ்சுக்கோ, இந்த யாத்திரையே எதுக்குன்னு தெரியாத நீ வந்துட்டு இருக்கே, எப்படியாவது தப்பிச்சு போயிடுன்னு அவர் தான் சொன்னார். நீயும் கூட வான்னு கூப்பிட்டா அவர் சொன்னார், 2 பேரும் போயிட்டா நம்ம 2 பேருக்கு தெரிஞ்சு கொடுத்துன்னு நினச்சிப்பா, அதனால சந்தேகம் வரக்கூடாதுன்னா நான் இங்கே இருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாதா போல நான் இருந்துடுறேன், நீ போயிட்டு வான்னு நினச்சுட்டார். விந்தியமலைக்காட்டிலே தனித்து விடப்பட்டார் ராமானுஜர். தனித்து விடப்பட்டாருங்கிறத விட தனியாக வந்துட்டார். ஒரே இருட்டா இருக்கு, காஞ்சிபுரம் போகணும், வழியே தெரியல. அப்போ தான் வேடனும் வேடு நிச்சயமாக 2 பேர் வந்தார். அவர்களையே பின்தொடர்ந்தார். அவள் கார்காலம் மறைஞ்சு போயிட்டா. கூட வந்த வேடு வச்சு ரொம்ப தாகமாக இருக்குன்னு ஏதோ கிணத்துல இருந்து 2 தடவை தீர்த்தம் கொண்டு வந்து கொடுத்துருக்கார். இன்னும் கொஞ்சம் தரமாட்டியா, கல்கண்டாட்டம் இருக்கு தீர்த்தம், இன்னும் கொஞ்சம் கொண்டு வாங்க. 3வது எடுத்து வந்தால் 2 பேரையும் காணும், எங்கே போனான்னு தெரியல. அதுக்குள்ள அருணோதயமாச்சு, சூரியோதயமாச்சு. அங்கே இருக்கிறவாளை பார்த்து கேட்டார், இது எந்த ஊர்னு கேட்டார். அதோ புண்ணியகோட்டை விமானம் தெரிகிறது, இது காஞ்சிபுரம்னா. அவருக்கு ஆச்சரியம் தாங்கலை. எங்கேயோ விந்தியமலைக்காட்டில் மத்திய பிரதேசத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க, அங்கே தொலைஞ்சு போன நாம ஒரு ராத்திரியில் பின்மால காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கோம்னால் இது ஏதோ தெய்வத்தினுடைய சக்தியினால தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டார். திருக்கச்சி நம்பிகளிடத்தில் வந்து கேட்டார். திருக்கச்சி நம்பி பெருமாளை கேட்டுட்டு சொல்லிட்டார், உன்னை காப்பாற்றுறதுக்கு பெருமாளும் தாயாருமே வந்தான்னுட்டார். இன்னைக்கும் அனுஷ்டான குல உற்சவம்னு காஞ்சிபுரத்தில் உண்டு. பகல் 10 ராப்பத்து முடிஞ்சுடுத்துன்னு சொன்னால் தேவப்பெருமாள் சாயங்காலம் அந்த கிணத்துக்கே போறார். எந்த கிணத்திலிருந்து ராமானுஜர் தினந்தோறும் தேவப்பெருமாளுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்தாரோ, கொஞ்சம் கவனமாக கெடுங்கோ. வேதாந்த தேசிகன் அழகான ஒரு அர்த்தம் சொல்றார். காஞ்சி தேவப்பெருமாள் எப்படி வரதராஜ பெருமாள் ஆனாருங்கிறார். இப்போ மேகம் கருத்திருக்குன்னு வச்சுக்கோங்க, நல்ல மழை பொழிய போகிறதுன்னு நமக்கு தெரியும். மேகம் கருத்திருக்க வேண்டும் என்னால் அந்த மேகத்தில் நீர் நிறைந்திருக்க வேண்டும். நீர் நிறைந்தால் தான் மேகம் கருக்கும், மேகம் கருத்தால் தான் மழை. இது நமக்கு தெரிஞ்சிருக்கிற ஒரு ப்ராசஸ் தான். தேவப்பெருமாள் கருத்த மேகத்தை போல இருக்கார், மழை போன்ற வரங்களை கொடுத்துட்டே இருக்கார். கொடுக்கணும்னா அவர்கிட்ட நீர் நிரம்பி இருக்கணும் இல்லையோ? அந்த நீர் எங்கிருந்து வந்தது? எதிராஜ சப்ததியில வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். எங்க ராமானுஜர் தினந்தோறும் சாலக்கணத்திலிருந்து ஒரு குடம் கொண்டு வந்து உனக்கு சமர்ப்பிச்சாரோ இல்லையோ, அந்த தீர்த்தத்தை பருகித்தான் நீ தேவப்பெருமாள் வரதராஜ பெருமாளாகவே ஆனாய்கிறார். ஏன்னா கருத்த மேகம்தான் மழையை வருஷிக்கும். நீ கருத்த மேகம் ஆவதற்கு அந்த உள்ளுக்குள்ள நீர் நிரம்பி இருக்கணும்னால் எங்க ராமானுஜர் கொடுத்த ஒரு கூட தீர்த்தம், அதை பருகித்தான் இவரால்தான் நீ வரதராஜன்கிறார். அப்போ அந்த கைங்கரியத்தை தினந்தோறும் பண்ணிட்டு இருந்தார் இல்லையோ? இன்றைக்கும் வேடன் திருக்கோலத்தோட தேவப்பெருமாளை வருஷத்துல ஒரு நாள் நீங்க சேவிச்சுக்கலாம். ராமானுஜரும் கூடவே வருவர். சாலைக்கிணறு உற்சவம்னே அந்த உற்சவத்துக்கு ஒரு ஆச்சரியமான பெயர். அப்படி ராமானுஜரை விந்தியமலைக்காட்டு தொடரிலிருந்து நான் காப்பாற்ற வேண்டி இருக்கிறது. அவர் தினந்தோறும் நமக்கு சாலக்கணக்கு தீர்த்தத்தை தரப்போறார், அதை பருக காத்திருக்கிறேன் நான், அதையும் சொல்லிட்டார். அடுத்தது பாருங்க, திருக்கச்சி நம்பிகள் கிட்ட எவ்வளோ பேச வேண்டியிருக்கு. ராமானுஜருடைய ஒரு ஞான குருன்னு சொல்ல வேண்டும். ராமானுஜராலே பெரிதும் மதிக்கப்பட்டவர் திருக்கச்சி நம்பிகள். அவரோட மட்டும்தான் வாய் திறந்து பெருமாள் பேசுவார். வேற யாரோடையும் தேவப்பெருமாள் வாய் திறந்து பேசினதா சரித்திரம் கிடையாது. ராமானுஜருக்கு மனசுல சில சந்தேகங்கள். திருக்கச்சி நம்பி கிட்ட போனார், என் மனசுல சில சந்தேகங்கள்லாம் இருக்கு, பெருமாளை கேட்டு சொல்லும்னா. என்ன சந்தேகம்னு கடைசி வரைக்கும் சொல்லலை, அவரும் கேட்கல. நேர போனார். பெருமாள் சொன்னார், சந்தேகங்கள் தானே, பதில் சொல்லுகிறேன்னுட்டார். 6 வார்த்தைகளை ராமானுஜருக்காக திருக்கச்சி நம்பிகள் மூலமாக பெருமாள் சொன்னார். 36 அத்தியாயங்கள் பகவத்கீதைன்னு கண்ணன் கொடுத்தார் பாருங்க. அந்த 36 அத்தியாயங்களின் சுருக்கமாகத்தான் 6 வார்த்தைகளை தேவப்பெருமாள் சொன்னார். அகமேவ பரம் தத்துவம் தர்சனம் வேதையவச்ச உபாயேஷு பிரபத்தி சியாத் அந்திம ஸ்மிருதி வர்ஜனம் தேகாவசானே முக்தி சியாத் பூர்ணாச்சாரிய சமாஸ்ரயா. இந்த 6 வார்த்தைகளை தேவப்பெருமாள் திருக்கச்சி நம்பிகள் மூலமாக ராமானுஜருக்கு எடுத்து சொன்னார். திருக்கச்சி நம்பிகள் திருவாலவட்டம் வீசுவார், அந்த இனிமை சுகம் காண காத்திருக்கிறேன் நான் அப்படின்னு அதையும் ஒரு ஆசையா வெளிப்படுத்திட்டார். அதுக்கப்புறம் தான் முக்கியமானது, தெய்வத்துக்கரசுக்கே வரம் கொடுக்கிற பெருமாள்னு சொன்னேன்னா ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்துட்டு இருக்கார். இது ஒருத்தர் கண்ணை ரொம்ப உறுத்தியது.
வேற யாரும் இல்லை, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பெருமாள். ஸ்ரீரங்கநாதன் கண்ணை ரொம்பவே உறுத்தியது. பெருஞ்செல்வம் அங்கே இருக்கே, இது நம்ம கிட்ட வரணும், நாம பேரரசு நம்ம கிட்ட தான் இது இருக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். ஒரு தடவை 2 தடவை கடுதாசியெல்லாம் போட்டு பார்த்தார். தேவப்பெருமாள் கடுதாசி வந்ததாவே காண்பிச்சுக்கல. சரி, என்னதான் லெட்டர் போட்டாலும் வந்ததா சொல்ல மாட்டேங்கிறார், ஒரு பதில் கூட போட மாட்டேங்கிறார். ப்ளூடிக்கு வந்துடுத்து ரிப்ளை வரலேன்பா. பார்த்துருக்கீங்களா? பார்த்துட்டார் அவர், ஆனால் என்னமோ ரிப்ளை பண்ணலை அப்படிங்கிறா போல, என்னமோ 2 தடவை கேட்டும் பதில் சொல்லலையே. சரி, நம்ம வழியில் நாம் முயற்சி பண்ணுவோம்னு சொல்லிட்டு அரையர் சுவாமியை கூட்டார் பெருமாள். ரொம்ப சுவையான சரித்திரம். அரையரை கூப்பிட்டுட்டு, நீர் போய் 2-3 பாட்டு பாடும், அந்த தெய்வத்துக்கு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும், எதை கேட்டாலும் கொடுத்துடும், அதனால நீர் போய் பாட்டை பாடிட்டு ராமானுஜரை பெற்றுக்கொண்டு வர வேண்டியது. அரையரே வேற எதையும் கேட்கக்கூடாது, உனக்கு வேற ஏதாவது வேணும்னா நான் தரேன், பாட்டை பாடிட்டு ராமானுஜரத்தான் கேட்கணும்னுட்டார். அரையர் போனார், என்ன குல்லாவெல்லாம் போட்டுருக்கார், கையில் தாளம் வச்சுருக்கார், பாடவே ஆரம்பிக்கல. பெருமாள் சொன்னார், என்ன வேணும்னா. அவர் பார்த்தார், எங்கள் பெருமாள் பாடினாத்தான் கொடுப்பாருன்னா, இவர் வந்த உடனே என்ன வேணுங்கிறாரு, அவர் தெரிஞ்சு போச்சு, இவர் பாட போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால முதல்லயே கேட்டுட்டார் என்ன வேணும்னுட்டார். அரையர் தனக்குள்ள நினைச்சுட்டார், வலை வீசினாலே சிக்காத மீன்கள் பல உண்டு, வலை கையில் இருக்கிறத பார்த்துட்டு ஓடி வந்து வலையில விழுற மீனை இன்னைக்கு தான் பார்க்குறேன்னார். அவ்வளவு ஆச்சரியம் அவருக்கு. சில பாசுரங்களை எல்லாம் பாடினார். தேவப்பெருமாள் ஜாக்கிரதையா பேசுறதா நினைச்சு என்ன தெரியுமா சொல்லிட்டார், பெருந்தேவி தாயாரை தவிர எதை கேட்டாலும் தரேன்னாராம். தாயாரத்தில் அத்தனை அன்பு, பெருந்தேவி தாயாரை தவிர எதை கேட்டாலும் தரேன். அவர் சொல்லிட்டார், பெருந்தேவி தாயார் அருள் எப்பவும் எனக்கு உண்டு, அவர் உங்ககிட்டயே இருக்கட்டும், அங்கிருந்தே நம்மளை ஆசீர்வாதம் பண்ணட்டும், எனக்கு ராமானுஜர் தேவைன்னார். உடனே ஒரு உச்சி கொட்டினார் பெருமாள். ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, பெருந்தேவி தாயாரையும் ராமானுஜரையும் தவிர எதை கேட்டாலும் தருகிறோம். அரையர் பார்த்தார், நான் உன்னை ராமன்னு நினைச்சிட்டு வந்தா நீ கிருஷ்ணன்னு நிற்கிற, பிரயோஜனம் இல்லை, நான் போயிட்டு வரேன்னார். பெருமாளுக்கு ஒன்றும் பண்ண முடியல, வாக்கு கொடுத்துட்டோமேனுட்டு ராமானுஜரை அனுப்பி வைத்தார். தாயை விட்டு பிரிந்து ஒரு கன்று எப்படி அழுது கொண்டே போகுமோ அப்படித்தான் திருவரங்கத்துக்கு போனார் ராமானுஜர். அப்ப பாருங்க, மற்ற தெய்வங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு வரம் கொடுக்கும் தெய்வங்கள். ஆனா தேவப்பெருமாளுக்கு இருக்கிற ஏற்றம் என்னன்னா, தெய்வத்துக்கு அரசாயிருக்கிற நம்பெருமாளுக்கே வரம் கொடுத்த பெருமாள். ராமானுஜரை அனுப்பி வைத்து ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை காப்பாற்றினான் பெருமான். அதுக்கு மேலே சொல்றார், கூரத்தாழ்வான் வந்து வரதராஜஸ்தவம் பாடணும், நான் கேட்க வேண்டும். எத்தனை ஆச்சரியமான ஸ்தோத்திரம் தெரியுமா. ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்த்திதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹൃதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே. பெருமானுக்கு திருவுக்கும் திருவாகிய செல்வன்னு பேர். அதைத்தான் ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம். ஸ்ரீநிதிஹி, இந்த நிறைய பேர் பெண்பாலின பேரா நினைச்சுட்டு இருப்பான். பாடியனுக்கு ஸ்ரீநிதின்னு பேரா பல இடங்கள்ல வந்து சொல்லுவா. எங்க பெண்ணுக்கு கூட அதுதான் பேரு, எங்க பேத்திக்கு கூட அதுதான் பேருன்னுவா. அப்படி என் சந்தோஷம்வேன். அடுத்து ஒரு கேள்வி கேட்பா பாருங்க, அதையே உங்களுக்கு வச்சிருக்காங்க கேட்பான். ஏன்னா அது பெண்பாலின பேரா இருக்கேங்க. முதல்ல அது பெண்பாலின பேர் கிடையாது. ஸ்ரீநிதி ஸ்ரீ விபாவனஹான்னு சஹஸ்ரநாமத்தில் பெருமாள் பேரா தான் வந்திருக்கு. நீங்க தப்பா வச்சுட்டு சரியா வச்சிருக்கிற ஒருத்தரை பார்த்துட்டு ஏன் தப்பா வச்சிருக்கான்னு கேட்கறது ரொம்ப தப்பு. முதல் விஷயம். சரி, அது ஏதோ வச்சுட்டு போட்டோம், பெருமாள் பேர் தானே, அதனால ஒன்றும் குறை இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஏன் ஸ்ரீநிதிஹின்னு பேருன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்ரீஹினா பிராட்டி தாயார், நிதிஹி ஸ்ரீனா அவதான் பெரிய நிதி, நமக்கெல்லாம் செல்வமாச்சே, நிதியே அவள்தான். நிதியும் கூட தனக்கு நிதியாக எவனை எண்ணி இருக்கின்றாளோ அவன் ஸ்ரீநிதி. அவ்வளவுதான். நாமெல்லாம் நிதி தாயாரை பெருசா நினைச்சுட்டு இருக்கோம், அந்த தாயார் அந்த பெருமாளை பெருசா நினைச்சுட்டு இருக்கா. அதனால ஸ்ரீநிதி. திருவுக்கும் திருவாகிய செல்வன் ஆழ்வார் பாடினார். அதைத்தான் அப்படியே மொழிபெயர்த்திருக்கார். காஞ்சி தேவப்பெருமாளுக்கு ஸ்ரீநிதினு திருநாமம். ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரமர்த்தினாம் அர்ப்பிதார்த்த பரிதான தீட்சிதம். வரங்களை தந்தே தீர்வதுன்னு கங்கணமிட்டு கொண்டிருக்கிற தெய்வம். வரங்களை தந்தே தீர்வதுன்னு கங்கணமிட்டு கொண்டிருக்கிற தெய்வம். அர்ப்பிதார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுஹൃதம், எல்லாருக்கும் வேண்டப்பட்டவர். தயாநிதி, தயாநிதியாக இருக்கக்கூடியவர். தேவராஜம் அதிராஜம் ஆசிரியே, தேவப்பெருமாளாய் தேவர்களுக்கெல்லாம் தலைவனாய் அயர்வரும் அமரர்கள் அதிபதியாய் இமையோர் தலைவனாக விளங்கக்கூடிய பெருமாள், அவனை வணங்குகிறேன். அவனை குறித்து 100 ஸ்லோகங்கள் பாடியிருக்கார். வரதராஜஸ்தவம்னு பாடியிருக்கார். ஏன் பாடினார்ங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம். புறத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுச்சு. ஏன்னா ராமானுஜரை காப்பாற்றுகிற முயற்சியிலே இறங்கினார், கண்களை இழந்துட்டார். 12-14 வருஷம் கழிச்சு திரும்ப ராமானுஜர் வருகிறார். மேலக்கோட்டைக்கு போயிட்டார் ராமானுஜர். புறத்தாழ்வான் இருக்காரா போனாரான்னு தெரியாது. எத்தனை கவலைப்பட்டிருப்பார்னு பாருங்க. நமக்கெல்லாம் கஷ்டம்னு நாம் நினைச்சிட்டோம்னா ராமானுஜரை நினைச்சுக்கணும். ஏன்னா அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் இன்னி ஒருத்தர் படப்போவதே கிடையாது. சிறிய வயசுல தகப்பனார் இழந்தார். மனைவி தகுந்த தன்னுடைய மன ஓட்டத்திற்கு எண்ண ஓட்டத்திற்கு தகுதியான மனைவி அவர் வாய்க்கப்பட்டவர் இல்லை. ஆள வந்தார் ஆச்சாரியரை அடையணும்னு நினைச்சார், நடக்கல. அவர் என்ன திருக்கட்சி தம்பிகளை அடையணும்னு நினைச்சா நடக்கல. அவர் பிரசாதத்தை ஸ்வீகரிக்கணும்னு நினைச்சார், நடக்கல. இப்போ ஆரம்பத்தில் சொன்னேன் பாருங்க, ஒன்று பண்ணணும் நடக்கணும்னு நினைச்சா அது கிட்ட போய் அது அப்படியே இல்லைன்னு மொத்தமாக அந்த சீட்டு கட்டு கோபுரம் கீழே விழுந்தா போல மொத்தமாக விழுந்துடுறதுங்கிறோமே, அந்த அனுபவம் தான் ராமானுஜருக்கு ஏற்பட்டு இருந்தது. அவர் சன்னியாசி ஆனப்புறமும் கூட பாருங்க,
ராஜாக்களோடெல்லாம் பெருசாக அவருக்கு ஒரு நல்லிணக்கங்கிறதே பெருசாக ஏற்படலை. ரொம்ப சிரமப்பட்டார். அப்போ ஏதோ கோச்சுட்டு அவர் போனார், மேலக்கோட்டைக்கு போயிட்டார். எல்லாம் நடந்து சொல்லி கூறத்தாழ்வான் இருக்காரா போனாரான்னு தெரியாது. சிறியாண்டான்னு ஒருத்தர் வந்தார். ஸ்ரீரங்கத்திலேருந்து புறப்பட்டு மேலக்கோட்டைக்கு வந்தார். ஏன் வந்தார் தெரியுமா? எந்த ராஜா உபதிரவம் பண்ணிட்டு இருந்தானோ அவன் போய் சேர்ந்துட்டான்னு சொல்றதுக்கு வந்தார். மேலக்கோட்டையில் கல்யாணி புஷ்கரணி, அங்கே தான் அனுஷ்டானங்களை ராமானுஜர் பண்ணிட்டு இருக்கார். தீர்த்தாமாட்டிட்டு சந்தியாவந்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சிறியாண்டானை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம். நீர் சிறியாண்டான் தானே அப்படின்னு கேட்டார். ஆமாம் சுவாமி, அந்த ராஜா சோழவரசன் உபதிரவம் பண்ற ராஜா போய் சேர்ந்துட்டான்னு சொன்னார் பாருங்கோ. ராமானுஜர் அவரை பார்த்து சொன்னார், இனிமேல் நீர் வெறும் சிறியாண்டான் அல்லர், மாறொன்னில்லா மாருதி சிறியாண்டான்னு பேர் வச்சார். உமக்கு நிகர் இன்னொருத்தர் கிடையாது, மாருதி சிறியாண்டான் உமக்கு பேருன்னார். அது என்ன மாருதி சிறியாண்டான்? ராவணன் மாண்டான் என்கிற செய்தியை ஹனுமான் சீதைக்கு வந்து சொன்னார் போலே அந்த ராஜா போயிட்டாங்கிற செய்தியை எனக்கு வந்து சொல்லியிருக்கீர், அதனால மாருதி சிறியாண்டான். கூறத்தாழ்வான் எப்படி இருக்கார்? அடுத்த கேள்வி இதுதான். கூறத்தாழ்வான் பாங்காக இருக்கிறார், என்ன கண்களை இழந்துட்டார்னு சொன்ன உடனே ஓடோடி வருகிறார். கூறத்தாழ்வானை அணைத்துக் கொள்ளுகிறார், கட்டளையிடுகிறார் ராமானுஜர். தேவப்பெருமாளுக்கு கண் கொடுக்கும் பெருமாள்னு பேரு. ஏற்கனவே ஹரிதவாரண பிருத்தியர், பச்சை வாரண பெருமாள்னு ஒருத்தருக்கு கண் கொடுத்துருக்கார் பெருமாள். ஒரு கதையே இருக்கு. அதனால நீரும் போய் தேவப்பெருமாளிடத்துல கண் கேட்க வேண்டியது அப்படின்னுட்டார். இன்னைக்கு திருநாராயணபுரத்துக்கு பக்கத்துல சென்னப்பட்டினாக்கு பக்கத்துல ஒரு ஊர். அந்த ஊர்ல தேவப்பெருமாள் சந்நிதி இருக்கு. ஏன் கட்டினான்னு கேட்டால் ஒரு சுவையான செய்தி சொல்கிறார். அங்கே இருந்த ராஜாவனுடைய தாயாருக்கு கண் பார்வை பறி போயிடுத்து. அப்போ அங்கே இருக்கிறவாள்லாம் சொன்னாலும் காஞ்சிபுரத்துக்கு போய் தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு நீ கண் பார்வைக்காக பிரார்த்தனை பண்ணினாயாகில் உன்னுடைய தாயாருக்கு கண் பார்வை வந்துடும்னுட்டா. ஆனால் அம்மாவினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா காஞ்சிபுரம் அழிச்சுட்டு போகிற மாதிரி இல்லை நிலைமை. பிள்ளைன்னா அவன் தான் பிள்ளை. தேவப்பெருமாள் சன்னதியை அங்கே கட்டுட்டான். இங்கேயே சன்னதியை கட்டுடுறேன், எங்கள் அம்மா இங்கேயே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்படின்னா பாருங்க. ஃபாதர்ஸ் டே அன்னைக்கு மதர்ஸ் டே விஷயத்தை சொல்லிட்டு இருக்கேன் நான். அப்போ அம்மாவுக்காக ரொம்ப ஆச்சரியமாக தேவப்பெருமாள் சன்னதியை கட்டி கொடுத்து அம்மாவுக்கு கண் பார்வையை அவன் வரவழைச்சாங்கிறார். அதனால தேவப்பெருமாள் கண் கொடுக்கும் பெருமாள்னு அவருக்கு ஏத்தம் உண்டு. ராமானுஜர் சொல்றார் கூறத்தாழ்வானை பார்த்துட்டு அங்கே போய் கண்ணை கேளுங்கிறார். கூறத்தாழ்வான் இதை ஒப்பவே இல்லை. அவர் நேரம் மறுக்கலையே தவிர பெருமாள் கிட்ட போய்ட்டு கண்ணை கொடு காதை கொடு இதெல்லாம் யாராவது கேட்பாளா? அவர்கிட்ட போய் அவரையேத்தான் கேட்கணும், வேற எதையுமே கேட்கக்கூடாது. ஆனால் இந்த உபன்யாசம் எல்லாம் ராமானுஜர்கிட்ட பண்ண முடியாது. ஆச்சாரியருக்கு நான் சொல்லித்தர முடியுமா? அவர் கேளுன்னு சொல்றாரே, நான் என்ன பண்றதுன்னு கையை பிசைஞ்சார். அப்படியா சமாளிப்போம் அப்படின்னு போயிட்டார். கூறத்தாழ்வான் உட்காந்து ஸ்தோத்திரங்களை சொல்லிட்டு இருக்கார். பக்கத்திலே ராமானுஜர் உட்காந்துட்டார். இப்ப கண்ணு கேட்பாரா அப்ப கண்ணு கேட்பாரான்னு பார்த்துட்டே இருக்கார். நடுவில் அவர் கேட்கறா போலவே தெரியல. சரி ஒரு 2 பிரதட்சணம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நீர் பாடிண்டே இருந்தோ வரேன்ட்டு பிரதட்சணம் பண்றதுக்கு போயிட்டார். கூறத்தாழ்வான் தெரிஞ்சு விட்டார் பக்கத்துல இல்லைன்னு அவரை சொல்லிட்டு போயிருக்காரு. இல்லைன்னா கூட தெரிஞ்சிருக்காது, சொல்லிட்டு போயிருக்கார். உடனே பெருமாளை பார்த்தார். அவர் சொன்னாரேன்னு ஏதோ நான் வந்துட்டேன், நான் கேட்கறேன்னு இந்த கண்ணெல்லாம் எனக்கு கொடுக்காது, எனக்கு யாரையும் பார்க்கறதுக்கு ஆசையும் இல்லை, யாரும் பார்க்கறா போலவும் இல்லைன்னு விட்டேன். ரெண்டுமே சரிதானே. இப்போ பார்க்குற ஆசையும் இல்லை, பார்க்குறா போலவும் இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு ஆசை உண்டு. ஒன்னையும் ஆச்சாரியரையும் பார்க்கணுங்கிற ஆசை உண்டுன்னா தேவரை எப்பவும் பார்த்துட்டே இருக்கணும், எங்கள் ஆச்சாரியர் ராமானுஜரை பார்த்துட்டே இருக்கணும். இந்த 2 பேரை மட்டும் பார்க்கறதுக்கு நீ கண்ணு கொடுக்குறதா இருந்தால் கொடுன்னார். பெருமாள் ஆகட்டும்னு விட்டார். குஷியில் 2 குதிக்க ஆரம்பிச்சுட்டார் இவர். ராமானுஜர் வந்தார், என்ன கண் கேட்டீரான்னார். அதெல்லாம் கேட்கல சுவாமி, 2 பேரை மட்டும் பார்க்கறதுக்காக கேட்டிருக்கேன்னார். ராமானுஜருக்கு அதிர்ச்சி. அப்படி கூட ஒரு கண் பார்வை உண்டான காரிய செவிடு மாதிரி இதுன்னா காரிய குருடா இருக்கே, அந்த மாதிரிலாம் கேள்வியப்பட்டதில்லை. பார்த்தா எல்லாரையும் பார்க்கணும், 2 பேரை மட்டும் பார்க்குற மாதிரி உண்டான்னார். ஆழ்வான் சொன்னார் உண்டுன்னார். ராமானுஜர் ஒரு குழந்தைய போல ஒன்று அங்கே போய் துள்ளி குதிச்சு அங்கே நிற்கிறார். நான் எங்கே இருக்கேன் சொல்லணும் அப்படின்னா அவர் சரியாக கை காட்டுறார். இங்கே நிற்கிறேன். அங்கேருந்து அப்படியே சத்தம் இல்லாத இந்த பக்கம் வந்துட்டோ தான் கேட்காத இன்னொருத்தரை கேட்க சொல்றாரு. ஏன்னா குரலை வச்சு கண்டுபிடிக்கிறாரோன்னு சந்தேகமோ என்னமோ. இன்னொருத்தர் கேட்டார் ராமானுஜர் எங்கே இருக்கிறாருன்னு, அதோ இங்கேன்னு காட்டுறார். தேவப்பெருமாள் என்ன நிறத்தில் பட்டு உடுத்திருக்கார் சரியா சொல்றார். இங்கே எத்தனை பேர் நிற்கிறார் தெரியாதுன்னு. பெருமாளை பற்றி கேட்டால் சரியா சொல்றார், ராமானுஜரை பற்றி கேட்டால் சரியா சொல்றார். காஷாய சோபி கமனீய சிகாநிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் விமலோபவீதம் உத்யக்னேஷ நிபமுல்ல சதூர்பகுன்றம் ரூபம் தமாஸ்து யதிராஜ திருஷோர் மமாக்ரே, என் கண்களுக்கு முன்பாக எப்போதும் ராமானுஜரே நீரே இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சு ஆச்சாரியரையும் பெருமானையும் மட்டும் சேவிக்கிற கண்களை பெற்றார். அப்படி கூறத்தாழ்வானுக்கு நான் அனுகிரகம் செய்ய வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டார். நடாதூர் அம்மாள் பால் தந்து நான் சாப்பிடணுன்னார் பெருமாள். அடுத்த கனவு பாருங்க, நடாதூர் அம்மாள்னு பேரு. அம்மாள்னா அது பெண் பிள்ளைன்னு அர்த்தம் கிடையாது. வாத்ஸ்ய வரதாச்சாரியர்னு அவருக்கு பேரு. அவர் பெருமாளுக்கு தினந்தோறும் சூடா பால் காய்ச்சி கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். ஒரு நாள் கொடுத்தார், பெருமாள் பருகினார், திரும்பி வாங்கிட்டார் பாருங்க. அதில் ஏதோ ஒரு சிறு துரும்பு கிடந்தது. அப்பவே மயங்கி விழுந்துட்டார். ஐயோ இந்த துரும்பு அவர் பருகி அவர் தொண்டையில் அகப்பட்டிருந்தார், எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார். தேவப்பெருமாள் சொன்னார் அம்மா இல்லாத குறை தீர்ந்ததுன்னார். எனக்கு யாரும் அம்மா இல்லை அப்பா இல்லைன்னு அப்பப்போ பெருமாளுக்கே தோணுமா பாருங்க. எனக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, அதுக்கு தான் அவதாரம் எல்லாம் பண்ணி அம்மா அப்பா எல்லாம் அவர் தன் பிள்ளைகளில் சில பேரை தானே தேர்ந்தெடுத்து பிள்ளைகளை தகப்பனாராக்கி, தகப்பனாருக்கு தானே பிள்ளைகளாக்கி, பிள்ளைகளை தகப்பனாராக்கி, தகப்பனாராகி இருக்கிற பிள்ளைகளுக்கு தானே பிள்ளையாகி
இந்த வேலையெல்லாம் பெருமாள் பண்றாரு இல்லையோ, ஏன்னா அப்பா அம்மா இல்லைங்கிறது அவ்வளோ பெரிய குறையாம். அதனால நடாதூர் அம்மாள்னு பேர் அந்த ஆச்சாரியருக்கு. ஒரு அம்மாவை போல இத்தனை பரிவு இருக்கோ இல்லையோ, நீரே நமக்கு அம்மான்னுட்டார். இது ஆச்சா பிள்ளைலோகாச்சாரியராக தேவப்பெருமாளே திருவவதரித்தார். இது ஒரு விசேஷம். மணவாள மாமுனிகள், பொய்யில்லாத மணவாள மாமுனிகள் ஸ்ரீவச்சனபூஷண வியாக்கியானத்தில் ரொம்ப ஆச்சரியமா அவதாரிக்கையில் காட்டுறார். மணற்பாக்கத்து நம்பின்னு ஒரு பெரியவர் காஞ்சிபுரத்துக்கு வந்தார். அர்ச்சகர் மூலமா தேவப்பெருமாள் சில விஷயங்களை எல்லாம் சொன்னார். சொல்லிண்டே இருக்கிறச்சு அப்படியே அப்ரப்டா நிறுத்திட்டார். இப்போ நான் கூட நிறுத்திட்டேன்னா ஏன் நிறுத்திட்டேன்னா நீங்கள் கேட்க மாட்டீங்க, படம் முடிச்சுட்டாருன்னு தோணுமோ என்னமோ தெரியாது. ஆனால் ரொம்ப ஆர்வம் இருக்கிற வாழ்க்கை சுவாமி சொல்லிண்டே இருந்தேன், அது அப்படியே நிறுத்திவிட்டா போல இருக்கே, அது என்னன்னு சொல்லிட்டா எங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும்னு சில பேர் இருப்பா. இங்கே இருக்கிற வாழ்க்கை அப்படி தான் இருக்குங்கோ, அப்படி தான் சொல்லணும், அதுதான் எனக்கும் நல்லதுன்னு வச்சுக்கோங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவா, சொல்லிட்டே இருக்கார், அப்படியே கூட முடிச்சுட்டா கூட பரவாயில்ல போல் இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. நல்லா முழுசாக கேட்கணுங்கிற ஆர்வம் இருக்கணும் இல்லையோ. சொல்லிண்டே இருந்த பெருமாள் அர்ச்சகர் மூலமாக சொல்லிண்டே இருக்கார், பாதியில் நின்று போச்சு. என்ன சுவாமின்னா, இதெல்லாம் இரண்டாத்தின் நடுவிலே சொல்லுகிறோம்னுட்டா. இரண்டாத்தின் நடுவுனா ஒரு தீவு ஸ்ரீரங்கம், அங்கே சொல்கிறேன்னு அர்த்தம். இவர் ஸ்ரீரங்கத்தில் போய் மணற்பாக்கத்தை நம்பி சுற்றி சுற்றி வரார். காஞ்சிபுரத்தில் கேட்டது போல யாராவது ஏதாவது பேசுகிறாலும், யாருனா 2 பேர் பேசினா கூட அவர் போய் இப்படி நிற்பார். இல்லை அவள் ஏதோ ஆத்து சமாச்சாரம் பேசிட்டு இருக்கா, இது காஞ்சிபுரத்தில் நாம் கேட்ட வசந்த அர்த்தம் கிடையாதுன்னு ஓடிடுவார். எங்கே போனாலும் கேட்கவே முடியல. அப்போ தான் காட்டழகிய சிங்கர் சந்நிதி, இன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கு பாருங்கோ, இன்னைக்கு இருக்கா போல இத்தனை ஜனசந்தடி எல்லாம் கிடையாது, ரொம்ப ஏகாந்தமான இடம். அங்கே பெருமாளை சேவிக்கணும் போனார், பெருமாளை சேவிச்சுட்டே இருக்கார். பிராகாரத்தில் சில பேர் பேசுறது அவர் காதில் விழுந்தது. பேசுகிற பேச்சுகள் எல்லாம் காஞ்சிபுரத்தில் தேவப்பெருமாள் சொன்ன வார்த்தைகள் அப்படியே கேட்டுது. உடனே புரிஞ்சு விட்டார், இரண்டாத்தின் நடுவில் சொல்றோம்னாரே இங்கே தான் இருக்கார் தேவப்பெருமாள்னு புரிஞ்சு விட்டார். நேர ஓடி போய் பார்த்தால் பிள்ளலோகாச்சாரியர் அங்கே எழுந்தருளி இருந்தார். பிள்ளலோகாச்சாரை பார்த்து அவர் வேற எதுவுமே கேட்கல, அவரோ நீர்னு கேட்டார். அவர் தான் நீர் தான், நீர் தான் அவரா, அவர் தான் நீரான்னார். அவர் ஆவது எதுன்னார், ஆமா அதுக்கு என்னன்னு விட்டார். அதனால தான் பிள்ளலோகாச்சாரியரை தேவப்பெருமாளுடைய அவதாரமாகவே கொண்டாடுவார்கள். அத்திகிரி அருளாளர் அனுமதியோன் வாழியே அப்படின்னு வாழ்த்து திருநாமத்திலும் ரொம்ப விசேஷமாக படிக்கிறோம். இப்போ கீழடி என்ன சொன்னேன், ராமானுஜரை அனுப்பி ஸ்ரீரங்கத்தை காப்பாற்றியவர் தேவப்பெருமாள்னு சொன்னேன்னா, பிள்ளலோகாச்சாரியராக தேவப்பெருமாளை திருவவதாரம் பண்ணி அந்த ஸ்ரீரங்கநாதனையே காப்பாற்றியவர் தேவப்பெருமாள் தான். 1323 மாலிகாபூரனுடைய படையெடுப்பு, 48 வருஷம் பெருமாள் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு வெளியில போயிட்டார். வலசையாக பெருமாள் எழுந்தருளிட்டார். அப்படியே வேடிக்கையாக சொல்றது உண்டு. ரங்கநாதன் யாரு, ராமரால பூசிக்கப்பட்டவர், ராமனால பூசிக்கப்பட்ட தெய்வம். ராமன் 14 ஆண்டுகள் காட்டுக்கு போனார். பூஜகர் அதாவது ஆராதகர் அர்ச்சகர் 14 வருஷம் காட்டுக்கு போனார். பூஜிக்கப்பட்டவர் 48 வருஷம் காட்டுக்கு போனார். அது நல்ல ஜோடி வருங்க. பூஜை பண்றவர், பூஜையை ஏற்றுக்கொள்கிறவர், அந்த ஜோடிக்கு அப்படி ஒரு ராசி இருக்கு போல, காட்டுக்கு போற ராசி இருக்கு. 48 வருடங்கள் காட்டிற்கு போனார். காட்டுக்கு புறப்படச்சே 118 வயசு பிள்ளலோகாச்சாரியருக்கு. ரங்கநாதனோட கூடவே போனார். மதுரைக்கு இன்னைக்கும் கள்ளழகர் சன்னதிக்கு பக்கத்துல அந்த ஆனைமலை தொடர்னு இருக்கு. பார்த்தா ஆனை படுத்துட்டு இருக்கா போலவே இருக்கும் அந்த மலையை பார்த்தா. அங்க ஜோதிஷ்குடி கொத்தங்குளம்ங்கிற ஊர் இருக்கிறது. அங்க நம்பெருமாள் எழுந்தருள் இருக்கும் போதுதான் பிள்ளலோகாச்சாரியரால் அதுக்கு மேல முடியலை. வயசாயிடுத்து 118 திருநட்சத்திரம் அடுத்து வைகுண்டத்துக்கு போகிற நாளைத்தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு மேல என்னால கைங்கரியம் பண்ண முடியும்னு தோணல. பெருமாளே உன்னை நீ ரட்சித்துக்கொள் அப்படின்னு அவனை பார்த்து சொல்லிட்டு, கூட வந்தவாளுக்கு அந்த பெருமாளை எப்படி காப்பாற்றணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு திருநாட்டுக்கு போனார். அப்ப தேவப்பெருமாள் தான் பிள்ளலோகாச்சாரியராக அவதரித்து ஸ்ரீரங்கநாதனையும் காப்பாற்றி இருக்கிறார். ஈடுங்கிற திருவாய்மொழியினுடைய பேருரை, ஸ்ரீபாஷ்யம், இந்த கிரந்தங்களை எல்லாம் நான் காப்பாற்றி கொடுக்க வேண்டி இருக்கிறது பிரம்மா, அதுக்காக நான் இங்கதான் தங்க போறேன்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னார், என்னையே உயிராக கொண்டும் என்னையே மூச்சாக கொண்டும் வாழப்போகும் வெங்கடேச கண்டாவதாரங்கிற வேதாந்த தேசிகன், அவருக்கு எல்லாமே நான் தான். வேதாந்த தேசிகன் தேவப்பெருமாளை பார்த்து சொல்றார், நிரந்தரம் நிர்விஷதஸ்வதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாவலம் ஆபிரூப்பியம் சத்யம் சபே வாரணசைலநாத வைகுண்டவாசேபி நமேபிலாஷா. தேவப்பெருமாளை சேவிச்சுட்டு சொல்றார், உன்னை சேவிச்சுட்டேன், ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவது, எனக்கு வைகுண்டம் வரத்துக்கு கூட ஆசையே இல்லை, என்னை இங்கேயே வைத்து விடுனார். அவருக்கு உயிரே தேவப்பெருமாள் தான். இன்னைக்கும் வேதாந்த தேசிகனுடைய அவதார உற்சவம், மங்களாசாசன உற்சவம் நடக்கிறதுனால் சாயங்காலம் மலையிலிருந்து பெருமாள் மயிர்பீலி சாற்றி கொண்டு ஒரு கண்ணனை போல வருவார். ஏன் கண்ணனை போல வராருனால், தேசிகனுடைய ஆசையை என்ன தெரியுமா, பிராணன் போற சமயத்துல தேவப்பெருமாளே நீ கண்ணனாட்டம் நமக்கு சேவை சாதிக்கணும்னு கேட்டார். அவருடைய ஆசையை நிறைவேற்றுதல் பொருட்டு அவருடைய திருநக்ஷத்திர மகோத்சவ தினத்திலே கண்ணனாகவே, கரிகிரி கண்ணனாகவே தேவப்பெருமாள் கீழே வருவர். அந்த வேதாந்த தேசிகன் எத்தனை ஸ்தோத்திரங்களை தேவப்பெருமாள் விஷயமாக அருளி செய்திருக்கிறார். அவருக்கு பிராணனே தேவப்பெருமாள் தான். அவரை அனுகிரகிக்க வேண்டி இருக்கிறது, அதனால இங்கேயே தங்குவதாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்கு மேல என்னன்னா, இன்னைக்கும் உபயவேத கோஷ்டிங்கிறது காஞ்சிபுரத்தில் இருக்கா போல எங்கேயும் கிடையாது.
2 கோஷ்டி, அது திவ்யப்பிரபந்த கோஷ்டியாகட்டும் வேதபாராயண கோஷ்டியாகட்டும், பெருந்திரளாக கூட்டமாக பெருமானுக்கு முன்பும் பின்புமாக பாடிக்கொண்டு போறதுங்கிறது இருக்கு பாருங்க, வேற எந்த திவ்ய தேசத்துல நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா மீடியாக்காரா அதெல்லாம் காட்ட மாட்டான். அவ என்ன காட்டுவான்னு உங்களுக்கு தெரியும். இந்த தடவையும் நடந்தது, இந்த தடவையும் சண்டை அப்படின்னு விடுவா. சண்டை 300-350 வருஷமா இருக்கு. அது அப்பப்போ அப்படியே வரும், அப்படியே அடங்கும். ஆனால் மீடியாக்காரா வந்த அப்புறம் தான் அதுக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுக்கப்பட்டு அங்கே என்னமோ அது ஒன்று தான் நடக்கிறா போல காட்டுறா பாருங்கோ. அது ரொம்ப ரொம்ப தப்பு. இந்த தடவை பிரம்மோற்சவத்திலேயே ஒரு நாள் அங்கே கைகரை நடந்துட்டு இருக்கு. கங்கனா மண்டபத்துக்கு பெருமாள் வந்துட்டார். ஒரு பக்கம் வேத பாராயணம் நடக்கிறது, ஒரு பக்கம் திவ்யப்பிரபந்த கோஷ்டி நடந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கிட்ட போய் பெருமாள் சேவிக்கலாமே நடிகன் அப்படி போனேன்னா பக்கத்தில் ஒரு போலீஸ்காரர் வந்தார். சாமி இன்னும் ஆரம்பிக்கலையான்னு கேட்டார். நான் சொன்னேன், அதான் நடந்துட்டு இருக்கேன், இங்கே திவ்யப்பிரபந்தம் நடக்கிறது, அந்த வேத பாராயணம் நடந்துட்டு இருக்கேன்னு. இதை கேட்கல சாமி, வருஷா வருஷம் சண்டை போடுவீங்களே, அது எப்போன்னார். நான் சொன்னேன், நாங்கள் ஒழுங்காக இருந்தால் கூட நீங்கள் ஒழுங்காக இருக்க விட மாட்டீங்க போல் இருக்கு. ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் கிரமமாக சுமூகமாக நடந்துட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்படி கேட்கறது காவல்துறை அதிகாரியாக இருந்து கேட்கறது நன்னா இல்லைன்னு. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை மீடியாக்காரெல்லாம் நிறையா பேர் வந்திருக்கா, அவ கேட்க சொன்னாங்கிறார். இது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்கள் 6-7 பேர் மீடியாக்காரெல்லாம் வந்திருக்காங்கிறதுக்காக ஸ்பெஷலாக ஒரு சண்டை வச்சுக்க முடியுமான்னு. அது அப்போ ஏதோ திடீர்னு ஏற்படும், அப்போவே அடங்கிடும். அப்போ தான் அந்த மீடியாக்காரரை பார்த்து அடி என் பிரார்த்தனை பண்ணேன், சுமூகமாக நடந்ததுன்னு ஒரு நாள் சொல்லுங்கள். என்னைக்கோ ஒரு நாள் சண்டை நடந்ததுன்னு உடனே போட தெரிஞ்ச உங்களுக்கு, இன்றைக்கு உற்சவம் கார்த்தாலிருந்து ராத்திரி வரைக்கும் சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக நடந்தது. ஏன்னா ஒத்துமையாக நடக்கிற நாள் தான் ரொம்ப அதிகம். சண்டை ஏற்படுறதுங்கிறது அவ்வப்பொழுது நடக்கிறது. அது ஒரு சூக்ஷ்மம் இருக்குது. தேவப்பெருமானுடைய திருவுள்ளத்தை நான் சொல்றேன் பாருங்க. சண்டை இருக்கிறதுனால தான் 2 பக்கமும் இத்தனை பெரிய கோஷ்டி அங்கே இருக்கு. மற்ற எந்த ஊர்லையும் இல்லைன்னு பாருங்க. ஏன் சண்டை போடுறாங்க? பெருமாளுக்காக தானே சண்டை போடுறேன். அது யார் பக்கம் நியாயம் இருக்கு, யார் பக்கம் நியாயம் இல்லை, இதெல்லாம் ஒரு பக்கம் விட்டுடுங்க. என்ன கேட்டால் ஒன்று சொல்லுவேன், இன்னொருத்தர் கேட்டால் இன்னொன்று சொல்வார், அதெல்லாம் விட்டுடுங்க நீங்கள். ஆனால் சண்டைங்கிறது ஏன் ஏற்படுறது? அந்த பெருமாளை உத்தேசித்து தான் சண்டைங்கிறது ஏற்படுறது. அதனால யாருக்காவது ஏதாவது லாபங்கிறது உண்டா? அதனால ஏதாவது எங்காவது 4 வீடு வாங்கினோன்னு உண்டா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் வேணும், யாருக்கு அவர் சொந்தங்கிற சண்டை இல்லையோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ பிள்ளைகள் அப்பா அம்மா என் கூட தான் இருக்கணும்னு ஒரு பிள்ளை சண்டை போடுறான், என் கூட தான் இருக்கணும்னு இன்னொரு பிள்ளை சண்டை போடுறான்னு ஆரோக்கியமான சண்டையாகத்தானே அதை பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பார்வை வச்சுக்கலாங்க. இப்போ சண்டை போடுறதை அப்படி நியாயப்படுத்தலை, அதை சொல்லிடுறேன். கூடாதுங்கிறத 100% ஒப்புக்கொள்கிறோம். ஆனால் ஏற்பட்டுடுறது, அது ஒன்றும் செய்ய முடியாது. நடக்கிறது கைங்கரியத்துக்காக அந்த சண்டை நடக்கிறது. அந்த சண்டையும் கைங்கரியத்துக்காகத்தான் நடக்கிறது. ஆனால் அதை தாண்டி 2 பெரிய விஷயங்களை பார்க்கணும்னால் திவ்ய பிரபந்த கோஷ்டி, வேதபாராயண கோஷ்டி, அதை எங்குமே பார்க்க முடியாது. அப்போ உபய வேதங்களையும் ரட்சித்தருள வேண்டியது அந்த பெருமாளுடைய கடமைங்கிறத புரிந்து கொண்டு இன்றைக்கும் காத்து கொடுக்கிற தெய்வம். அது வடமொழி வேதமாகட்டும் தென்மொழி மறையாகட்டும், அவர் தான் காப்பாற்றுறார். இதெல்லாம் கேட்க வேண்டியிருக்கு. அருளிச்செயல் பித்தன்னே அவருக்கு பேர். திவ்யப்பிரபந்தம்னா அத்தனை வியாமோகம் பெருமாள். அதை கேட்டு மயங்கி விடுறார். கடைசியில் பெருமாள் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார், இத்தனையும் நான் பண்ணினேன்னு அனுபவித்தேன்னால் எனக்கு கண் திருஷ்டி படுமா படாதா? பிரம்மா சொன்னார், கண்டிப்பாக படும்னார். அப்போ பல்லாண்டு பாடுறதுக்கு மங்களம் பாடுறதுக்குன்னு ஒருத்தர் வர வேண்டாமானால் மணவாள மாமுனிகள் மங்களாசாசன ஸ்லோகங்களை பாடியிருக்கார். அந்த பெருமாளுக்கு கண்ணெச்சில் படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அஸ்துஸ்ரீ ஸ்தன கஸ்தூரி வாசனா வாசி தோரசே ஸ்ரீ ஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்களம்னு ரொம்ப ஆச்சரியமா ஒரு 10-12 ஸ்லோகங்கள்னால தேவப்பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். எதுக்கு மங்களாசாசனம்னா, கீழே சொன்னேன் பாருங்க, நம்மாழ்வார்னு ஆரம்பித்து எத்தனை காரியங்களை பண்ணியிருக்கார். ஆதிசேஷன் வந்து கலியுகத்தில் பூசிக்கிறார்னு இங்கே ஐதிஹ்யம் இருக்கிறது. தேவகுரு ப்ரஹஸ்பதி வந்து பூசிக்கிறார்னு ஐதிஹ்யம் இருக்கு. கஜேந்திரங்கிற யானை வந்து பூசிக்கிறான்னு ஐதிஹ்யம் இருக்கு. பிரம்மா பூஜை பண்றாருங்கிற ஐதிஹ்யம் இருக்கு. இப்படி இத்தனை பெருமைகள் இருக்கிற பெருமாளுக்கு கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு தான் மணவாள மாமுனிகள் ரொம்ப ஆச்சரியமா மங்களாசாசன ஸ்லோகங்களை எல்லாம் இயற்றி இருக்கிறார். அதனால பேரருளாளனுடைய பெருமைங்கிறது அது 1 மணி காலம் பேசலாம், ஒரு நாள் பேசலாம், ஒரு மாதம் பேசலாம், ஒரு வருடம் பேசலாம், ஆயுசுக்கும் பேசலாம். ராமானுஜருடைய மனம் கவர்ந்த தெய்வம், ராமானுஜருடைய திருவாராதன பெருமாளே அவர் தான். நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போங்க, ராமானுஜர் சன்னதி பக்கத்தில் அவர் கைப்பட திருவாராதனம் பண்ணின தேவ பெருமாளை வரதராஜ பெருமாளை சேவிச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்கிறேன், பல பேருக்கு தெரியாது. திருமலையில் தேவ பெருமாள் சன்னதி உண்டு. அது நீங்கள் வரிசையில் போகிறச்சே துவஜஸ்தம்பத்தை தாண்டி உள்ளே போயிட்டு உங்களை ஒரு லெஃப்ட் எடுக்க சொல்லுவார். எடுத்தால் ஒரு சிறிய சந்நிதி இருக்கும். அதை எட்டி பார்த்தா உள்ளுக்குள்ள தேவ பெருமாள் இருப்பார். அவரை பார்த்துட்டு தான் நீங்கள் திருமலை அப்பனையே பார்க்க போக முடியும். உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஓம் நமோ வெங்கடேஷாயன் காதில் விழுந்துட்டே இருக்கும். ஓம் நமோ வெங்கடேஷாயன் ஒலிச்சு கொண்டே இருக்கும். அது கேட்டுட்டே உள்ள போய் பெருமாள் சேவிக்கிறோம் இல்லையா? இந்த பக்கத்தில் உண்டிக்கு நேரம் ராமானுஜர் சந்நிதி பார்த்துருப்பீங்க. இங்கே வரதராஜ பெருமாள் சந்நிதி. ராமானுஜருக்கு 10 நாள் உற்சவம் நடக்கிறது பாருங்க. சித்திரை மாதம் 10 நாள் அவருக்கு நைவேத்தியம் உண்டோ இல்லையோ? என்ன நைவேத்தியம்னா, அங்கே முக்கியமான பெருமாள் யார்? திருமலை அப்பன் தானே. அவருடைய பிரசாதத்தை கொண்டு போய் ராமானுஜருக்கு நைவேத்தியம் செய்யப்படுவதில்லை.
இங்க இருக்கிற தேவப்பெருமாள் பிரசாதத்தை தான் எடுத்துக்கொண்டு போய், அதாவது மலையிலேயே நம்ம உள்ளுக்குள்ள துவஜஸ்தம்பத்தை தாண்டி போய் லெஃப்ட் எடுத்தா வராரு ஒரு பெருமாள், அவருக்கு அமுது செய்விக்கப்பட்ட பிரசாதங்களை கொண்டு போய் தான் அங்க ராமானுஜருக்கு நைவேத்தியம் பண்ணுகிறார்கள். அப்ப பிரதான தேவதையா இருக்கிற திருமலையப்பனுடைய பிரசாதத்தை கூட தள்ளிட்டார் அவர். தேவப்பெருமாள் பிரசாதம் தான் வேணும்னு சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? தாண்டகு தோள் அண்ணல் தென் அத்தியூரர் கடலினை கீழ் புண்ட வன்பாளன் இராமானுஷனை பொருந்தினமே. திருவரங்கத்து அமுதனார் பாடியிருக்கார் பாருங்கோ. அவர் ஸ்ரீரங்கத்துக்காரர், பக்கா ஸ்ரீரங்கத்துக்காரர். அப்படிலாம் காஞ்சிபுரத்தெல்லாம் கொண்டாடுறவரே அல்லர். மனசே வராது, கொண்டாடுவதற்கு மனசே வராது. ஆனா அவர் வாயிலும் என்ன வந்திருக்கு பாருங்க, காண்டகு தோழங்கள் தென்னத்தியூரர் கடலினை கீழ் பூண்ட வன்பாளன். ராமானுஜரை பத்தி சொல்றார். ஸ்ரீரங்கம்னு கேட்டாலே மயங்கி விழுந்துருவார், பொன்னரங்கனில் மயலே பெருகுமி ராமானுஷன் பாடினார். ஆனா அவருக்கு யாருக்கு மனம் பொருந்தி இருக்கிறதுனால் காண்டகு தோள் அண்ணல் தேவப்பெருமாள் நிக்கரா போல அத்தனை லாகவமா சங்க சக்கரங்களை பிடித்து கொண்டு நெஞ்ச நிமிர்த்து கொண்டு நானே பரம்பொருள்னு பேசுகிற இன்னொரு தெய்வத்தை உங்களாலே காட்டவே முடியாது. எல்லா பெருமாளும் தான் சங்க சக்கரங்களை தூக்கி நிற்கிறா. ஆனா தேவப்பெருமாள் நிற்கிறா போல அந்த கம்பீரம் இருக்கு பாருங்க, அந்த காம்பீரியம் இன்னொரு இடத்துல நம்மளால சேவிக்கவே முடியாது. அதைத்தான் காண்டகு தோள் அண்ணல், பார்க்க தகுந்த அனுபவிக்க தகுந்த தோள்களை உடையவனான பெருமான் அமுதனார் கொண்டாடினார். அத்தனை ஏத்தம் தேவப்பெருமாளுக்கு ராமானுஜருடைய மனம் கவர்ந்தவருங்கிற ஏத்தம். அதனால திருமலையிலையும் தேவப்பெருமாளுக்கு தான் கொண்டாட்டம். அதுக்காக சொன்னேன், முத்தாய்ப்பாக ஒரே ஒரு விஷயத்த சொல்றேன். தேவப்பெருமாளை போல ஒரு ஆண் பிள்ளைய பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஸ்ரீரங்கத்துல பங்குனி உத்தர உற்சவம் ரொம்ப விசேஷம். ஒரே நாள் தான், வருஷத்துல ஒரு நாள் தான் சேர்த்தி கார்த்தால மட்டையடின்னு சேவிச்சிருப்பீங்கோ. அந்த மட்டையடி உற்சவம் ஏன் நடக்கிறது தெரியுமா? அவர் உறையூருக்கு போயிட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருப்பார். சத்தமில்லாத ஒரு கல்யாணம் கமலவல்லி தாயாரோட பண்ணிட்டு, நம்ம அந்த மாலையெல்லாம் ஒன்றும் துகள் கூட இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் நல்லா தொடச்சுட்டு ஒன்றும் தெரியாத பிள்ளைய போல ஊருக்குள்ள வரார். அதுக்குள்ள யாரோ நம்ம மனுஷா ஒருத்தர் போய் தாயாருக்கு போய் சொல்லிட்டு வந்திருப்பா. போல் சொல்லியிருக்கா, நீ உங்க ஆத்துக்காரரை சாதாரணமாக நினைக்காதே, முறையூரில் ரொம்ப தடபடலாக கல்யாணம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாதா போல வந்துட்டு இருக்காருனால் தாயார் உள்ள விட மாட்டேன்னுவா. உண்மை உறையூரிலே பார்த்ததாக சொன்னார்கள் அப்படின்னு இதெல்லாம் வாசிச்சு காட்டுவா. இன்னைக்கும் பெருமாள் என்ன தெரியுமா சொல்லிடுவார்? உறையூர் என்கிற ஊரை கண்ணால் கண்டதும் இல்லை, காதால் கேட்டதும் இல்லைன்னுவார். அவன் மேல 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 பல சான்றுகளை எல்லாம் சொல்லி வரணும்னா கையும் களவுமா பிடிச்சுடுவார். நம்மாழ்வார் சமாதானம் பண்ணித்தான் உள்ளுக்குள்ள அனுப்பிச்சு வைப்பார். படாத பாடுபட்டுடுவார் பெருமாள் உள்ள போறதுக்கு. ஆழ்வார் சமாதானம் பண்ணி வச்சாரோ தாயார் சேர்த்து கொள்வார். அதே பங்குனி உத்தரத்துக்கு காஞ்சிபுரத்துல மலையாள நாச்சியாரோட தேவப்பெருமாளுக்கு கல்யாணம். சுவாரஸ்யமான செய்தி, இதை சொல்லி முடிச்சு விடுறேன், கவனமாக கேட்டுக்கோங்க. 7 நாள் உற்சவம் மலையாள நாச்சியாருக்கும் தேவப்பெருமாளுக்கும் உற்சவம். 7ஆம் நாள் திருக்கல்யாணம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம். ஏதோ கேரள தேசத்திலேருந்து ஒரு ராஜாவும் ராஜகுமாரியும் வந்தா, பெருமாளை சேவிச்சா. ஆண்டாளை போல இவர் தான் எனக்கு எல்லாம்னு முடிவு பண்ணிட்டு அப்படியே பெருமாளிடத்திலே அவள் கலந்து விட்டாள்ங்கிறாள். அவளோட தான் கல்யாணம். இன்னைக்கு மலையாள நாச்சியார்னு ஒரு சந்நிதி உண்டு. ஆண்டாள் சந்நிதி இந்த பக்கம் இருக்கா போல, அந்த பக்கம் மலையாள நாச்சியார் சந்நிதி உண்டு. அவளுக்கு தான் 7 நாள் உற்சவம். இந்த மலையாள நாச்சியாரை கல்யாணம் பண்ணிட்ட உடனே அவ கேட்டாளாம், கல்யாணம் பண்ணிட்டு இன்று இரவு பொழுதை நாம் எங்கே கழிக்க போகிறோம்னு கேட்டிருக்கா. எனக்குன்னு ஏதாவது அறை இருக்கா, நமக்குன்னு இந்த கோயிலில் எனக்குன்னு இடம் இருக்கான்னால் தேவபெருமாள் என்ன தெரியுமா சொல்லிட்டார்? பெருந்தேவித்தாயார் சந்நிதிக்கு போயிடலான்னு. நேர மனைவியினுடைய இடம் அங்க ஸ்ரீரங்கநாதன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தார், உள்ளேயே விடமாட்டேன்னு மட்டையடி நடந்தது. இங்க புதுசா ஒரு கல்யாணம் பண்ணிட்டு எங்க போகலான்னு புது பொண்டாட்டி கேட்கறா. பழைய பொண்டாட்டியினுடைய வீட்டுக்கே போயிடலான்னு பெருமாள். அவள் வீட்டுக்கா விடுவாளா அப்படின்னா வா போகலாம்னார். அதுவும் தனியாக மலையாள நாச்சியார் அழைச்சிட்டு போல. காஞ்சிபுரத்தில் பஞ்சசேர்த்தின்னு ரொம்ப விசேஷம். பங்குனி உத்தரத்தன்னைக்கு ராத்திரி 12 மணி ஆயிடும். நீங்கள் அடுத்த நாள் வந்திருக்கிறனால் ஒரு மத்தியானம் வரைக்கும் நன்னா சேவிக்கலாம் பெருமாள். அந்த தாயார் சந்நிதிக்குள்ள பெருந்தேவி தாயார் இருப்பள், பக்கத்தில் தேவப்பெருமாள், உபயநாச்சிமார்கள், ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்கள் உண்டு. மலையாள நாச்சியார் புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற புது கொண்டாட்டி அவளும் உள்ள இருப்பள். ஆண்டாளையும் அழைச்சிட்டு வந்துருவார். ஒரு இராப்போது 5 நாய்ச்சிமார்களுடன் பெருந்தேவி தாயார் சந்நிதியிலேயே பொழுதை கழிக்கிறார் பெருமாள். நாங்கள் ஸ்ரீரங்கத்துக்காரர்களை பார்த்து கேட்கறது இதுதான். ஒரு கல்யாணம் எங்கேயோ உறையூரில் பண்ணிட்டு வந்துட்டு பாவம், அதுவும் அவள் அங்கே விட்டுட்டு தான் வந்திருக்கார், அழைச்சிட்டு வரல, கல்யாணம் பண்ணிக்கவே இல்லைன்னு வேற சொல்லியிருக்கார். ஏதோ சொல்றார். உள்ள வரத்துக்குள்ள இங்க படாத பாடுபடுறார் ஸ்ரீரங்கநாச்சியார், பாடா படுத்துட்டா. ஆனால் எங்கள் தேவப்பெருமாள் எத்தனை கெத்துன்னு பாருங்கோ. ஒரு கல்யாணத்தை இன்னைக்கு பண்ணிட்டு ஆண்டாட வேற கூட கூட்டுண்டு உபயநாச்சிமார்களையும் சேர்த்துண்டு 4 பேரோட 5ஆவதான இந்த பெருந்தேவி தாயார் சந்நிதிக்கு போறாருன்னு சொன்னால் எத்தனை ஆண் பிள்ளைத்தனம் அவருக்கு இருக்க வேண்டும். இதுவே பேரவரானுக்கு ஒரு தனிப்பட்ட பெருமைன்னு. பிருந்தாவனத்தில் ஒரு சுவாமி எழுந்தருள் இருக்கிறார். அங்கே ஆண்டாடங்க மன்னார் சந்நிதியை நிர்வாகம் பண்ற சுவாமி, பெரிய வித்வான். அந்த சுவாமியுடைய இடத்துல இந்த விஷயத்தை அடியன் சொன்னப்போ சொன்னார், இதில் இன்னொன்று நீ கவனிக்கணும் தான் என்கிட்ட. என்னன்னு கேட்டேன். அவர் சொன்னார், தாயாருக்கு அதனால தான் பெருந்தேவினே பேருன்னார். இத்தனை பெருமை யாருக்காவது, இத்தனை பெரிய மனசு யாருக்காவது உண்டா? ஆத்துக்காரர் 4 பொன்னாட்டி ஆத்துக்கு அழைச்சிட்டு வர்றாருன்னா வான்னு கூப்பிட்டுக்கிறாள் இல்லையோ. இந்த பெருமை இருக்கிறதுனால தான் அவளுக்கு பெருந்தேவியினே பேர் ஏற்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு ரசமான ஒரு அர்த்தத்தை சொன்னார்.
அப்போ பெருந்தேவி தாயாரோடும் கூட காஞ்சி தேவப்பெருமாள் ரொம்ப ஆச்சரியமாக சேவை சாதிக்கிற திருக்கட்சி மாநகரம் துவயத்தினுடைய அர்த்தத்தை அபிநயித்து காட்டுகிற பெருமாள்னு சொல்லுவார்கள். ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் 3 மந்திரங்கள் ரொம்ப முக்கியம். திருமந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், துவயம், சரமஸ்லோகம். திருமந்திரத்தினுடைய பொருள் நான் தான் எல்லாம், இதுதான் திருமந்திரத்தினுடைய பொருள். பெருமாள் தான் எல்லாமா. ஸ்ரீரங்கநாதனை பார்த்தாலே அது தெரிஞ்சுடும். நாம் எல்லாம் அவனுக்கு அடிமைங்கிற போலத்தான் அவர் நிற்பார். சரமஸ்லோகம் சர்வதர்மானு பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ, மாமேகம் சரணம் பிரஜ. திருமலைக்கு போனால் இப்படி தான் நிற்கிறார் பெருமாள். அப்போ சரமஸ்லோகம் கீதையினுடைய ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அபிநயித்து காட்டுகிறா போலே அந்த பெருமாள் நிற்கிறாரா. துவயம் என்ன சொல்றது? பிராட்டியினுடைய தொடர்பு, பெருமாளுடைய தொடர்பு ரெண்டும் இருக்கிற மந்திரம் அதுதான். காஞ்சிபுரத்தில் தான் திரும்ப திரும்ப 2 பேரும் சேர்ந்து சேர்ந்து உற்சவம் கொண்டாடுவார்கள். வேற எந்த ஊர்லையும் பார்க்க முடியாது. இப்போ கோட உற்சவம்னு நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 4ஆம் நாள் உற்சவம். இன்னைக்கு இன்னும் 3 நாள் உற்சவம் இருக்கு. இதில் 2ஆம் நாள் வெள்ளிக்கிழமை வந்துருத்து. சில வருஷம் 2ஆம் நாள் வரும். மொத்தம் 7 நாள் உற்சவம். 2ஆம் நாள் வரும், இல்லை முதல் நாள் வரும், 6ஆம் நாள் வரும், எப்போ வேணும்னா வரும். மீதி நாளெல்லாம் பெருமாளுக்கும் உபயநாச்சிமாருக்கும் மட்டும்தான் உற்சவம். வெள்ளிக்கிழமைனா தாயாரும் சேர்ந்துப்பா. பெருமாளுக்கு சிரவணத்துக்கு புறப்பாடு உண்டு, ஏகாதசிக்கு புறப்பாடு உண்டு, பௌர்ணமிக்கு புறப்பாடு உண்டு, அமாவாசைக்கு புறப்பாடு உண்டு, ஹஸ்தத்துக்கு புறப்பாடு உண்டு, ஆழ்வாராச்சாரியர்கள் சாத்துமரன்னா புறப்பாடு உண்டு. இதில் எந்த ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோட வந்தால் தாயாரும் கூட சேர்ந்துருவா. ஏன்னா ஒன்று வராத போகாதா? 6-7 சொல்லியிருக்கேன். இப்போ எதனா ஒன்று வெள்ளிக்கிழமை வந்துருத்துன்னா தாயாரையும் சேர்த்து கொண்டு வருவார் பெருமாள். நவராத்திரிக்கு பெருமாளுக்கு உற்சவம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? காஞ்சிபுரத்தில் தான் உண்டு. 11 நாள் உற்சவமாக நடக்கும். அமாவாசை பிச்சம் எல்லாத்தையும் சேர்த்து கணக்கிட்டுட்டோம்னால் 9 நாள் உற்சவம் தான் கிடையாது. 10 நாள் 11 நாள் குறவில்லாத நடக்கும் நவராத்திரி உற்சவம். நவராத்திரின்னா ஆண்களுக்கு அதிகபட்சம் என்ன வேலை? சுண்டல் சாப்பிட்ற வேலை தான், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு வேலை வேணும்னா வண்டியில் அழைச்சிட்டு போய் வெத்தலை பாக்கு வாங்கிக்கிறது கூட்டின்னு போகணும். இந்த ஒரு வேலை தான். அது ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு காரியம் தான். ரொம்ப அடியங்கள் மாட்டிக்கிறது இல்லை. சில சமயத்தில் அந்த ஒரு ஆற்று கூட்டின்னு போங்களேன்பா. உள்ளே போனால் இவாளுக்கு ஏதோ வெத்தலை பாக்கு ரவிக்கு துணி எல்லாம் கொடுத்தான்னா எங்களை வெறும் விட முடியுமா? ஒரு பழத்தை கையில் கொடுக்கணும். ஒரு மாதுளம் பழத்தையோ ஒரு வாழைப்பழத்தையோ ஆப்பிளையோ எங்கள் கையில் வேற கொடுத்தாகணும். நாங்கள் அந்த பொம்மையெல்லாம் கொஞ்சம் ரசித்து பார்த்துட்டு சுண்டல் கொடுத்தா அதையும் சாப்பிட்டு வர வேலை ஒன்று தான் புருஷர்களுக்கு. ஆனால் தேவப்பெருமாள் என்ன தெரியுமா பண்ணுவார்? நவராத்திரின்னா தாயாருக்கு முன்னே தான் அலங்காரம் பண்ணிட்டு நான் ரெடி போகலாமான்னு கேட்பார். தாயார் சொல்கிற ரொம்ப லஜ்ஜையாக இருக்குது, பொம்நாட்டிகள் ஃபங்க்ஷன் இது எல்லாத்துலேயும் நீர் வந்தால் அதெல்லாம் கிடையாது, நானும் வரத்தான் வருவேன் அப்படின்னு கூடவே வந்துட்டு ஊஞ்சல் எல்லாம் கண்டருளி ரொம்ப ஆச்சரியமாக தன் அலங்காரம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு நாள் வேணுகோபாலன் திருக்கோலம், ஒரு நாள் பெருமாள் வெங்கடாதிரி கொண்டை சாத்தின்னு இருப்பார், ஒரு நாள் காளிய நடத்தின திருக்கோலம், ஒரு நாள் சவரிக்கொண்டை, இந்த மாதிரி சித்துத்தாடை எல்லாம் சாத்திட்டு அந்த 9 நாள் தாயாரை விட அதிகம் பிஸியாக இருக்கிறது நவராத்திரியில் யார் தெரியுமா? அது தேவப்பெருமாள் தான். இப்படி எத்தனையோ பெருமைகள் தேவப்பெருமாளுக்கு. நினைவில் வந்தனவற்றை சிலவற்றை இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை பெற்றேன். ரொம்ப ஆச்சரியமான சன்னிவேஷம். பெருமாளும் கேட்டுருக்காருங்கிறது பெரிய பாக்கியம். பிரசன்ன வரதராஜ பெருமாள் அமைந்த கரையிலே அமைந்தவனாய் எழுந்தருளி இருந்து இங்க இருக்கிற பக்தர்களை எல்லாம் அனுகிரகிக்கிறவனான பெருமான் அடியேனை அவனுரையும் காஞ்சியிலிருந்து வரவழைத்து இந்த வருடம் இங்கே பேரருளாளன் பெருமை பற்றி பேச வேண்டும் என்று நியமித்தான் பெருமான். இங்க இருக்கிற பெரியவர்களுடைய நியமனமும் வாய்த்தது. அவர்களும் அடியேனை அன்போடே நியமித்தார்கள் வந்து பேசணும்னுட்டு அவர்களுடைய கட்டளையும் அமைந்திருந்தது. அடியனுக்கும் இன்றைக்கு வரக்கூடிய பாக்கியங்கிறது கிடைச்சது. அடியன் ரொம்ப சீக்கிரமே வந்துட்டேன். அப்போ தான் பெருமாள் தயார் ஆகிட்டு இருந்தார். அப்போவே வந்துட்டேன். சரி, வந்தப்போ பார்த்தேன், சரி எல்லாரும் வருவாளா இந்த வேலைக்கு? சாயங்காலம் 4 மணி 3 மணின்னா வருவாளான்னு ஒரு சந்தேகம் இருந்தது. எல்லாரும் வந்திருந்தீர்கள்ங்கிறது ஒரு ஆச்சரியம், யாரும் எழுந்து போகலைங்கிறது இன்னொரு ஆச்சரியம். அதனால் ரொம்ப நல்ல விதமாக இந்த கோஷ்டியை உபன்யாச கோஷ்டியை நடத்தி கொடுத்த உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய நன்றி கலந்த பிரணாமங்களை சொல்லிக்கொண்டு குத்தம் குறைகளை பொறுத்துகளை கேட்டுக்கொண்டு அமைகிறேன். அடியேன் அத்தனை பேருக்கும் சகல விதமான நன்மைகளையும் பிரசன்ன வரதராஜ பெருமாள் அனவரதமும் அருள வேண்டும் என்று அவனிடத்திலே பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிகோரசே ஸ்ரீ ஹஸ்தகிரிநாதாய தேவராஜாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம்.